ஹலோ எவ்ரிஒன், ஐம் ராஜ். வெல்கம் டு அவர் சேனல். நீட் எக்ஸாமுக்காக ஆன்லைன்ல பயாலஜி கிராஷ் கோர்ஸ் நம்ம நடத்திக்கிட்டு வரோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் சாப்டர் 2 உயிரியல் வகைப்பாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம நீட் எக்ஸாமுக்கு கிராஷ் கோர்ஸ் மட்டும் இல்லாமல் 1 இயர் ஆன்லைன் ப்ரோக்ராமும் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். தமிழ் மீடியமுக்கு தனியாக நடத்துகிறோம், இங்கிலீஷ் மீடியமுக்கு தனியாக நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய கோர்ஸில் உங்களுக்கு ஏ டு இசட் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன். தமிழ் மீடியமுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு லெக்சர்ஸ் இருக்கும், கூடவே டெஸ்ட்டும் நான் அடிக்கடி கண்டக்ட் பண்ணுவேன். யாருக்காவது விருப்பம் இருந்தது அப்படின்னா இதனுடைய வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம கோர்ஸோட மற்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ உயிரியல் வகைப்பாடு அப்படின்ற இந்த சாப்டரை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உயிரியல் வகைப்பாடு. சரி, உயிரியல்னா என்ன, வகைப்பாடுனா என்ன அப்படின்ற முதல்ல இதுக்கான அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். உயிரியல் அப்படின்றது உயிரினங்களை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். வகைப்பாடு அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன, ஒரு விஷயத்த குரூப்பா நம்ம பிரிச்சோம் அப்படின்னா அதை வகைப்பாடு அப்படின்னு சொல்லலாம். குரூப்பா பிரிக்கிறதுக்கு பேரு வகைப்பாடு. அப்போ உயிரியல் வகைப்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகத்துல இருக்கக்கூடிய உயிரினங்களை இந்த மாதிரி தனித்தனியா குழுக்களா நம்ம பிரிச்சோம் அப்படின்னா அதை உயிரியல் வகைப்பாடு அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க இருக்கக்கூடிய இந்த உயிரினங்களை தனித்தனி குழுக்களா பிரிச்சிருக்கேன். அதுக்கு ஒரு சில பண்புகளை நான் பயன்படுத்திக்கிட்டேன். இப்போ உணவை தானே உற்பத்தி செய்யக்கூடிய இந்த தாவரங்களை என்ன பண்ணியிருக்கேன், எடுத்து ஒரு குழுவா நான் பிரிச்சிருக்கேன். அடுத்ததா, இங்க நிலத்துல வாழக்கூடிய விலங்குகள், இது எல்லாமே நிலத்துல வாழக்கூடியது. இதை என்ன பண்ணியிருக்கேன், எடுத்து தனியா ஒரு குழுவா நான் பிரிச்சிருக்கேன். அடுத்ததா, நீர்ல வாழக்கூடிய விலங்குகள், இந்த மீன்கள்லாம் பெரும்பாலும் நீர்ல வாழக்கூடியது தான். இதை எடுத்து தனியா ஒரு குழுவா நான் பிரிச்சிருக்கேன். அப்போ சில பண்புகளின் அடிப்படையில உயிரினங்களை என்ன பண்ணியிருக்கேன், தனித்தனி குழுக்களா நான் பிரிச்சிருக்கேன். இதை உயிரியல் வகைப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ உயிரியல் வகைப்பாடு அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னு புரியுதுங்களா? எளிமையான பண்புகளின் அடிப்படையில் உயிரினங்களை குழுக்களாக பிரிக்கும் செயல்முறை உயிரியல் வகைப்பாடு என அழைக்கப்படுகிறது. அப்போ உயிரியல் வகைப்பாடு அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உயிரினங்களை குழுக்களா நம்ம பிரிக்கிறோம். அதுக்கு உயிரினங்கள் கிட்ட இருக்கக்கூடிய எளிமையான பண்புகளை எடுத்துக்கிட்டு அதன் அடிப்படையில இந்த மாதிரி சிறிய சிறிய குழுக்களா நம்ம பிரிச்சோம் அப்படின்னா அதை உயிரியல் வகைப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆரம்பத்துல மனிதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வகைப்பாடு பண்ணல. அதுக்கு பதிலா ஒரு உயிரினத்துக்கிட்ட என்ன மாதிரியான பயன் இருக்கு அப்படின்றதன் அடிப்படையில பயன்களை பொறுத்து உயிரினங்களை வகைப்பாடு குழுக்களா பிரிச்சு வச்சிருந்தாங்க. எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு உயிரினம் உணவுக்கு பயன்படுது அப்படின்னா அதை உணவு தாவரங்கள், உணவு விலங்குகள் அப்படின்னு பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஒரு சிலது நம்ம வேட்டைக்கெல்லாம் பயன்படுத்துவோம். குறிப்பா இந்த நாய்களை வேட்டைக்கு, பாதுகாப்புக்கு பயன்படுத்துவோம். அதை வேட்டை நாய்கள், வேட்டை காவல் நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியா பிரிச்சு வச்சிருந்தோம். தாவரங்களையே ஒரு சிலதை நம்ம மருத்துவத்துக்காக பயன்படுத்திட்டு இருந்தோம். அதை மருத்துவ தாவரங்கள் அப்படின்னு நம்ம பிரிச்சு வச்சிருந்தோம். ஒரு சில விலங்குகளை நம்ம என்ன பண்ணுவோம், விவசாயத்துக்கு பயன்படுத்துவோம். அது விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய விலங்குகள். இந்த மாதிரி என்ன பயனோ அந்த பயனின் அடிப்படையில நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, விலங்குகளை இதுக்கு முன்னாடி நம்ம தனித்தனியா குழுக்களா பிரிச்சு வச்சிருந்தோம். ஆனா அறிவியல் வளர்ச்சி அடையும் போது தான் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த உயிரினங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பண்புகள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உயிரினங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பண்புகளை எடுத்துக்கிட்டு, அந்த பண்புகளின் அடிப்படையில இந்த மாதிரி நம்ம குழுக்களா பிரிக்க ஆரம்பிச்சோம். அப்ப இத தான் நம்ம உயிரியல் வகைப்பாடு அப்படின்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், மனிதர்கள் ஆரம்பத்துல பயன்பாட்டின் அடிப்படையில பிரிச்சு வச்சிருந்தாங்க. அத நம்ம உயிரியல் வகைப்பாடுன்னு நம்ம சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் இந்த உயிரினங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பண்புகளின் அடிப்படையில, இப்ப தானா ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடியது ஒரு குரூப்பு, நிலத்துல வாழக்கூடியது ஒரு குரூப்பு, தண்ணீர்ல வாழக்கூடியது ஒரு குரூப்பு. இந்த மாரி உயிரினங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பண்புகளின் அடிப்படையில நான் உயிரினங்கள வகைப்பாடு செஞ்சேன் அப்படின்னா, அதுதான் உயிரியல் வகைப்பாடு. சரி, ஆரம்பத்துல யாரு இந்த உயிரியல் வகைப்பாடு செஞ்சாங்க? அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான உயிரியல் வகைப்பாடு இருந்தது? இப்ப எந்த மாரியான வகைப்பாட்டு முறைய நம்ம பின்பற்றுறோம் அப்படின்ற விஷயங்கள நம்ம இப்ப தெளிவா பார்க்கலாம். அரிஸ்டாட்டில் இவரு தான் முதல் முறையா உயிரினங்கள வகைப்பாடு செஞ்சாரு. அறிவியல் முறைப்படியில முதல் முறையா உயிரியல் வகைப்பாடு செஞ்சது யாரு அப்படின்னா, அரிஸ்டாட்டில் அப்படின்ற அறிவியல் அறிஞர் தான். இவர் என்ன பண்ணாரு, உலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உயிரினங்களையும் 2 குழுக்களா பிரிச்சாரு. ஒண்ணு தாவரங்கள், மற்றொன்று விலங்குகள். எதன் அடிப்படையில பிரிச்சாரு? அதோட இடப்பெயர்ச்சி பண்புகளின் அடிப்படையில பிரிச்சாரு. இடப்பெயர்ச்சி செய்யல அப்படின்னா அது தாவரங்கள், இடப்பெயர்ச்சி செய்ய முடிஞ்சது அப்படின்னா அது விலங்குகள் அப்படின்னு பிரிச்சாரு. அடுத்ததா அந்த தாவரங்கள மேலும் 3 குழுக்களா பிரிச்சாரு.
தாவரங்களுடைய புறத்தோற்றம். அதோடைய உயரம் எவ்வளோ இருக்கு? ரொம்ப உயரமா இருந்தது அப்படின்னா, அது மரங்கள். ஓரளவுக்கு மீடியமா இருந்ததுன்னா, அது வந்து புதர் செடிகள். அடுத்து ரொம்ப குட்டியா இருந்துச்சு அப்படின்னா, அது சிறு செடிகள். இந்த மாதிரி வந்து தாவரங்களையே மேலும் 3 குழுக்களா வந்து பிரிச்சாரு. எதன் அடிப்படையில? உயரம் மாதிரியான பண்புகள எடுத்துக்கிட்டு இந்த மாரி 3ஆ வந்து பிரிச்சாரு. அதே மாதிரி தான் இந்த விலங்குகளையும் மேலும் 2 வகையா வந்து பிரிச்சாரு. எதன் அடிப்படையில அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய இரத்த சிவப்பணுக்களின் அடிப்படையில. இப்ப விலங்குகள் கிட்ட வந்து ரத்தம் இருந்தது, சிவப்பா இருக்குது அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து எனைமா அப்படின்னு பேரு. இனைமா அப்படின்னு பேரு. இல்லன்னா ரத்த சிவப்பு உயிரிகள் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஒரு சில விலங்குகள்ல வந்து ரத்தம் வந்து சிவப்பு நிறத்துல இல்ல அப்படின்னா, அதுக்கு பேரு அனைமா அப்படின்னு பேரு. இல்லன்னா வந்து ரத்தம் சிவப்பற்ற உயிரிகள். ரத்த சிவப்பு ரத்தமற்ற உயிரிகள் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இந்த மாரி விலங்குகள வந்து சிவப்பு ரத்தம் கொண்ட உயிரினங்கள், சிவப்பு ரத்தமற்ற விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகள 2ஆ வந்து பிரிச்சாரு. ரத்த சிவப்பணுக்களின் அடிப்படையில. அப்போ முதல் முறையா உயிரியல் வகைப்பாட வந்து செஞ்சது யாரு? அரிஸ்டாட்டில். அவர் அதுக்கு பயன்படுத்திய பண்புகள் என்ன? இடப்பெயர்ச்சி, அதே மாரி புறத்தோற்றம், இரத்த சிவப்பணுக்கள். இந்த மாரியான பண்புகளின் அடிப்படையில முதல்ல வந்து உயிரினங்கள வகைப்பாடு செய்றாரு. தாவரங்கள எப்படி வகைப்பாடு செஞ்சாரு? மரங்கள், புதர்கள், சிறு செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்பாடு செஞ்சாரு. விலங்குகளை சிவப்பு ரத்தம் கொண்டது மற்றும் சிவப்பு ரத்தம் அற்றவை என பிரித்தார். இதுதான் முதல் முறையா உருவாக்கப்பட்ட உயிரியல் வகைப்பாடு. அதன் பிறகு லின்னேயஸ் அப்படின்ற ஒரு அறிவியல் அறிஞர் வராரு. 1758ல இவர் என்ன பண்றாருன்னா, அனைத்து உயிரினங்களையும் பிளான்டே மற்றும் அனிமாலியா என 2 உலகமாக பிரித்தார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். லின்னேயஸோட இந்த வகைப்பாட்ட ஈருலக வகைப்பாடு அல்லது 2 உலக வகைப்பாடு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஏன்னா, இவரு என்ன பண்றாரு அடுத்ததா, ஒரு சில முக்கியமான பண்புகளின் அடிப்படையில ஒட்டுமொத்த உயிரினங்களையும் 2 உலகமா பிரிக்கிறாரு. பிளான்ட் அப்படின்றது ஒரு உலகம், அனிமாலியா அப்படின்றது ஒரு உலகம். சரி, எதன் அடிப்படையில இவரு 2 உலகமா வந்து பிரிச்சாரு? செல் சுவர். செல் சுவர் அப்படின்ற ஒரு பண்பின் அடிப்படையில 2 உலகமா வந்து பிரிக்கிறாரு. செல் சுவர் இருந்துச்சு அப்படின்னா, அது எல்லாமே வந்து பிளான்ட்டே, தாவரங்கள் அப்படின்ற கிங்டத்துக்கு கீழ வரும். அதாவது உலகத்துக்கு கீழ வரும். செல் சுவர் இல்ல அப்படின்னா, செல் சுவர் அற்ற அந்த உயிரினங்கள் எல்லாமே அனிமாலியா அப்படின்ற உலகத்துக்கு கீழ கொண்டு வந்து வச்சாரு. அப்ப இத பண்ணது யாருன்னா லின்னேயஸ். அப்ப லின்னேயஸ் அப்படின்றவரு 2 உலக வகைப்பாட்ட வந்து நிறுவறாரு. அந்த 2 உலக வகைப்பாட்டுல பிளான்ட்டே அப்படின்ற உலகத்துக்கு கீழ செல் சுவர் இருக்கும். அதுக்கு கீழ வரக்கூடிய எல்லா உயிரினங்கள்லயுமே செல் சுவர் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி அனிமாலியா, அந்த உலகத்துக்கு கீழ வரக்கூடிய உயிரினங்கள்ல செல் சுவர் இருக்காது. அப்ப செல் சுவர் அப்படின்ற பண்பின் அடிப்படையில 2 உலகமா வந்து பிரிக்கிறாரு. ஆனா, இந்த வகைப்பாட்டு முறைய நெறைய பேர் வந்து ஏத்துக்கல. ஏன்னா, இதுல நெறைய குறைபாடுகள் இருந்தது. அதுல முக்கியமான ஒரு சில குறைபாடுகள நம்ம பார்க்கலாம். இந்த தாவரம், அதாவது பிளான்ட்டே அப்படின்ற உலகத்துக்கு கீழ நாம பார்த்தோம் அப்படின்னா, புரோகாரியாட் உயிரினங்களும் இதுக்கு கீழ தான் வச்சிருந்தாரு. இது எல்லாமே என்னது யூகாரியாட் உயிரினங்கள். அப்ப யூகாரியாட் மற்றும் புரோகாரியாட் உயிரினங்கள் ஒரே உலகத்துக்கு கீழ கொண்டு வந்து வச்சிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய குறைபாடா வந்து பார்க்கப்பட்டது. புரோகாரியாட் உயிரினங்கள்னா என்ன? இப்ப பாக்டீரியாவ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதோடைய செல்லுக்குள்ள உட்கரு அப்படின்ற ஒண்ணு இருக்காது. இதுவே நீங்க ஆல்கே, பிரையோஃபைட் எதுவா வேணாலும் எடுத்துக்கலாம். பாசிகள், பிரையோஃபைட்டுகள்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, செல் இருக்கு அப்படின்னா, அந்த செல்லுக்குள்ள என்ன இருக்கும்? உட்கரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்ப நியூக்ளியஸ் இருந்துச்சு அப்படின்னா, அது யூகாரியாட் செல்கள். நியூக்ளியஸ் இல்ல அப்படின்னா, அது புரோகாரியாட் செல்கள். பாக்டீரியா அப்படின்றது புரோகாரியாட். இங்க இருக்கக்கூடிய மத்த உயிரினங்கள் எல்லாமே யூகாரியாட் செல்கள கொண்டிருக்கு. அப்ப அது 2த்தையும் கொண்டு வந்து ஒரே உலகத்துக்கு கீழ வச்சது ஒரு மிகப்பெரிய குறைபாடா பார்க்கப்படுது. 2வது குறைபாடு என்ன அப்டின்னா, இப்ப பாசிகள நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாசிகள்ல வந்து ஒரு செல் பாசிகளும் இதுக்கு கீழ வருது. பல செல் பாசிகளும். ஒரு செல் அப்டின்றது என்ன? அந்த உயிரினம் ஒரே ஒரு செல்லால் ஆயிருக்கும். பல செல் உயிரினங்கள் அப்டின்றது என்ன? அந்த உயிரினம் பல செல்களால் ஆயிருக்கும். அப்ப ஆல்கே அப்டின்ற ஒரு குழுவுல ஒரு செல் உயிரினங்களும் வைக்கப்பட்டிருக்கு. பல செல் உயிரினங்களும் வைக்கப்பட்டிருக்கு. எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்டின்னா, கிளாமிடோமோனஸ் அப்டின்ற ஒரு பாசி இருக்கு. அது ஒரு செல் உயிரினம். அதே மாரி ஸ்பைரோகைரா அப்படின்ற ஒரு பாசி இருக்கு. அது பல செல் உயிரினங்கள். ஆனா 2 எடுத்துட்டு வந்து ஆல்கே, பாசிகள் அப்படின்ற ஒரு குழுக்களுக்கு கீழ அவரு வச்சிருக்காரு. இதுவும் ஒரு குறைபாடா அந்த இடத்துல வந்து பார்க்கப்பட்டது. அடுத்ததா வந்து இன்னொரு குறைபாடு என்ன அப்படின்னா, ஒரு சில உயிரினங்கள் வந்து இந்த 2 குழுக்களுக்கும் கீழயுமே வந்து வர கிடையாது. எக்ஸாம்பிள் வந்து யூக்ளினா அப்படின்ற ஒரு உயிரினம் வந்து இருக்கு. இந்த யூக்ளினாவ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து பிளான்டேவுக்கு கீழயும் வரல, அனிமாலியாவுக்கு கீழயும் வரல. அப்ப 2 குழுக்களுக்கு கீழ இது வராததால, இந்த யூக்ளினா அப்படின்றது எந்த உலகத்துக்கு கீழ வரும் அப்படின்ற கேள்வி வந்தது.
இதுவும் ஒரு குறைபாடா வந்து பார்க்கப்பட்டது. அப்ப லினேயஸ் உருவாக்குன இந்த 2 உலக வகைப்பாடு அப்படின்றது, ஒட்டுமொத்த உயிரினங்கள 2 உலகமா பிரிச்சாரு. பிளான்ட், அனிமாலியா அப்படின்னு சொல்லிட்டு. எதன் அடிப்படையில செல் சுவர் இருக்கா இல்லையா அப்படின்றதன் அடிப்படையில 2ஆ வந்து பிரிச்சாரு. ஆனா, அதுல நெறைய குறைபாடுகள் இருந்தது. அதனால பிறகு வந்து அறிவியல் அறிஞர்கள் என்ன பண்ணாங்க, இந்த 2 உலக வகைப்பாடுல நெறைய சீரமைப்புகள செய்து 3 உலக வகைப்பாட வந்து உருவாக்குனாங்க. இப்ப இந்த 3 உலக வகைப்பாடிலும் குறைபாடுகள் இருந்தது அப்படின்றதுக்காக 4 உலக வகைப்பாட வந்து உருவாக்குனாங்க. அந்த 4 உலக வகைப்பாடுலயும் நெறைய குறைபாடுகள் இருந்தது. அதன் பிறகு உருவாக்கப்பட்டது தான் 5 உலக வகைப்பாடு. அந்த 5 உலக வகைப்பாட உருவாக்குனது யாரு அப்டின்னா, ஆர்.எச். விட்டாகர் அப்டின்ற அறிவியல் அறிஞர் 1969ல வந்து உருவாக்குறாரு. இவரோட கருத்துப்படி என்ன சொல்றாருன்னா, அனைத்து உயிரினங்களையும் 5 உலகமா வந்து பிரிக்கிறாரு. மோனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், பிளான்ட், அனிமாலியா ஆகிய 5 பெரும் குழுக்களாக பிரித்தார். இவர் பிரிக்கக்கூடிய இந்த 5 குழுக்கள ஒண்ணு சேர்த்து தான் நம்ம 5 உலக வகைப்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப விட்டாகரோடது என்னது? 5 உலக வகைப்பாடு. அந்த 5 உலகங்கள் வந்து என்னது? ஒண்ணு மொனிரா அப்படின்ற ஒரு உலகம் இருக்கு. அடுத்ததா புரோட்டிஸ்டா அப்படின்ற 2வது உலகம் இருக்கு. 3வது உலகம் பூஞ்சைகள். ஆங்கிலத்துல ஃபஞ்சை அப்படின்னு நம்ம சொல்லலாம். 4வது உலகம் பிளான்ட்ஸ் தாவரங்கள். 5வது உலகம் அனிமாலியா விலங்குகள். இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா 5 உலகமா வந்து பிரிச்சாரு. அததான் 5 உலக வகைப்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சரி அடுத்த கேள்வி. இவரு வந்து 5 உலகமா வந்து பிரிச்சாரு. எதன் அடிப்படையில இந்த உயிரினங்கள வகைப்பாடு செஞ்சாரு? ஏன்னா உயிரியல் வகைப்பாடு அப்படின்னாலே என்ன அர்த்தம்? உயிரினங்கள சில பண்புகளின் அடிப்படையில தான் வகைப்பாடு செய்யணும். லின்னேயஸ் எப்படி வகைப்பாடு செஞ்சாரு? செல் சுவர் அடிப்படையில வகைப்பாடு செஞ்சாரு. அரிஸ்டாட்டில் எப்படி வகைப்பாடு செஞ்சாரு? தாவரங்களுடைய புறத்தோற்றத்தையும், விலங்குகள்ல இரத்த சிவப்பணுக்களின் அடிப்படையில வகைப்பாடு செஞ்சாரு. அதே மாரி விட்டாகரும் 5 உலகமா பிரிச்சிருக்காருன்னா, ஏதாவது ஒரு பண்புகளின் அடிப்படையில தானே பிரிச்சிருக்கணும். அந்த முக்கியமான பண்புகள் என்னென்ன அப்படின்றத இப்ப தெளிவா நம்ம பார்க்கலாம். இந்த வகைப்பாடு செல் அமைப்பு. அதாவது இந்த 5 உலக வகைப்பாடு செல் அமைப்பு அப்படின்ற ஒரு பண்பையும், உடல் அமைப்பு அப்படின்ற பண்பு, உணவூட்ட முறை அப்படின்ற 3வது பண்பு, 4வது இனப்பெருக்கம், 5வது பரிணாம குழு. இந்த மாதிரி பரிணாம குழு தொடர்பு. இது 5வது பண்பு. ஆகிய பண்புகளை அடிப்படையாக கொண்டது. அப்ப 5 உலக வகைப்பாடு எந்த பண்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது? செல் அமைப்பு, உடல் அமைப்பு, உணவூட்ட முறை, இனப்பெருக்கம், பரிணாம குழு தொடர்பு. இல்லன்னா பரிணாம வரலாறு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இதன் அடிப்படையில 5 உலகமாக பிரிக்கப்பட்டது. இந்த ஒவ்வொரு பண்புக்கும் அர்த்தம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். செல் அமைப்பு அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, மொத்தம் 2 வகையான செல் இருக்கு. ஒண்ணு வந்து ப்ரோகாரியாட் செல். ப்ரோகாரியாட் ப்ரோகேரியாட். ஓகே. ப்ரோகாரியாட் செல். இந்த ப்ரோகாரியாட் செல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செல்லுக்குள்ள வந்து உட்கரு அப்படின்றது இருக்காது. 2வது செல் என்ன அப்படின்னா யூகாரியாட். அந்த யூகாரியாட் செல்லுக்குள்ள என்ன இருக்கும்? உட்கரு அப்படின்றது வந்து காணப்படும். அப்போ முதல்ல செல் அமைப்பு எடுக்கிறாரு. ப்ரோகாரியாட்டா இல்ல யூகாரியாட்டா? செல்கள்ல உட்கரு இல்லையா? இருக்கா? அப்படின்ற பண்ப முதல்ல எடுத்துக்கிட்டாரு. 2வது பண்பு என்ன? உடல் அமைப்பு. அந்த உயிரினங்களுடைய உடல் வந்து ஒரு செல்லால் ஆனதா? இல்ல பல செல்லால் ஆனதா? அந்த பண்பையும் வந்து எடுத்துக்கிட்டாரு. 3வது உணவூட்ட முறை. அந்த உயிரினங்கள் வந்து தனக்கு தேவையான உணவ தானே வந்து தயாரித்துக் கொள்கிறதா? தற்சார்பு ஊட்ட முறையா? தற்சார்பு உயிரியா? அப்படி இல்லன்னா பிறசார்பு உயிரியா? பிறசார்புனா என்ன? மத்த உயிரினங்கள வந்து சார்ந்து தான் வந்து இருக்கணும். அப்ப தற்சார்பு உயிரியா? பிறசார்பு உயிரியா? அந்த பண்பையும் வந்து பார்த்தாரு. இனப்பெருக்கம். பால் இனப்பெருக்கமா? பாலில்லா இனப்பெருக்கமா? எப்படி இனப்பெருக்கம் நடைபெறுது? அந்த பண்பையும் எடுத்துக்கிட்டாரு. பரிணாம குழு தொடர்பு அப்படின்றது என்ன? எந்த உயிரினங்கள் முதல்ல வந்து தோன்றியிருக்கும்? அதுக்கடுத்து எந்த உயிரினங்கள் வந்து தோன்றியிருக்கும்? எது வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்த உயிரினங்கள்? பரிணாமத்துல பின்தங்கிய உயிரினங்கள் எது? இதன் அடிப்படையிலயும் ஒட்டுமொத்த உயிரினங்கள 5 உலகமாக விட்டாகர் அப்படின்றவரு பிரிச்சிருக்காரு. அந்த 5 உலகங்கள் என்னென்ன அப்படின்றத தான் இங்க குடுத்திருக்காங்க. மொனிரா அப்படின்றது ஒரு உலகம். புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், பிளான்ட், அனிமாலியா. இப்ப இந்த 5 உலகத்திலயும் இந்த பண்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேபிள்ல இருந்து நேரடியா கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. அதனால இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பண்புகளுக்கான அர்த்தங்கள் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பண்பையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். சரி இந்த ஒவ்வொரு பண்புகளையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன சொன்னோம்? செல் அமைப்பு. இந்த 2மே வந்து என்னன்னா செல் அமைப்ப தான் வந்து குறிப்பிடுது. இது முதல் பண்பு. 2வது பண்பு என்னது? உடல் அமைப்பு. இது 2வது பண்பு. 3வது பண்பு உணவூட்ட முறை. 3வது பண்பு.
4வது பண்பு இனப்பெருக்கம். இனப்பெருக்கத்த பத்தி இங்க குடுக்கல. அதனால அத நம்ம விட்டுடலாம். 5வது பரிணாம குழு தொடர்பு. அதாவது பரிணாம வளர்ச்சி. எது வந்து ரொம்ப பின்தங்கிய உயிரினங்கள், எது வரலாற்று பரிணாமத்தில வந்து வளர்ச்சி அடைந்த உயிரினங்கள் அப்படின்றதன் அடிப்படையில தான் மோனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை, பிளான்ட், அனிமாலியா அப்படின்றத வரிசைப்படுத்தியிருக்காங்க. இந்த மோனிரா அப்படின்றது வந்து பரிணாமத்தில் பின்தங்கிய உயிரினங்கள். பரிணாமத்தில முன்னேறிய உயிரினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது அனிமாலியா. ஸோ புரோட்டிஸ்டா அப்படின்றது மோனிராவை விட கொஞ்சம் முன்னேறிய உயிரினங்கள். பூஞ்சைகள் இதை விட கொஞ்சம் முன்னேறிய உயிரினங்கள். பூஞ்சைகளை விட முன்னேறியது தாவரங்கள். தாவரங்களை விட முன்னேறியது அனிமலியா. இந்த மாதிரி தான் வந்து பரிணாம குழு தொடர்பின் அடிப்படையில தான் இதை வரிசைப்படுத்தி இருக்காங்க. அப்ப இந்த பண்பையும் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பண்பையும் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு உலகத்திலயும் அந்த பண்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல செல் வகை அல்லது செல் அமைப்பு அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம். இப்போ மொனிராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ப்ரோகேரியாட். ப்ரோகேரியாட் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன? இதோட செல்லுக்குள்ள உட்கரு அப்படின்றது இருக்காது. இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா உலகத்தும் வந்து யூகாரியாட். யூகாரியாட் அப்படின்னா செல் இருக்குன்னா, அந்த செல்லுக்குள்ள உட்கரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்ப எல்லா உலகமும் உட்கரு கொண்டது. ஆனா மொனிரா மட்டும் உட்கரு அற்ற உயிரினங்கள். அதனால இந்த மொனிராவ சில சமயங்கள்ல பாக்டீரியா அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. பாக்டீரியல் உலகம் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இது நீங்க கூடுதலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா செல் சுவர். ஒரு செல்ல சுத்தி இருக்கக்கூடிய சுவர். அது வந்து மொனிராவுல இருக்கு. அந்த செல் சுவர் வந்து பாலிசாக்கரைடு மற்றும் அமினோ அமிலங்களால் ஆனது. பாலிசாக்கரைட் மற்றும் அமினோ அமிலங்களை கொண்ட இந்த செல் சுவருக்கு பேரு என்ன அப்படின்னா, பெப்டிடோகிளைகான் அப்படின்னு பேரு. இதுக்கு பேரு ஆனது பெப்டிடோகிளைகான். பெப்டிடோகிளைகான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மொனிராவோட செல் சுவர் எதனால ஆனது? பெப்டிடோகிளைகான். பெப்டிடோகிளைகான் அப்படின்னா என்ன? பாலிசாக்கரைட் பிளஸ் வந்து அமினோ அமிலங்கள் இருந்ததுன்னா, அத பெப்டிடோகிளைகான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரோட்டிஸ்டாவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சில உயிரினங்கள்ல வந்து இந்த செல் சுவர் அப்படின்றது காணப்படுது. ஒண்ணு பெப்டிடோகிளைகானா வந்து இருக்கலாம். இல்லன்னா கைட்டின், அதர்வைஸ் செல்லுலோஸ் இந்த மாரி பிற செல் சுவர்களும் இந்த இடத்துல வந்து காணப்படலாம். சில பொருட்களும் வந்து காணப்படலாம். இந்த மாதிரி இந்த புரோட்டிஸ்டா உலகத்துல செல் சுவர் அப்படின்றது பல வகையில வந்து காணப்படலாம். பூஞ்சைகள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதோடைய செல் சுவர் அப்படின்றது கைட்டினால் ஆயிருக்கும். கைட்டின் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பூஞ்சையோட செல் சுவர் எதனால் ஆனது? கைட்டினால் ஆனது. பிளான்ட் அதோட செல் சுவர் செல்லுலோஸால் ஆனது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளான்ட்டோட செல் சுவர் செல்லுலோஸால் ஆனது. அனிமேலியா விலங்குகள்ல வந்து செல் சுவர் அப்படின்றது கிடையாது. அப்போ அனிமேலியா அப்படின்ற இந்த உலகத்த தவிர, மத்த உலகங்கள்ல வந்து நம்ம செல் சுவர பார்க்க முடியுது. மொனிராவுல பெப்டிடோகிளைகான், புரோட்டிஸ்டாவுல பெப்டிடோகிளைகான், செல்லுலோஸ் இல்லன்னா செல் சுவர் அல்லாம கூட இருக்கலாம். பூஞ்சைகள்ல கைட்டினால் ஆனது. பிளான்ட்டோல செல்லுலோஸால் ஆனது. இத நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா உட்கரு சவ்வு. உட்கரு சவ்வுனா என்ன? ஒரு செல் இருக்கு. அந்த செல்லுக்குள்ள உட்கரு இருக்குன்னா, அத சூழ்ந்து இருக்கக்கூடிய சவ்வு. அதுதான் உட்கரு சவ்வு. மொனிராவுல கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா மொனிராவுல உட்கருவே இல்ல. அப்புறம் எப்படி அத சூழ்ந்து உட்கரு சவ்வு இருக்கும்? அப்ப மொனிராவுல உட்கரு சவ்வு அப்படின்றது கிடையாது. புரோட்டிஸ்டாவுல உட்கரு இருக்கு. அப்போ உட்கரு சூழ்ந்து சவ்வு இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அப்போ எல்லா உலகத்திலயும் வந்து உட்கருவ சூழ்ந்து உட்கரு சவ்வு அப்படின்றது இருக்கும். மொனிராவுல மட்டும் உட்கரு சவ்வு அப்படின்றது இருக்காது. அடுத்ததா உடல் அமைப்பு. ஒரு செல்லால் ஆனதா? பல செல்லால் ஆனதா? இல்ல அந்த பல செல்கள் இருந்தது அப்படின்னா, அது திசுக்கள், உறுப்புகள உருவாக்குதா? அத நம்ம பார்க்கணும். இப்போ மொனிராவ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது ஒரு செல்லால் ஆனது. ஒரு செல் உயிரினம். புரோட்டிஸ்டாவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுவும் ஒரு செல் உயிரினம். இப்போ மொனிராவும் ஒரு செல் தான். புரோட்டிஸ்டாவும் ஒரு செல் தான். இது 2த்துக்கும் முக்கியமான வித்தியாசம் என்ன? மொனிரா அப்படின்றது புரோகாரியாட் ஒரு செல். அண்ட் புரோட்டிஸ்டா அப்படின்றது யூகாரியாட் ஒரு செல். இதுதான் 2த்துலயும் முக்கியமான வித்தியாசங்கள். அடுத்ததா பூஞ்சைகள், பிளான்ட், அனிமலியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாமே பல செல் உயிரினங்கள் தான். பூஞ்சைகள்ல வந்து நம்ம தளர்ந்த திசுக்கள பார்க்க முடியும். பிளான்ட்டேவுல நம்ம திசுக்கள் கூடவே உறுப்புகளையும் நம்ம பார்க்கலாம். தாவரங்கள்ல என்ன மாதிரியான உறுப்புகள் இருக்கு? இலை, அண்ட் அடுத்ததா அதோடைய தண்டு, வேர், மலர் இது எல்லாமே ஒவ்வொன்னும் உறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பிளான்ட் தாவரங்கள்ல உறுப்புகள் அப்படின்றது காணப்படுது. அனிமேலியாவுல திசுக்கள பார்க்கலாம், உறுப்புகள் இருக்கும். உறுப்பு மண்டலங்களையும் நம்ம பார்க்க முடியும். இப்ப மனிதன்ல என்ன மாதிரியான உறுப்பு மண்டலங்கள் இருக்கு? நரம்பு மண்டலம், சுவாச மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், அதுக்கப்புறம் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். அத நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? செரிமான மண்டலம். இந்த மாரி பல வகையான மண்டலங்கள் அப்படின்றது காணப்படுது. இப்போ ஒரு உறுப்பு மண்டலத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல பல வகையான உறுப்புகள் அப்படின்றது இருக்கும். இப்போ செரிமான மண்டலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வாய் அப்படின்ற ஒரு உறுப்பு இருக்கு. அடுத்ததா உணவு குழல் அப்படின்ற உறுப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இரைப்பை அப்படின்ற உறுப்பு இருக்கு. குடல் இந்த மாரி பல வகையான உறுப்புகளால் ஆயிருக்கும். அப்போ உறுப்பு மண்டலம் அப்படின்றது ஒரே ஒரு உலகத்துல மட்டும் தான் இருக்கு. அனிமாலியா அப்படின்ற உலகத்துல மட்டும் தான் இருக்கு. மத்த எந்த உலகத்திலுமே வந்து உறுப்புகள் அப்படின்றது கிடையாது.
ஒரு செல்களான உலகம் எத்தன? 2 உலகம். மோனிரா மற்றும் புரோட்டிஸ்டா. இது 2 ஒரு செல்லால் ஆன உலகங்கள். அதே மாரி திசுக்கள மட்டும் கொண்ட உலகம் எது அப்டின்னா, பூஞ்சைகள்ல நம்ம திசுக்கள வந்து பார்க்க முடியும். உறுப்புகள் வந்து இருக்கக்கூடியது தாவரங்கள்ல உறுப்புகள நம்ம பார்க்கலாம். அனிமாலியாவிலயும் உறுப்புகள நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா உணவு ஊட்ட முறை. அந்த உயிரினங்கள் உணவ வந்து எப்படி எடுத்துக்குது? மொனிராவுல நம்ம தற்சார்பு ஊட்ட முறைய பார்க்கலாம். பிறச்சார்பு ஊட்ட முறைய நம்ம பார்க்க முடியும். தற்சார்பு ஊட்ட முறைனா என்ன? அதுக்கு தேவையான உணவ அதுவே வந்து தயாரித்துக்கும். அதுல 2 வகை இருக்கு. வேதிச்சார்பு, ஒளிச்சார்பு. வேதிச்சார்பு அப்படின்றது என்ன? வேதி பொருட்கள பயன்படுத்தி அதுக்கு தேவையான உணவ அதுவே வந்து உற்பத்தி செஞ்சுக்கும். ஒளி சார்பு அப்படின்றது சூரிய ஒளிய பயன்படுத்தி அதுக்கு தேவையான அது உணவ அதுவே உற்பத்தி செஞ்சுக்கும். அப்ப தற்சார்பு ஊட்ட முறை அப்படின்றது மொனிராவுல நம்ம பார்க்கலாம். பிறச்சார்பு ஊட்ட முறையும் வந்து இருக்கு. பிறச்சார்பு ஊட்ட முறை அப்படின்னா, ஒட்டுண்ணி முறை காணப்படலாம். மட்குண்ணி முறை காணப்படலாம். ஒட்டுண்ணி அப்படின்றது என்ன? பிற உயிரினங்களுக்கு மேல வந்து வாழும். அந்த உயிரினங்கள் கிட்ட இருந்து உணவ எடுத்துக்கும். இதனால அந்த உயிரினங்களுக்கு பாதிப்பு அப்படின்றது ஏற்படும். இந்த ஒட்டுண்ணி முறைகள் காணப்படலாம். மட்குண்ணி இறந்து போன பொருட்கள் மேல வந்து வளர்ந்து, அதுக்கு தேவையான உணவ அந்த இறந்த பொருட்கள்ல இருந்து எடுத்துக்கிச்சுன்னா, அத மட்குண்ணி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாரி பல வகையான பிறச்சார்பு ஊட்ட முறையும் வந்து மொனிராவுல காணப்படுது. புரட்டிஸ்டாவ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க வந்து நம்ம தற்சார்பு ஊட்ட முறை, பிறச்சார்பு ஊட்ட முறை 2 வகையும் நம்ம பார்க்கலாம். தற்சார்பு ஊட்ட முறை வந்து ஒளிச்சார்பு மட்டும் தான் இங்க வந்து இருக்கு. சூரிய ஒளிய பயன்படுத்தி மட்டும் தான் உணவ தயாரிக்கும். பிறச்சார்பு ஊட்ட முறை அப்படின்றது பல வகையான பிறச்சார்பு ஊட்ட முறை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். பூஞ்சைகள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிறச்சார்பு ஊட்ட முறை இருக்கு. தற்சார்பு ஊட்ட முறை அப்படின்றது இங்க கிடையாது. ஏன்னா, இங்க பச்சையம் அப்படின்ற பொருட்கள் இருக்காது. அதனால பூஞ்சைகளால அதுக்கு தேவையான உணவ வந்து உற்பத்தி செய்ய முடியாது. அதுக்கு உணவு தேவைன்னா மத்த உயிரினங்கள தான் நம்பி இருக்கணும். பிறச்சார்பு ஊட்ட முறையில பெரும்பாலும் இது மட்குண்ணி தான். இறந்து போன பொருட்கள்ல தான் இது வந்து வளரும். இறந்து போன மரம், இறந்து போன உடல்கள், இது சாப்பாடு கெட்டு போகுது அப்படின்னா, அதுக்கு காரணம் அந்த இடத்துலலாம் வந்து இந்த பூஞ்சைகள்லாம் வந்து வளர்றது. அதுக்கப்புறம் ஒட்டுண்ணியாவும் இருக்கு. நம்ம மேல வந்து ஒரு சில தேம்பல் இந்த மாரி நெறைய உயிரினங்கள் மேல வந்து வளர்ந்து, அந்த உயிரினங்கள் கிட்ட இருந்து உணவ எடுத்துக்கிட்டு சாப்பிடும். இந்த மாரி பூஞ்சைகள் மட்குண்ணி, ஒட்டுண்ணி முறையில பிறச்சார்பு ஊட்ட முறைய தான் வந்து மேற்கொள்ளக்கூடியது. தாவரங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தற்சார்பு ஊட்ட முறை. ஒளிய பயன்படுத்தி அதுக்கு தேவையான உணவ வந்து உற்பத்தி செஞ்சுக்கும். அனிமாலியாவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது எல்லாமே பிறச்சார்பு ஊட்ட முறை தான். பிறசார்பு அப்படின்னாலே மற்ற உயிரினங்கள வந்து தான் அது வந்து நம்பி இருக்கும். இங்க நம்ம விழுங்கூட்டம், மட்குண்ணி முறைய பார்க்கலாம். விழுங்கூட்டம் அப்படின்றது என்ன? திடமான பொருட்கள வந்து விழுங்கக்கூடிய உயிரினங்கள். மனிதன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம தினமும் வந்து சோறு சாப்பிடுறோம். அதே மாரி சப்பாத்தி சாப்பிடுறோம், பூரி சாப்பிடுறோம். இதெல்லாம் வந்து என்னது? திடமான பொருட்கள். அத நம்ம வந்து விழுங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் செரிமானம் அப்படின்றது நடைபெறுது. விழுங்கூட்டம் அப்படின்றது விலங்குகள்ல காணப்படுது. மட்குண்ணி அழுகிப்போன பொருட்கள்ல வந்து வளர்றது, இல்லன்னா ஒட்டுண்ணியா கூட இருக்கலாம். இந்த மாரி பல வகையான பிறச்சார்பு ஊட்ட முறை அப்படின்றது அனிமாலியாவுல நம்ம பார்க்க முடியும். அப்போ உணவூட்டம் அப்படின்னு வரும்போது, என்னென்ன உலகத்துல என்னென்ன மாரியான உணவூட்ட முறை இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இப்போ எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்றேன். ப்ரோகாரியாட் கொண்ட உலகம் எத்தனைன்னு கேட்பாங்க. ப்ரோகாரியாட்ட கொண்ட உலகம் ஒரே ஒரு உலகம் மட்டும் தான். அது மொனிரா மட்டும் தான். அடுத்ததா செல்லுலோஸால் ஆன செல் சுவரை கொண்ட உலகம் எது அப்படின்னு கேட்பாங்க. செல்லுலோஸால் ஆன உலகம் எது? பிளான்ட் தாவரங்கள். அதே மாரி செல் சுவர் அற்ற உலகம் எது அப்படின்னு கேட்பாங்க. செல் சுவர் அப்படின்றது இங்க அனிமாலியாவுல கிடையாது. இந்த உலகத்துல செல் சுவர் அப்படின்றது கிடையாது. உட்கரு சவ்வு கொண்ட உலகங்கள் எத்தனைன்னு கேட்பாங்க. உட்கரு சவ்வு அப்படின்றது எத்தனை உலகத்துல இருக்கு? 4 உலகத்துல இருக்கு. புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், பிளான்ட், அனிமாலியா எல்லாத்துலயும் உட்கரு அப்படின்றது காணப்படுது. ஒரு செல்லால் ஆன உலகங்கள் எத்தன? மொனிரா, புரோட்டிஸ்டா இந்த 2 உலகமும் ஒரு செல்லால் ஆனது. பல செல்லால் ஆன உலகங்கள் எத்தன? 3 உலகங்கள். பூஞ்சைகள், பிளான்ட், அனிமாலியா. உறுப்பு மண்டலங்களை கொண்ட உலகம் எது? ஒரே ஒரு உலகம் மட்டும் தான். அனிமாலியா அப்படின்ற உலகம் மட்டும் தான். சரிங்களா? திசுக்களை கொண்ட உலகம் எத்தன? 3 உலகத்துல திசுக்கள நம்ம பார்க்க முடியும். பூஞ்சைகள், பிளான்ட் அனிமாலியா இதுலலாம் திசுக்கள் அப்படின்றது காணப்படுது. அனைத்து வகையான உணவூட்ட முறை அப்படின்றது எந்த உலகத்துல காணப்படுது? மொனிராவுல தான் காணப்படுது. மொனிராவுல பாருங்க தற்சார்பு ஊட்ட முறை, பிறசார்பு ஊட்ட முறை இருக்கு. தற்சார்பு ஊட்ட முறையில வேதிச்சார்பு, ஒளிச்சார்பு இருக்கு. ஆனா மத்த எந்த ஒரு உலகத்திலயும் வந்து தற்சார்புல ஒளிச்சார்பு, வேதிச்சார்பு இருக்காது. ஆனா மொனிராவுல மட்டும் தான் இருக்கும். அப்ப அனைத்து வகையான உணவூட்ட முறையும் எந்த உலகத்துல காணப்படுதுன்னா, அது மொனிராவுல தான் இருக்கு. தற்சார்பு, பிறச்சார்பு எல்லா வகையான உணவூட்ட முறையும் காணப்படுது. இந்த மாரி தான் கேள்விகள் வந்து கேட்பாங்க. தற்சார்பு ஊட்ட முறையை மட்டும் கொண்ட உயிரினங்கள் எது அப்படின்னா, அது தாவரங்கள் தான். விழுங்கூட்ட முறை, உணவூட்ட முறை கொண்ட விலங்கு அ உலகம் எது அப்படின்னா, அது வந்து அனிமாலியா. இந்த மாரி கேள்விகள் கேட்கும்போது, அத நீங்க புரிஞ்சுகிட்டு கரெக்ட்டா வந்து பதிலளிக்கணும்.
அப்போ உயிரியல் வகைப்பாடு அப்படின்னு வரும்போது, இந்த 5 உலக வகைப்பாடுல என்னென்ன மாதிரியான பண்புகள் இருக்கு அப்படின்றத நீங்க மெயினா வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்ததா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பாடத்துல இந்த 5 உலகங்கள பத்தி தான் நம்ம தெளிவா வந்து படிக்க போறோம். ஏன்னா, இந்த பாடத்தோடைய பேரு என்னது? உயிரியல் வகைப்பாடு. இந்த உயிரியல் வகைப்பாட தான் நம்ம படிக்க போறோம். உயிரியல் வகைப்பாடுல குறிப்பா நம்ம வந்து ஏத்துக்கிட்டது எது அப்படின்னா, இந்த 5 உலக வகைப்பாட தான் நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கோம். மொத்தம் 5 உலகங்கள் இருக்கு. என்னென்ன? மோனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், பிளான்டே, அனிமாலியா. இந்த 5 உலகங்கள பத்தி நம்ம பார்க்கணும். இந்த 5 உலகத்துல குறிப்பா முதல் 3 உலகம் மோனிரா அண்ட் புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள். இத ஒவ்வொன்னத்த பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? அடுத்ததா உலகம் பிளான்டே, உலகம் அனிமாலியா பத்தி இந்த பாடத்துல நம்ம டீட்டெயிலா படிக்க போறது கிடையாது. ஏன்னா, பிளான்டே அப்படின்ற இந்த உலகத்த நமக்கு தாவர உலகம் அப்படின்ற தனியா ஒரு பாடம் குடுத்துருக்காங்க. அனிமாலியா அப்படின்ற இந்த உலகத்துக்கு விலங்குலகம் அப்படின்ற தனியா பாடம் குடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நம்ம டீட்டெயிலா படிப்போம். இங்க ஒரு சில பேசிக்கான விஷயங்கள மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போ இந்த பாடத்துல நம்ம என்னென்ன படிக்க போறோம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இந்த பாடத்தோட இறுதியில நாம வைரஸ்கள், விராய்டுகள், பிரியன்கள் மற்றும் லைக்கன்கள பத்தி நம்ம படிப்போம். இந்த மாரியான உயிரினங்கள் எதுவுமே வந்து 5 உலக வகைப்பாட்டுல குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. ஏன் இந்த உயிரினங்கள 5 உலக வகைப்பாட்டுல குறிப்பிடல? அதுக்கான காரணம் என்ன? இந்த ஒவ்வொரு உயிரினங்களுக்கான பண்புகள் என்ன? அது எல்லாத்தையும் நம்ம இந்த உயிரியல் வகைப்பாடு பாடத்துல இறுதியில நம்ம பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ப மொனிரா அப்படின்ற இந்த உலகத்த வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். உலகம் மொனிரா. இந்த உலகத்துக்கு கீழ வரக்கூடிய உயிரினங்களோட பண்புகள பத்தி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அட்டவணையில நம்ம பார்த்தோம். அது ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மொனிரா உலகத்துக்கு கீழ வரக்கூடிய எல்லா உயிரினங்களுமே ஒரு செல் உயிரினங்கள். புரோகாரியாட் உயிரினங்கள். அதாவது உட்கரு அப்படின்ற ஒண்ணு இருக்காது. இதோட செல் சுவர் பெப்டிடோகிளைகானால் ஆனது. உணவூட்ட முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பல வகையான உணவூட்ட முறை அப்படின்றது இங்க காணப்படுது. குறிப்பா தற்சார்பு ஊட்டமுறை, பிறச்சார்பு ஊட்டமுறையெல்லாம் நம்ம இந்த உலகத்துக்கு கீழ இருக்கக்கூடிய உயிரினங்கள்ல நம்ம பார்க்கலாம். சரி, இந்த உலக மொனிராவ பத்தி இன்னும் ஒரு சில விஷயங்கள நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். மொனிரா உலகத்தில் உள்ள ஒரே உறுப்பினர்கள் பாக்டீரியாக்கள் ஆகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பாக்டீரியாக்கள் எல்லாமே புரோகாரியாட் உயிரினங்கள். அப்போ உலகம் மொனிராவுல இருக்கக்கூடியது எல்லாமே புரோகாரியாட் தான். அப்போ பாக்டீரியாக்கள் உலகம் அப்படின்னு கூட நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். அப்போ மொனிராவ பாக்டீரியாக்கள் உலகம் அப்படின்னு கூட நம்ம குறிப்பிடலாம். கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் இவை காணப்படுகின்றன. இந்த மொனிராவுக்கு கீழ வரக்கூடிய உயிரினங்கள் உலகத்துல எந்த மாதிரியான ஒரு இடமா இருந்தாலும் சரி, அங்க உயிர் வாழக்கூடியதாக இருக்கும். ஒரு பாலைவனம் இருக்கு, இல்ல ஒரு ஐஸ் மாதிரியான பகுதிகள் இருக்கு, ரொம்ப குறைவான வெப்பநிலை இருக்கு, ஒரு மலை எடுத்துக்கலாம். அந்த மாரி எந்த மாதிரியான ஒரு இடமா இருந்தாலும் சரி, அங்க மொனிராவ சார்ந்த இந்த உயிரினங்கள நம்ம பார்க்க முடியும். சரி, இதோடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ஒரு செல் உயிரினங்கள் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். பொதுவா இந்த உயிரினங்களுடைய உடல் அமைப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 4 வகைகள்ல வந்து நம்ம பார்க்க முடியும். அதெல்லாம் என்ன அப்படின்றத இப்ப தெரிஞ்சுக்கலாம். பாக்டீரியாக்கள் அவற்றின் வடிவத்தின் அடிப்படையில் 4 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று கோள வடிவம். கோள வடிவம் அப்படின்றது என்ன? இந்த மாதிரி இருந்ததுன்னா அது கோள வடிவம். அந்த வடிவத்த வந்து காக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய இருந்துச்சு அப்படின்னா காக்கை அப்படின்னு சொல்லலாம். இங்க பாருங்க, கோள வடிவத்துல வந்து இருக்கு. ஒரு கோள வடிவம் வந்து ஒரே ஒரு உயிரினம் தான் இருக்கு அப்படின்னா, அத காக்கஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க நெறைய கோள வடிவத்துல இருக்கு. அதனால இதுக்கு பேரு காக்கை அப்படின்னு பேரு. காக்கை அப்படின்றது பன்மையில நம்ம சொல்றது. காக்கஸ் அப்படின்றது ஒருமை. ஒரே ஒரு இண்டிவிஜுவல மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அது காக்கஸ். நெறைய இருந்துச்சு அப்படின்னா அத காக்கை அப்படின்னு சொல்லலாம். அப்ப கோள வடிவத்துல இந்த பாக்டீரியாக்கள் அப்படின்றது காணப்படலாம். கோள் வடிவத்துல கூட வந்து இருக்கலாம். கோள் வடிவம் அப்படின்றது என்ன? இந்த மாதிரி இருக்கக்கூடிய வடிவங்கள் கோள் வடிவம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பேரு பேசில்லஸ் அப்படின்னு பேரு. பன்மையில நம்ம பேசில்லை அப்படின்னு சொல்லலாம். இங்க இருக்கக்கூடியது தான் வந்து பேசில்லை. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஒரு கோல் மாதிரியான வடிவத்துல வந்து இது காணப்படுது. இங்க உள்ள வந்து ஸ்பூன் மாதிரி வந்து இருக்கலாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்க ஸ்போர்கள் வந்து உருவாயிருக்கு. ஆனா மத்தபடி நம்ம பார்க்கும்போது கோல் வடிவத்துல தான் இந்த பேசில்லஸ் அப்படின்றது இருக்கும். கமா வடிவத்துல கூட நம்ம பாக்டீரியாக்கள பார்க்க முடியும். கமா அப்படின்றது என்ன? ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டு அத நம்ம பிரிச்சு காமிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாரி கமா போடுவோம் இல்லையா? அந்த ஷேப்ல கூட நம்ம பாக்டீரியாக்கள வந்து பார்க்க முடியும். கமா ஷேப்ல இருக்கக்கூடியத விப்ரியோ அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பாருங்க, இது கமா ஷேப்ல வந்து இருக்கக்கூடியது. இந்த மாரியான ஷேப்ல வந்து இருக்கும். அதுக்கு பேரு விப்ரியோ. அடுத்து திருகு வடிவத்துல கூட நம்ம வந்து பாக்டீரியாக்கள பார்க்க முடியும். திருகு வடிவத்துல இருக்கு அப்படின்னா, அத ஸ்பைரில்லம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாரியான ஷேப்ல. இது திருகு வடிவம். ஸ்பைரில்லம். நெறைய இருந்துச்சுன்னா ஸ்பைரில்லா அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, ஒரு திருகு வடிவத்தில பாக்டீரியா அப்படின்றது காணப்படுது. அப்ப பாக்டீரியாக்களோட வடிவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பொதுவா 4 வகைகளா நம்ம வந்து பிரிக்க முடியும். கோள வடிவம்,
காக்கஸ், கோல் வடிவம் பேசில்லஸ், கமா வடிவம் விப்ரியோ, திருகு வடிவம் ஸ்பைரில்லம். இந்த மாதிரி நம்ம 4 வகைகளா வந்து பிரிக்க முடியும். அடுத்து இந்த மொனிராவ நம்ம மேலும் வந்து 3 வகைகளா வந்து பிரிக்கலாம். உலக மொனிரா 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. அவை ஆர்க்கிபாக்டீரியாக்கள், யூபாக்டீரியாக்கள், மைக்கோபிளாஸ்மா. அப்போ உலக மொனிராவ மேலும் 3 வகைகளாக வந்து பிரிக்கப்படுகிறது. அது என்னன்னா ஆர்க்கிபாக்டீரியா, யூபாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா. சரி, இதுல இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு குழுவ பத்தியும் இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். முதல்ல ஆர்க்கிபாக்டீரியாக்கள்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஆர்க்கிபாக்டீரியாக்கள். இந்த ஆர்க்கிபாக்டீரியாக்கள் தான் வந்து உலகத்துல முதல்ல தோன்றிய உயிரினங்களா இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. ஏன்னா இந்த மாதிரியான ஆர்க்கிபாக்டீரியாக்கள் உலகத்துல எந்த மாதிரியான ஒரு கடுமையான வாழிடங்கள்ல கூட இதனால வந்து வாழ முடியும். கடுமையான வாழிடங்கள் அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, இப்ப அதிகப்படியான வெப்பநிலை இருக்கு. அதே மாரி அதிகப்படியா உப்புத்தன்மை வந்து இருக்கு. இல்ல காற்றே இல்லாத ஒரு இடம் இருக்கு. அதெல்லாம் நம்ப எக்ஸ்ட்ரீம் ஹேபிடேட் அப்படின்னு சொல்லுவோம். கடுமையான வாழிடங்கள். அந்த மாதிரியான இடத்துல ஒரு உயிரினமே வாழ முடியாது. ஆனா, அங்க வந்து இந்த ஆர்க்கிபாக்டீரியாக்கள வந்து நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆர்க்கிபாக்டீரியாக்கள் அப்படின்றது என்ன? கடுமையான வாழிடங்களில் வாழக்கூடியவை. எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, உப்பு பகுதிகள்ல வாழ்ந்துச்சு அப்படின்னா, அத ஹாலோஃபில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெற்று நீர். அதாவது வெந்நீர் ஊற்று. ஓகேங்களா? வெந்நீர் ஊற்றுகள் அப்படின்றது இப்ப எக்ஸாம்பிள் வந்து இயற்கையாவே ஒரு சில இடத்துல வந்து நீர் அப்படின்றது 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்கும். நீரோட கொதிநிலை என்ன? 100 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? இயற்கையாவே எங்கேயாவது வெந்நீர் ஊற்றுகள நீங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊர்ல பெருசா கிடையாது. ஆனா ஒரு சில பகுதிகள்ல வந்து இயற்கையாவே அங்க நீர் அப்படின்றது 100 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கும். அப்ப அதிகப்படியான வெப்பம் இருக்கும். அந்த மாதிரியான இடத்துல வாழக்கூடிய ஆர்க்கிபாக்டீரியாக்கள தெர்மோ அசிடோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ ஒரு இடத்துல எரிமலை இருக்குன்னு வச்சுக்கலாமே, குறிப்பா கடலுக்கு அடியில, அந்த எரிமலை இருக்க இடத்துல இருக்கக்கூடிய நீர் அப்படின்றது எப்பவுமே வந்து வெப்பநிலையோட இருக்கும். அந்த மாரியான பகுதிகள்ல கூட இந்த தெர்மோ அசிடோஃபில்கள வந்து நம்ம பார்க்க முடியும். அடுத்ததா அதிகப்படியா ஆசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆசிட் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகள்ல கூட இந்த வகையான பாக்டீரியாக்கள் அப்படின்றது உயிர் வாழும். அடுத்து சதுப்பு நில பகுதிகள், இல்லன்னா வந்து காற்றே இல்லாத பகுதிகள்ல கூட ஒரு சில ஆர்க்கிபாக்டீரியாக்கள் உயிர் வாழும். எடுத்துக்காட்டு மெத்தனோஜென்களா நம்ம சொல்லலாம். இந்த மெத்தனோஜென்கள் அப்படின்றது சேற்று மாரியான இருக்கக்கூடிய பகுதிகள், இல்லன்னா வந்து கால்நடைகளோட வயிற்று பகுதிகள், அங்கலாம் வந்து இது வாழக்கூடியதாக இருக்கும். இப்ப மாட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மாட்டோட வயிற்றில வந்து இந்த மெத்தனோஜென்கள் வாழ்றத நம்ம பார்க்க முடியும். மாட்டோட வயிற்று பகுதிகள்ல ஆக்ஸிஜன் அப்படின்றது இருக்காது. அப்போ ஆக்ஸிஜன் இல்லாத இடத்துல இந்த மெத்தனோஜென்கள் அப்படின்றது வாழுது. மாட்டோட சாணத்த வச்சு மீத்தேன் அப்படின்ற ஒரு கேஸ் எடுப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா, இந்த மெத்தனோஜன்கள் அதோடைய சாணத்துல இருக்கிறதால தான் மீத்தேன் அப்படின்ற அந்த கேஸ வந்து உருவாக்குது. அப்ப மெத்தனோஜன்கள் அப்படின்றது பெரும்பாலும் காற்றே இல்லாத இடத்துல வாழக்கூடிய பாக்டீரியாக்கள். அப்போ ஆர்க்கிபாக்டீரியாக்கள் அப்படின்றது கடுமையான வாழிடங்கள்ல வாழக்கூடியது. இந்த ஆர்க்கிபாக்டீரியாக்கள 3 வகைகளா நம்ம பிரிக்கலாம். ஹாலோஃபில்கள், தெர்மோ அசிடோஃபில்கள், மெத்தனோஜன்கள். ஹாலோஃபில்கள் அப்படின்றது எங்க இருக்கும்? அதிகப்படியா உப்பு இருக்கக்கூடிய பகுதிகள். கடற்கரை ஓரங்கள், லகூன்கள் இந்த மாரியான இடத்துல வாழக்கூடியது. தெர்மோ அசிடோஃபில்கள் அப்படின்றது என்ன? அதிகப்படியான வெப்பநிலை, இல்ல அதிகப்படியான ஆசிட் இருக்கக்கூடிய பகுதிகள், அமிலத்தன்மை இருக்கக்கூடிய பகுதிகள்ல இந்த தெர்மோ அசிடோஃபில்கள் அப்படின்றது வாழக்கூடியது. மெத்தனோஜன்கள் அப்படின்றது காற்றே இல்லாத பகுதிகள்ல வாழக்கூடியது. இந்த மாரியான கடுமையான வாழிடங்கள கொண்டு காணப்படக்கூடிய பாக்டீரியாக்கள ஆர்க்கிபாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து யூபாக்டீரியாக்கள். இப்போ நம்ம பெரும்பாலும் பாக்டீரியா அப்படின்னு சொல்றோம்ல. நோய் தொற்றுகளை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள், நீர்ல பாக்டீரியா இருக்கு. ஏதாவது வந்து ஒரு காய்ச்சல் பரவுது அப்படின்னா, பாக்டீரியாக்கள் மூலமா பரவலாம். இந்த மாரிலாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. அந்த பாக்டீரியாக்கள் எல்லாமே எதுக்கு கீழ வரும் அப்படின்னா, இந்த பாக்டீரியாக்களுக்கு கீழ தான் வரும். அப்போ இது எல்லாமே வந்து உண்மையான பாக்டீரியாக்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன் இத உண்மையான பாக்டீரியாக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்? ஏன்னா, நம்ம சுத்தி நெறைய சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் ஆகட்டும், நம்ம கேள்விப்படக்கூடிய பாக்டீரியாக்கள் எல்லாமே வந்து இந்த பாக்டீரியாக்களுக்கு கீழ தான் வருது. சரிங்களா? இதோட செல் சுவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நல்லா உறுதியான செல் சுவர் அப்படின்றது காணப்படுகிறது. கசையிழைகள் அப்படின்றது இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க முடியும். நகரக்கூடியதா இருந்தா மட்டும் நம்ம கசையிழைகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க. இதுதான் ஒரு பாக்டீரியா. இதுல கசையிழைகள் அப்படின்றது இருக்கு. 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். அதுக்கு மேல கூட வந்து இருக்கலாம். ஒவ்வொரு பாக்டீரியாவுக்கும் தகுந்த மாதிரி இந்த கசையிழைகள் அப்படின்றது மாறுபடும். இந்த கசையிழைகள் அமைவு முறையும் வந்து மாறுபடும். ஒரு சிலதுக்கு இந்த மாரி இங்க மட்டும் இருக்கலாம். ஒரு சிலதுக்கு 2 பக்கமும் இருக்கலாம். இல்ல இது சுத்தியே வந்து கசையிழைகள் இருக்கலாம். இந்த மாரி கசையிழைகளுடைய அமைப்பு மற்றும் அதோடைய எண்ணிக்கை அப்படின்றது பாக்டீரியாக்களுக்கு தகுந்த மாதிரி வந்து மாறுபடும்.
அடுத்ததா இதோடைய உணவூட்டம் எப்படி நடைபெறுதுன்னு பார்க்கலாம். யூபாக்டீரியாக்கள் அப்படின்றது தற்சார்பு உணவூட்ட முறை மற்றும் பிறச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியாக்களை கொண்டது. இதுல தற்சார்பு ஊட்டமுறையும் வந்து நடக்குது, பிறச்சார்பு ஊட்டமுறையும் வந்து நடக்குது. தற்சார்பு ஊட்டமுறை அப்படின்னா என்ன? இந்த பாக்டீரியாக்கள் தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே வந்து தயாரித்துக் கொள்கின்றன. எப்படி வந்து அது உங்களுக்கான உணவை தயாரிக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்து பிறச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியாக்கள். இதுங்களால உணவெல்லாம் வந்து உற்பத்தி செய்ய முடியாது. வேறு சில உயிரினங்களையோ, இல்ல இறந்து போன பொருட்களையோ வந்து நம்பி தான் இந்த பாக்டீரியாக்கள் வந்து இருக்கும். சரி, முதல்ல நம்ம தற்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியாக்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். தற்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியா. இத மேலும் நம்ம 2 வகையா வந்து பிரிக்கலாம். ஒண்ணு ஒளிச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியா, மற்றொன்று வேதிச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியா. ஒளிச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியாவுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒளி அப்படின்றது தேவை. சூரிய ஒளி அப்படின்றது தேவை. சூரிய ஒளிய பயன்படுத்தி இதுங்களுக்கு தேவையான உணவ அது வந்து உற்பத்தி செஞ்சுக்கும். வேதி சார்பு ஊட்டமுறை பாக்டீரியாக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு வேதி வினைய நிகழ்த்தி, அந்த வேதி வினையில கிடைக்கக்கூடிய ஆற்றல பயன்படுத்தி அதுங்களுக்கான உணவ வந்து உற்பத்தி செஞ்சுக்கும். அத வேதிச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது ஒவ்வொன்னத்தையும் நம்ம இப்ப தெளிவா பார்க்கலாம். முதல்ல ஒளிச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியா. தாவரங்களைப் போல் குளோரோஃபில் ஏ உள்ளது. அப்போ ஒளிச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியாக்கள்ல குளோரோஃபில் ஏ அப்படின்ற பிக்மெண்ட்ஸ் அப்படின்றது காணப்படுது. நிறமிகள் அப்படின்றது காணப்படுகிறது. இவற்றில் சில வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்தும் ஹெட்டிரோசிஸ்ட்கள் எனப்படும் சிறப்பு செல்கள் காணப்படுகின்றன. இந்த வகையான ஒளி சார்பு ஊட்டமுறை பாக்டீரியாக்கள்ல வளிமண்டல நைட்ரஜன் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சில சிறப்பு வாய்ந்த செல்கள், அதுக்கு பேரு ஹெட்டிரோசிஸ்ட் அப்படின்னு பேரு. அந்த வகையான செல்களும் வந்து காணப்படுது. எடுத்துக்காட்டு நாஸ்டாக் அனபேனால நம்ம பார்க்க முடியும். இங்க பாருங்க, இந்த சிறப்பு வாய்ந்த செல்களுக்கு பேரு தான் ஹெட்டிரோசிஸ்ட். அது மட்டும் இல்லாம மத்த செல்கள் எல்லாத்துலயும் என்ன இருக்கும் அப்படின்னா, குளோரோஃபில் ஏ அப்படின்ற நிறமி இருக்கும். அதனால சூரிய ஒளி இருக்கும்போதெல்லாம் இது என்ன பண்ணுது? உணவ வந்து உற்பத்தி செஞ்சுக்குது. அந்த மாரியான பாக்டீரியாக்கள ஒளிச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு நாஸ்டாக் அனபினாவ நம்ம குறிப்பிடலாம். அடுத்ததா வேதிச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியா. இவை நைட்ரேட்டுகள், நைட்ரைடுகள், அமோனியா போன்ற பல்வேறு கரிம பொருட்களை ஆக்சிஜனேற்றம் செய்கிறது. இதன் மூலம் வெளியிடப்படும் ஆற்றலை ஏடிபி உற்பத்திக்கு பயன்படுகின்றன. இப்ப எடுத்துக்காட்டா நான் வந்து சொல்றேன். அமோனியா இருக்குன்னு வச்சுக்கலாமே. இது வந்து என்னது? அமோனியா. இந்த அமோனியாவ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, சிதைக்க ஆரம்பிக்குது. இந்த பாக்டீரியா, வேதிச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியா சிதைக்குது. அப்படி சிதைக்கும்போது இப்ப வந்து ஒரு நைட்ரேட் வந்து கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாரி சிதைக்கும் பொழுது, இங்க என்ன வெளியிடப்படுது அப்படின்னா, ஆற்றல் அப்படின்றது வந்து வெளியிடப்படுது. வெளியிடப்படக்கூடிய இந்த ஆற்றல வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அப்படின்றது பயன்படுத்திக்கும். அததான் இங்க வந்து சொல்றாங்க. நைட்ரைட்டுகள், நைட்ரைடுகள், அமோனியா போன்ற பல்வேறு கனிம பொருட்களை ஆக்சிஜனேற்றம் செய்கிறது. இந்த மாரி ஆக்சிஜனேற்றம் செய்யும்பொழுது, இதன் மூலம் வெளியிடப்படும் ஆற்றலை ஏடிபி உற்பத்திக்கு பயன்படுகின்றன. இப்ப ஆற்றல் வெளியிடுதுங்களா? இந்த ஆற்றல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பாக்டீரியாக்கள் அப்படின்றது பயன்படுத்தி, அதுங்களுக்கு தேவையான ஏடிபிய வந்து உற்பத்தி செஞ்சுக்குது. ஸோ இப்படிதான் வேதிச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியாக்கள் அப்படின்றது தங்களுக்கு தேவையான உணவ வந்து உற்பத்தி செஞ்சுக்குது. நைட்ரஜன், பாஸ்பரஸ், இரும்பு மற்றும் கந்தகம் போன்ற ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்வதில் இவை பெரும் பங்கு வகிக்கின்றன. இப்போ நைட்ரஜன் சுழற்சி, பாஸ்பரஸ் சுழற்சி இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு வந்து பெரும்பாலும் இந்த வேதிச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியாக்கள் அப்படின்றது உதவி செய்யுது. ஏன்னா இது என்ன பண்ணுது? அந்த மாரியான பொருட்கள, ஊட்டச்சத்துக்கள சிதைச்சு மேலும் வந்து ஆக்சிஜனேற்றம் செய்யும் பொழுது, அதுங்களுக்கு உணவும் வந்து கிடைக்குது. அதே மாரி அந்த ஊட்டச்சத்தானது மறுசுழற்சி அடைகிறது. ஸோ இந்த மாரியான வேலைகளுக்கு வேதிச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியாக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பாக்டீரியாக்களோட தற்சார்பு ஊட்டமுறை அப்படின்றது என்ன? தங்களுக்கு தேவையான உணவ தாங்களே தயாரிச்சுக்கணும். ஒண்ணு ஒளிய பயன்படுத்தி அதுங்களுக்கு தேவையான உணவ தயாரிக்குது. அத ஒளிச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்லலாம். வேதிச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியாக்கள் அப்படின்றது என்ன? ஒரு வேதி வினைய நிகழ்த்தி, அந்த வேதி வினையில கிடைக்கக்கூடிய ஆற்றல பயன்படுத்தி அதுங்களுக்கு தேவையான உணவு உற்பத்தி செஞ்சுக்குச்சு அப்படின்னா, அத வேதிச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது 2மே வந்து தங்களுக்கு தேவையான உணவ தாங்களே தயாரித்துக் கொள்கின்றன. அடுத்து, இப்போ ஒரு சில உயிரினங்களால தங்களுக்கு தேவையான உணவ உற்பத்தி செய்ய முடியாது. அந்த மாரியான பாக்டீரியாக்கள பிறச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெரும்பாலான பாக்டீரியாக்கள் பிறச்சார்பு ஊட்ட உயிரிகள் ஆகும்.
பிறச்சார்பு ஊட்ட உயிரிகள் அப்படின்னாலே என்ன? இதுங்களால உணவ வந்து உற்பத்தி பண்ண முடியாது. மத்த உயிரினங்கள வந்து நம்பி தான் இருக்கும். இறந்த கரிம பொருட்கள் அல்லது உயிரினங்களிலிருந்து அவை தங்கள் சொந்த உணவை பெறுகின்றன. இப்ப இறந்து போன ஒரு மரக்கட்டையோ, இல்ல ஒரு உடலோ இருக்கு அப்படின்னா, அதுல பாக்டீரியாக்கள் அப்படின்றது வளர ஆரம்பிக்கும். அந்த இறந்து போன பொருட்கள்ல இருந்து அதுங்களுக்கு தேவையான உணவ வந்து உறிஞ்சு எடுத்துக்கும். இந்த மாதிரி பெரும்பாலான பாக்டீரியாக்கள நம்ம பார்க்க முடியும். அப்படி இல்ல அப்படின்னா, மற்ற உயிரினங்களுக்கு மேல ஒட்டுண்ணிகளாக இவை வாழ்கின்றன. இப்போ ஒரு உயிரோட ஒரு உயிரினம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மனிதனே இருக்கான். அவனுக்கு பாக்டீரியா தொற்று ஏற்படுது. ஏன்? அந்த பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள வந்து, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உணவ வந்து அத எடுத்துக்கிட்டு உயிர் வாழும். ஆனா, அதனால நமக்கு தான் வந்து பாதிப்பு ஏற்படுது. ஸோ இந்த மாரி இருக்கக்கூடியத ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பாக்டீரியாக்கள் வந்து பிறச்சார்பு ஊட்டமுறை அப்படின்னு வரும்போது, கரிம பொருட்கள சிதைக்கக்கூடியவையாக இருக்கலாம். இல்லைன்னா ஒட்டுண்ணிகளாக கூட வந்து வாழலாம். இதுதான் வந்து பிறச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியாக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து மைக்கோபிளாஸ்மா. இது வந்து என்னன்னா, உலக மொனிராவோட 3வது வகை. மைக்கோபிளாஸ்மா அப்படின்றது தான் இருக்கிறதுலயே மிக சிறிய பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்லலாம். மிக சிறிய உயிரினங்கள். செல் சுவர் அற்ற உயிரினங்கள். இதுல செல் சுவர் அப்படின்றது வந்து இருக்காது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, உலக மொனிராவ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல செல் சுவர் அப்படின்றது இருக்கும். செல் சுவர் எதனால ஆனது? பெப்டிடோகிளைகாலால் ஆனது அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். ஆனா, இந்த உலக மொனிராவுல 3வதா நம்ம வந்து பிரிச்சிருக்கோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். உலக மொனிராவ நம்ம மேலும் வந்து 3 வகையா பிரிக்கலாம். ஆர்க்கிபாக்டீரியாக்கள், யூபாக்டீரியாக்கள், மைக்கோபிளாஸ்மாக்கள். ஆனா, இந்த மைக்கோபிளாஸ்மால வந்து என்ன இருக்காது? செல் சுவர் அப்படின்றது வந்து இருக்காது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அறியப்பட்ட செல்களில் மிக சிறிய செல்கள் அப்படின்றது இந்த மைக்கோபிளாஸ்மா தான். இதுவரைக்கும் நெறைய செல்கள நம்ம கண்டுபிடிச்சுட்டோம். மொனிரால மட்டும் இல்லாம மத்த செல்களையும் சேர்த்து மத்த உலகங்களையும் நான் கம்பேர் பண்ணி தான் சொல்றேன். எல்லா உலகத்த கம்பேர் பண்ணும்போது மிக சிறிய செல்கள் எது அப்படின்னா, அது இந்த மைக்கோபிளாஸ்மாக்கள் தான். இவற்றால் ஆக்ஸிஜன் இல்லாமல் கூட உயிர் வாழ முடியும். இதுங்களுக்கு உயிர் வாழணும்னா ஆக்ஸிஜன் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஆக்ஸிஜன் இல்லாத இடத்துல கூட இதனால உயிர் வாழ முடியும். பல விலங்குகள் மற்றும் தாவரங்களில் நோய்க்கிருமிகளாக உள்ளன. இவை பெரும்பாலும் நோய்க்கிருமிகளாக இருக்கு. தாவரம் மற்றும் விலங்குகளோட உடம்புல போயிட்டு நோய வந்து ஏற்படுத்துது. இதனால அதுங்களுக்கு தேவையான உணவு கிடைக்கும். ஆனா, அந்த ஓம்புயிரிக்கு நெறைய பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படும். ஸோ இது வந்து என்னன்னா, மைக்கோபிளாஸ்மா. அப்போ உலகம் மொனிரானா என்ன? அதுங்களுக்கு உண்டான பண்பு, அந்த உலக மொனிராவ மேலும் நம்ம 3 வகைகளா பிரிக்கலாம். ஆர்க்கிபாக்டீரியா, யூபாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா. இத ஒவ்வொன்னத்த பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். சரி, அடுத்ததா நம்ம உலகம் புரோட்டிஸ்டாவ பத்தி பார்க்கலாம். உலகம் புரோட்டிஸ்டா. இந்த புரோட்டிஸ்டாவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுவும் மொனிரா மாதிரி ஒரு செல் உயிரினங்கள் தான். ஆனா 2த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடியது எல்லாமே யூகேரியாட் செல்கள். அதாவது ஒரு செல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதுல என்ன இருக்கும்? தெளிவா உட்கருவ நம்ம பார்க்க முடியும். ஆனா மொனிராவுல அந்த மாரி உட்கருலாம் செல்ல வந்து இருக்காது. ஆனா 2மே வந்து ஒரு செல் உயிரினங்கள் தான். இந்த புரோட்டிஸ்டாவுக்கு கீழ வரக்கூடிய உயிரினங்கள்ல ஒரு சிலதுல நம்ம செல் சுவர் அப்படின்றத பார்க்கலாம். செல் சுவர் இல்லாம கூட ஒரு சில உயிரினங்கள நம்ம பார்க்க முடியும். உணவூட்ட முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கு தேவையான உணவ அதே தயாரித்துக் கொள்ளக்கூடிய உயிரினங்களும் இருக்கு. அதே மாரி மத்த உயிரினங்கள சார்ந்த பிறச்சார்பு ஊட்ட முறை மேற்கொள்ளக்கூடிய உயிரினங்களும் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். சரி, இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இப்ப தெளிவா பார்க்கலாம். அனைத்து புரோட்டிஸ்டுகள் ஒற்றை செல் யூகேரியாட்டுகள் ஆகும். ஒரு செல்லால் ஆன உயிரினங்கள் அனைத்தும் யூகேரியாட் செல்களை கொண்டது. செல்லுக்கு உள்ள நாம உட்கருவ தெளிவா பார்க்க முடியும். பெரும்பாலும் இவை நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் ஆகும். அல்லது நிலப்பரப்பில் வாழ்ந்தால் ஈரமான சூழல் அப்படின்றது தேவை. அப்போ புரோட்டிஸ்டா எல்லாமே பொதுவா நீர்ல வாழுது. நிலத்துல வாழற மாரியா இருந்தா அதுக்கு ஈரமா இருக்க மாதிரியான சூழல் அப்படின்றது இருந்துச்சுன்னா, அங்க வளரக்கூடியதாக இருக்கும். இவற்றின் செல்லில் வரையறுக்கப்பட்ட உட்கரு மற்றும் பிற சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகள் உள்ளன. அப்ப தெளிவான உட்கரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். பிற செல் நுண்ணுறுப்புகள நம்ம பார்க்கலாம். மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாச வலை, கோல்கை உடலங்கள், இந்த மாதிரி மத்த செல் நுண்ணுறுப்புகளும் இந்த இடத்துல நம்ம தெளிவா பார்க்க முடியும். இந்த உலகம் புரோட்டிஸ்டாவ மேலும் 5 குழுக்களாக வந்து பிரிக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். 1 கிரைசோஃபைட்டுகள், 2வது டைனோஃபிளாஜெலேட்டுகள், 3வது யூக்ளினாய்டுகள், 4த் ஒன் இஸ் த கோழை பூஞ்சைகள். ஸ்லைம் மோல்ட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அடுத்ததா புரோட்டோசோவாக்கள். இந்த மாதிரி மேலும் இந்த உலகத்த 5 குழுக்களா நம்ம வந்து பிரிக்கலாம். இப்போ ஒவ்வொன்னத்த பத்தி நம்ம வந்து தெளிவா வந்து பார்க்க போறோம். முதல்ல கிரைசோஃபைட்டுகள்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கிரைசோஃபைட்டுகள். இது பெரும்பாலும் நீர்ல வாழக்கூடியது. நன்னீர் மற்றும் கடல் நீர்ல வந்து நம்ம பார்க்க முடியும்.
நுண்ணியவை அப்படின்னா என்ன? ஒரு செல் உயிரினங்களால் ஆனது. ஏன்னா, அங்க பல செல் உயிரினங்களே வந்து கிடையாது. கிரைசோஃபைட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு செல்லும் தனித்துவமா அதோடைய வாழ்க்கைய வந்து அது பார்த்துக்கும். மற்றும் நீரோட்டங்களில் மிதந்து வாழ்கின்றன. நீர்ல தான் இது வந்து மிதந்து வாழும். நீர் எந்த திசைக்கு போகுதோ, அந்த திசைக்கு வந்து இது நகர்ந்து போடக்கூடியதாக இருக்கும். அதனால கிரைசோபைட்டுகள என்ன சொல்லுவாங்க? மிதவை உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட சில சமயங்கள்ல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ப கிரைசோஃபைட்டுகள் நீர்ல வாழக்கூடியது, மிக நுண்ணியவை. நீர் எந்த திசையில போகுதோ, அதோட வந்து மிதந்து போகக்கூடியவை. இவை ஒளி சேர்க்கை செய்யக்கூடியவை. தங்களுக்கு உணவு தேவை அப்படின்னா, மத்த உயிரினங்கள வந்து சார்ந்துலாம் இருக்காது. ஒளி சேர்க்கை செய்யக்கூடிய நிறமிகள் இருக்கிறதால, சூரிய ஒளி இருக்கும்போது தங்களுக்கு தேவையான உணவ தாங்களே வந்து தயாரித்துக் கொள்ளும். எடுத்துக்காட்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா, கிரைசோஃபைட்டுக்கு டயட்டம்கள், தங்கப்பாசிகள், டிஸ்மிடுகள நம்ம எக்ஸாம்பிளா வந்து சொல்லலாம். அப்ப கிரைசோஃபைட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னது? டயட்டம் அண்ட் தங்கப்பாசி. அதுக்கு பேர் என்னன்னா டெஸ்மிட் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. இது எல்லாமே கிரைசோஃபைட்ஸ்க்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். மிதவை உயிரினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல டயட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உயிரினம். அத பத்தி நம்ம இன்னும் ஒரு சில விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம். டயட்டம் சிலிக்காவால் ஆன செல் சுவரை கொண்டுள்ளன. இதோட செல் சுவர் அப்படின்றது தனித்துவமா ஆனது. கிரைசோஃபைட்டுகள்ல இந்த இடத்துல டயட்டம்ல நம்ம செல் சுவர பார்க்க முடியும். அந்த செல் சுவர் எதனால் ஆனது? சிலிக்கா அப்படின்ற பொருளால் ஆனது. சரிங்களா? அடுத்து 2 செல் சுவர்கள் காணப்படும். 2 மெல்லிய ஓடுகளாக ஒரு சோப்பு பெட்டி போல் உள்ளன. எடுத்துக்காட்டா நான் உங்களுக்கு வரையறேன். இந்த இடத்துல பாருங்க. இது வந்து என்னன்னா ஒரு டயட்டம். இந்த டயட்டத்துல வந்து இந்த மாரி ஒரு செல் சுவர் அப்படின்றது வந்து இருக்கும். அடுத்தது அதுக்கு கீழ வந்து இந்த மாரி ஒரு செல் சுவர் அப்படின்றது இருக்கும். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சோப்பு பொட்டி மாதிரி வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து அரேஞ்சா இருக்கும். மேல ஒரு ஓடு, கீழ ஒரு செல் சுவராலான ஒரு ஓடு. இந்த மாரி 2ம் வந்து சோப்பு பொட்டி மாதிரி வந்து பொருந்துற மாரி வந்து அமைந்திருக்கும். அந்த செல் சுவர் எதனால ஆனது அப்படின்னா, சிலிக்காவால் ஆனது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சிலிக்காவா ஆயிருக்கிறதால, இய இயல்பா வந்து எந்த ஒரு வேதி வினைக்கும் இது வந்து உள்ளாகாது. இறந்துடுச்சுனா கூட வந்து அது எந்த ஒரு நொதியினாலும் அரிக்கப்படாது. மத்த எந்த ஒரு உயிரினங்களும் அத வந்து அழிக்காது. அப்படியே பல மில்லியன் வருடங்களா என்ன ஆகும் அப்படின்னா, டயட்டம்கள் இறந்துருச்சு அப்படின்னா, அதோடைய செல் சுவர் வந்து படிந்து படிந்து அந்த இடத்துல ஒரு மண்ணு மாதிரியான அமைப்பு இருக்கும். அதுக்கு பேரு டயட்டமேஷியஸ் பூமி அப்படின்னு பேரு. அந்த டயட்டமேஷியஸ் பூமிக்கு நெறைய பொருளாதார முக்கியத்துவம் இருக்கு. அத எடுத்து வந்து நெறைய பொருட்கள் வந்து செய்வாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். பல மில்லியன் ஆண்டுகளாக அவற்றின் செல் சுவர்கள் வாழ்விடத்தில் படிந்து உருவாவது டயட்டமேஷியஸ் பூமி ஆகும். இப்ப இதுதான் செல் சுவர். இப்ப இந்த டயட்டம் இறந்து போயிடுச்சு அப்படின்னா, அந்த செல் சுவர் அழிஞ்சு போயிடாது. அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து படிஞ்சு போயிடும். இந்த மாரி நெறைய செல் சுவர் வந்து படிஞ்சு படிஞ்சு உருவாகக்கூடிய அந்த அமைப்புக்கு பேரு தான் என்னது? டயட்டமேஷியஸ் பூமி. இது பல மில்லியன் வருடங்களா நடக்கும். பல மில்லியன் வருடங்களா நடந்து நடந்து ஒரு மண்ணு மாதிரி ஒரு லேயர் வந்து உருவாயிருக்கும். அதுதான் டயட்டமேஷியஸ் பூமி. இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? மெருகூட்டல், பாலிஷிங் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் மற்றும் மருந்து கரைசல்களை வடிகட்ட பயன்படுகிறது. அந்த டயட்டமேஷியஸ் பூமிய வச்சு ஒரு சில வடிகட்டும் பேப்பர்ஸ வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். அத வச்சு எண்ணெய், மருந்து கரைசல்கள வடிகட்ட முடியும். இந்த மாரி இன்னும் ஒரு சில பயன்கள் அப்படின்றது அந்த டயட்டமேஷியஸ் பூமிக்கு வந்து இருக்கு. சரிங்களா? அடுத்து கடல்கள்ல முக்கிய உற்பத்தியாளர் யாரு அப்படின்னா, இந்த டயட்டம்கள் தான். பெரும்பாலான உயிரினங்கள், கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் உணவுக்காக யார சார்ந்து இருக்காங்க? இந்த டயட்டம வந்து சார்ந்து தான் இருக்கு. இப்ப நிலப்பகுதிய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உற்பத்தியாளர்கள்ல முதன்மையானவங்க யாரு? தாவரங்கள், பச்சை தாவரங்கள நம்ம சொல்லலாம். நம்ம எல்லாமே நேரடியாவோ, மறைமுகமாவோ அந்த தாவரங்கள நம்பி தான் இருக்கோம். அதே மாரி கடல்ல வாழக்கூடிய உயிரினங்கள் பெரும்பாலும் எத நம்பி இருக்காங்க? இந்த டயட்டம்கள நம்பி தான் இருக்கு. ஏன்னா, இந்த டயட்டம்கள் தான் அவங்களுக்கான உணவு உற்பத்தி செய்வாங்க. மத்த உயிரினங்கள் இந்த டயட்டம சாப்பிட்டு தான் வந்து உயிர் வாழும். அப்ப கிரைசோஃபைட்ஸ்கள பொறுத்தவரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது டைனோஃபிளாஜெலேட்டுகள். இந்த டைனோஃபிளாஜெலேட்டுகள் பெரும்பாலும் கடலில் வாழ்பவை. சரிங்களா? நன்னீர்ல நம்ம பார்க்க முடியாது. கடல்ல நம்ம பார்க்கலாம். ஒளி சேர்க்கை செய்யக்கூடியவை. தங்களுக்கு தேவையான உணவ தானே வந்து தயாரித்துக் கொள்ளும். இந்த டைனோஃபிளாஜெலேட்டுகள்ல பல நிறங்கள்ல வந்து நம்ம பார்க்க முடியும். அதுக்கான காரணம் அதுல என்ன நிறமி இருக்கோ, அந்த நிறமிய பொறுத்து அதோடைய வண்ணம் அப்படின்றது மாறுபடும். இவற்றின் நிறமிகளை பொறுத்து மஞ்சள், பச்சை, பழுப்பு, நீலம் அல்லது சிவப்பு நிறத்தில் இவை காணப்படுகின்றன. வெளிப்புற மேற்பரப்பில் கடினமான செல்லுலோஸால் ஆன தட்டுகள் காணப்படுகின்றன. டைனோஃபிளாஜெலேட்டுகள்ல செல் சுவர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், செல் சுவர் அப்படின்றது இருக்கு. அந்த செல் சுவர் எதனால் ஆனது? செல்லுலோஸால் ஆனது. ஒரு தட்டு மாதிரி வந்து காணப்படும். பாருங்க, இதுதான் ஒரு டைனோஃபிளாஜெலேட். மேல வந்து ஒரு தட்டு இருக்கு. இந்த தட்டு எதனால் ஆனது? செல்லுலோஸால் ஆனது. கீழ வந்து ஒரு தட்டு இருக்கு. பாருங்க, இது ஒவ்வொன்னுமே வந்து என்ன அப்படின்னா ஒரு தட்டு.
அப்ப பல தட்டுகள் இந்த மாரி பக்கத்துல, பக்கத்துல அடுக்கப்பட்டு உருவானது தான் வந்து மேற்புற சுவர். ஓகேங்களா? அப்ப செல் சுவர் அப்படின்றது செல்லுலோஸால் ஆன தட்டுகளால் ஆனது. அடுத்ததா இந்த டைனோஃபிளாஜெலேட்டுகள்ல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பண்பு என்ன அப்படின்னா, 2 கசை இழைகள் அப்படின்றது இந்த இடத்துல காணப்படுது. டைனோஃபிளாஜெலேட்டுகள் எல்லாமே நகரக்கூடிய உயிரினங்கள். அந்த 2 கசை இழைகளுடைய அமைப்பு முறை அப்படின்றது தனித்துவமா இருக்கும். இந்த டைனோஃபிளாஜெலேட்டுகளோட சிறப்பு பண்பு அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். அந்த 2 கசை இழைகள் எப்படி இருக்கு? ஒன்று நீளமாகவும், மற்றொன்று குறுக்காகவும் சுவர் தட்டுகளுக்கு இடையில் உள்ள பள்ளத்தில் காணப்படுகிறது. பாருங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா, நீளமா இருக்கக்கூடிய அந்த கசை இழை. மற்றொரு கசை இழை எங்க இருக்கு? இந்த 2 செல்லுலோஸ் தட்டுகளுக்கு இடையில இந்த மாதிரி குறுக்கா வந்து காணப்படும். அப்ப குறுக்கு வாட்டுல ஒரு கசை இழை இருக்கு. நீள் வாக்குல ஒரு கசை இழை இருக்கு. இந்த 2 கசை இழைகளும் நம்ப டைனோஃபிளாஜெலேட்டுகள்ல பார்க்க முடியும். அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த டைனோஃபிளாஜெலேட்டுகளுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா நம்ப கோனியாலக்ஸ் அப்படின்ற டைனோஃபிளாஜெலேட்ட சொல்லலாம். இது சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு டைனோஃபிளாஜெலேட். இது கடல்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில மணி நேரங்கள்லயே வந்து அதிக அளவுல வந்து பெருக்கம் அடையக்கூடியவை. விரைவாக பெருக்கம் அடைவதால், அது உள்ள கடல் பகுதி சிவப்பு நிறமாக மாறுகிறது. அதுக்கு பேரு என்னன்னா, சிவப்பு அலைகள் அப்படின்னு பேரு. இப்ப கடல்ல நம்ம ஒரு சில பகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துல சிவப்பு நிறத்துல அந்த இடமே வந்து மாறிரும். அந்த சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பகுதிக்கு பேரு சிவப்பு அலைகள் அப்படின்னு பேரு. ரெட் டைட் அப்படின்னு ஆங்கிலத்துல வந்து சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன? அந்த கடல் பகுதியில அதிக அளவுல கோனியாலக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டைனோஃபிளாஜெலேட்டுகள் பெருக்கம் அடையறதால தான் அந்த மாரி நடக்குது. இப்போ இந்த மாரி அளவுக்கு அதிகமா பெருக்கம் அடைஞ்சிருச்சு. அந்த அலைகள் பார்க்கறதுக்கு ரெட் கலர்ல இருக்கு. உடனே அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே பெரிதும் வந்து பாதிக்கப்படும். ஏன்னா, இந்த டைனோஃபிளாஜெலேட்டுகள் ஒரு வகையான நஞ்சுக்கள வந்து வெளியேத்தும். அந்த நஞ்சுக்கள் வந்து சிறிய மீன்கள், அத விட சிறியதா இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்தையும் வந்து பாதிப்படைய செய்யக்கூடியவை. அப்ப மீன் போன்ற கடல் விலங்குகளை கொல்லும் நஞ்சுகளை அவை வெளியிடுகின்றன. எப்போ? அதிகப்படியா பெருக்கம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாரி வந்து நடக்கும். அங்க இருக்கக்கூடிய மீன்லாம் வந்து இறந்து போயிடும். அதுக்கு காரணம் இந்த டைனோஃபிளாஜெலேட் தான். குறிப்பா கோனியாலக்ஸ் அப்படின்ற இந்த டைனோஃபிளாஜெலேட் தான் இந்த வேலைய வந்து செய்யறது. சரிங்களா? அடுத்ததா புரோட்டிஸ்டால நம்ம பார்க்கக்கூடியது யூக்ளினாய்டுகள். இந்த யூக்ளினாய்டுகள் அப்படின்றது தேங்கி நிற்கும் நன்னீரில் காணப்படுகிறது. இத நன்னீர்ல தான் நம்ம பார்க்க முடியும். டைனோஃபிளாஜெலேட் எங்க இருந்தது? கடல்ல இருந்தது. அதுக்கு முன்னாடி கிரைசோஃபைட்ஸ பார்த்தோம். கிரைசோஃபைட்ஸ் வந்து எங்க இருந்தது? நன்னீர் மற்றும் கடல் நீர்ல பார்க்கலாம். ஆனா யூக்ளினாய்டுகள் நன்னீர்ல மட்டும் தான் இருக்கும். அதுவும் தேங்கி நிக்கிற நீர்ல மட்டும் தான் இருக்கும். குளம், குட்டை இந்த மாரி தண்ணி இருக்கு இல்லையா? அங்க தான் இருக்கும். ஒரு ஆறு வந்து நன்னீர் தான். அந்த ஆத்துல நம்ம பார்க்க முடியுமான்னு கேட்டா, நோ. அந்த இடத்துலலாம் வந்து இருக்காது. அப்ப தேங்கி நிற்கக்கூடிய நன்னீர்ல நம்ம யூக்ளினாய்டுகள பார்க்கலாம். இதோட செல் சுவர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செல் சுவர் கிடையாது. ஆனா, அதுக்கு பதிலா புரதத்தாலான ஒரு உறைய நம்ம பார்க்க முடியும். அப்ப யூக்ளினாய்டுகள்ல என்ன கிடையாது? செல் சுவர் அப்படின்றது கிடையாது. செல் சுவர் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு பதிலா என்ன இருக்கு? பெலிக்கிள் எனப்படும் புரத அடுக்குகளை கொண்டுள்ளது. புரத உறை அப்படின்றது காணப்படுது. இப்ப இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா? இதுக்கு பேர் வந்து பெலிக்கிள் அப்படின்ற ஒரு உறை. புரதத்தால் ஆன ஒரு உறை. சரிங்களா? இதனால தான் அவற்றோட உடல் வந்து நெகிழ்வு தன்மையுடன் காணப்படுகிறது. உடல் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும். யூக்ளினாய்டோட உடல் வந்து டக்கு டக்குன்னு வந்து ஃப்ளெக்சிபிளா வந்து வளையும். அதுக்கு காரணம் என்னன்னா, அதுல செல் சுவர் அப்படின்றது கிடையாது. அதுக்கு பதிலா புரதத்தால் ஆன அடுக்கு இருக்கிறதால, ஈஸியா அதோட உடல வந்து வளைச்சுக்கிட்டு அதனால வந்து நகர்ந்து போக முடியும். அடுத்ததா யூக்ளினாய்டுகள்ல 2 கசை இழைகள வந்து நம்ம பார்க்க முடியும். ஒரு கசை இழை குறுகியது, மற்றொன்று நீளமானது. பாருங்க, இந்த கசை இழை எவ்வளோ நீளமா இருக்கு. இந்த பக்கம் இருக்கக்கூடிய கசை இழை சிறியதா இருக்கு. அப்ப சிறிய மற்றும் நீளமான கசை இழை அப்படின்னு சொல்லிட்டு 2 கசை இழைகள் காணப்படுகிறது. தாவர உலகம் மற்றும் விலங்கு உலகம் ஆகியவற்றை இணைக்கும் ஒரு இணைப்பு சங்கிலியாக காணப்படுகிறது. ஏன் இத இணைப்பு சங்கிலி அப்படின்னு சொல்றாங்கன்னா, தாவரங்கள் மாதிரியான ஒரு பண்புகளும், விலங்குகள் மாதிரியான பண்புகள் இந்த இடத்துல நம்ம யூக்ளினாய்டுகள்ல பார்க்க முடியும். சரிங்களா? அது என்ன அப்படின்றத சொல்றேன். சூரிய ஒளி இருக்கும்போது ஒளிச்சேர்க்கை செய்கிறது. சூரிய ஒளி இல்லாதபோது சிறிய உயிரினங்களை பிடித்து உண்பதன் மூலம் பிறச்சார்பு உயிரினங்களைப் போல செயல்படுகின்றன. அப்ப சூரிய ஒளி இருந்துச்சுன்னா ஒளிச்சேர்க்கை செய்யும். சூரிய ஒளி இல்ல அப்படின்னா பிறச்சார்பு ஊட்ட உயிரினமா இது வந்து இருக்கும். சரிங்களா? அடுத்து இவற்றில் உள்ள நிறமிகள் உயர் தாவரங்களில் இருக்கும் நிறமிகளுக்கு ஒத்ததாக இருக்கும். குளோரோஃபில் ஏ, பி உயர் தாவரங்கள்ல இருக்க அதே மாதிரியான நிறமிகள் தான் நம்ம இந்த யூக்ளினாய்டுகள்ல பார்க்க முடியும். எடுத்துக்காட்டு யூக்ளினாவ நம்ம சொல்லலாம். இப்ப இந்த யூக்ளினாவ நம்ம என்ன சொன்னோம்? தாவரம் மற்றும் விலங்குகள இணைக்கக்கூடிய ஒரு சங்கிலி அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். ஏன் இத நம்ம சொல்றோம்? தாவரங்கள்ல இருக்கக்கூடிய பண்புகள் இருக்கு, விலங்குகள்ல இருக்கக்கூடிய பண்புகள் இருக்கு. அது என்னென்ன பண்பு? தாவரங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான பண்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நிறமிகள். உயர் தாவரங்கள்ல என்ன மாதிரியான ஒளி சேர்க்கை நிறமிகள் இருக்கோ, அத நம்ம இங்க பார்க்க முடியும்.
இவை சூரிய ஒளி இருக்கும்போது ஒளி சேர்க்கை செய்கின்றன. இது எல்லாமே தாவரங்கள்ல காணக்கூடிய பண்பு. விலங்குகள்ல இருக்கக்கூடிய பண்பு என்ன? இந்த இடத்துல செல் சுவர் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி விலங்குகள் போல இவை மற்ற உயிரினங்களை பிடித்து சாப்பிடுது. வேட்டையாடக்கூடியதாக இருக்கு. எப்போ? சூரிய ஒளி இல்லாதப்ப. அப்போ விலங்குகள் மாதிரியான பண்பும், தாவரங்கள் மாதிரியான பண்பும் இருக்கிறதால, யூக்ளினாய்டுகள ஒரு இணைப்பு சங்கிலின்னு நம்ம சொல்லலாம். தாவரம் மற்றும் விலங்குகள இணைக்கக்கூடிய சங்கிலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப யூக்ளினாய்டுகளுக்கு உண்டான பண்புகள் என்னென்ன அப்படின்றது புரியுதுங்களா? சரி, அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது கோழை பூஞ்சைகள். இந்த கோழை பூஞ்சைகள் அப்படின்றது பூஞ்சைகளோட பண்புகளோட நெறைய வந்து ஒத்துப்போகும். அடுத்ததா உலகம் பூஞ்சைய நம்ம பார்ப்போம். அந்த பூஞ்சைகளோட நெறைய பண்புகள் வந்து இந்த கோழை பூஞ்சைகள் அப்படின்றது ஒத்துப்போகும். சரி, அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இவை மட்குண்ணி புரோட்டஸ்டிகள். மட்குண்ணி அப்படின்றது என்ன? அழுகி போன பொருட்கள்ல வந்து வளரக்கூடியது. பூஞ்சைகளும் வந்து அழுகி போன பொருட்கள்ல தான் பெரும்பாலும் வளரும். இதுவும் வந்து அழுகி போன பொருட்கள்ல பெரும்பாலும் வந்து வளர்றதால மட்குண்ணி புரோட்டிஸ்டிகள் அப்படின்னு சொல்றோம். பொதுவாக அழுகும் கிளைகள், இலைகளில் இவை வளர்கின்றன. சாதகமான சூழ்நிலையில் பிளாஸ்மோடியம் எனப்படும் ஒரு தொகுப்பை உருவாக்குகின்றன. இது ஒரு முக்கியமான பண்பு. பிளாஸ்மோடியம் அப்படின்றத நம்ம கோழை பூஞ்சைகள்ல பார்க்க முடியும். அது என்ன அப்படின்றத சொல்றேன். இப்போ கோழை பூஞ்சைகள் அப்படின்றது பெரும்பாலும் ஒரு செல் உயிரினங்கள் தான். இது எல்லாமே தனித்தனியா தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உணவு, இடம் எல்லாமே வந்து சரியா இருக்க பட்சத்துல, இந்த செல்கள் எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு வந்து சேர்ந்து இந்த மாரி குரூப்பா வந்து சேர்ந்துரும். இதுல இருக்கக்கூடியது ஒவ்வொன்னுமே வந்து என்ன அப்படின்னா, ஒரு செல்லோட உட்கரு. இந்த மாதிரி குரூப்பா வந்து சேர்ந்துட்டு, அத சுத்தி வந்து ஒரு கோழை மாதிரியான ஒரு படலத்த வந்து உருவாக்கிக்கும். இந்த அமைப்புக்கு பேரு என்ன அப்படின்னா, பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லலாம். பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியம்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல? கோழை பூஞ்சுகள பொறுத்தவரைக்கும், பிளாஸ்மோடியம் அப்படின்றது பல செல்கள் ஒண்ணா சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த குழுக்கு பேரு பிளாஸ்மோடியம். இதே மாரி பிளாஸ்மோடியம் அப்படின்ற ஒரு நோய் கிருமியும் வந்து இருக்கு. சரிங்களா? நோய உண்டு பண்ணக்கூடிய ஒரு கிருமியும் இருக்கு. அது கிடையாது. இந்த இடத்துல கோழை பூஞ்சை அப்படின்றது நெறைய ஒண்ணா சேர்ந்து அமைப்புக்கு பேரு பிளாஸ்மோடியம். சரிங்களா? இந்த பிளாஸ்மோடியம் என்பது கோழையால் சூழப்பட்ட பல உட்கருக்களை கொண்ட செல் சுவரற்ற புளோட்டோபிளாசம் ஆகும். இங்க செல் சுவர் கிடையாது. இந்த செல்கள சுத்தி என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு கோழை படலம் இருக்கு. கோழை படலம். சரிங்களா? கோழை படலம் அப்படின்றது காணப்படுது. பல உட்கருக்கள் அப்படின்றது உள்ள நம்ம பார்க்க முடியும். இது சாதகமான சூழ்நிலையில இப்படிதான் வந்து நடக்கும். இப்ப சாதகமற்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. தண்ணி இல்ல, அதிகமா வெப்பநிலை இருக்கு. இந்த மாரியான சமயத்துல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். சாதகமற்ற சூழ்நிலையில் பிளாஸ்மோடியம் அவற்றின் நுனியில் ஸ்போர்களை தாங்கி நிற்கும் கனி உடல்களை உருவாக்குகின்றன. உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இதோடைய இந்த மார்ஜின் பகுதிகள்ல, நுனி பகுதிகள்ல இந்த மாதிரி ஒரு உடல்கள வந்து உருவாக்கும். இதுக்கு பேரு கனி உடல்கள் அப்படின்னு பேரு. கனி உடல். இந்த கனி உடல்களுக்குள்ள என்ன உருவாகும் அப்படின்னா, ஸ்போர்கள் அப்படின்றது உருவாகும். இந்த ஸ்போர்கள் வந்து வெளியில வந்துருச்சு அப்படின்னா, இந்த ஸ்போர்கள சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னா, செல் சுவர் அப்படின்றது இருக்கும். செல் சுவர். இது பல நாட்கள் இல்லன்னா பல மாதங்கள் கூட வந்து என்ன ஆகும், அந்த சாதகமற்ற சூழ்நிலைய தாங்கி இருக்கும். ஒரு சாதகமான சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். ஸ்போர்களில் உண்மையான செல் சுவர்கள் உள்ளன. அவை மிகவும் எதிர்ப்பு திறன் கொண்டவை. பல ஆண்டுகள் வரைக்கும் வந்து அது உயிரோட இருக்கும். ஸ்போர்கள் காற்றின் மூலம் பிற பகுதிகளுக்கு பரவுகின்றன. இந்த இடத்துல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிளாஸ்மோடியமா இருக்கும்போது முதிர்ந்த செல்கள்ல செல் சுவர் அப்படின்றது கிடையாது. ஆனா, ஸ்போர்கள் உற்பத்தி செய்யும்போது அந்த ஸ்போர்கள்ல செல் சுவர் அப்படின்றது காணப்படுது. ஸ்போர்கள் எப்போ உருவாகும்? சாதகமற்ற சூழ்நிலையில உருவாகும். ஸ்போர்கள யாரு உற்பத்தி செய்வாங்க? பிளாஸ்மோடியம் தான் வந்து உற்பத்தி செய்யும். பிளாஸ்மோடியம் அப்படின்னா என்ன? பல செல்களுடைய குழுக்கள நம்ம பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லலாம். இங்க செல் சுவர் அப்படின்றது இருக்காது. அப்போ கோழை பூஞ்சுகள பொறுத்தவரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது புரோட்டோசோவாக்கள். அனைத்தும் பிறசார்பு ஊட்ட உயிரிகள். இது எல்லாமே என்னது? பிறசார்பு ஊட்ட உயிரினங்கள் தான். தற்சார்பு ஊட்ட முறையே கிடையாது. உணவு தேவைன்னா மத்த உயிரினங்கள நம்பி தான் இருக்கணும். விலங்குகளின் உறவினர்கள் என்று நம்பப்படுகிறது. ஏன் உறவினர்கள் நம்புறோம்? நெறைய பண்புகள் வந்து விலங்குகளோட வந்து ஒத்துப்போகும். ஸோ, அதனால விலங்குகளின் உறவினர்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த புரோட்டோசோவாக்கள மேலும் 4 குழுக்களா நம்ம வந்து பிரிக்க முடியும். எதன் அடிப்படையில இது 4 குழுக்களா பிரிக்கப்படுது அப்படின்னா, இடப்பெயர்ச்சி உறுப்பு. ஓகேங்களா? இடப்பெயர்ச்சி உறுப்பு. என்ன மாதிரியான இடப்பெயர்ச்சி உறுப்பு இருக்கு அப்படின்றதன் அடிப்படையில 4 வகைகளா வந்து பிரிக்கப்படுது. அமீபாய்டு புரோட்டோசோவா, கசையழை புரோட்டோசோவா, ஸ்டீலியேட் புரோட்டோசோவா, போரோசோவாக்கள். இந்த மாரி 4 வகைகளா வந்து பிரிக்கலாம். இந்த ஒவ்வொரு புரோட்டோசோவாவ பத்தி இப்ப பார்க்கலாம்.
முதல்ல அமீபாய்டு புரோட்டோசோவானா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நன்னீர், கடல் நீர் அல்லது ஈரமான மண்ணில் இவை வாழ்கின்றன. சூடோபோடியாக்களை கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டு அமீபா. அமீபாவை நம்ம பார்த்திருப்போம். இந்த மாரி இருக்கும். ஓகேங்களா? இந்த அமைப்புக்கு பேரு என்ன அப்டின்னா, அந்த ஒவ்வொன்னுத்துக்கு பேரு பொய்க்கால்கள் அப்டின்னு பேரு. இல்லன்னா சூடோபோடியா அப்டின்னு சொல்லலாம். அதன் மூலமா தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நகரும். இது நகரும்போது என்ன ஆகுது? இந்த சூடோபோடியாக்கள் நீளும். ஸோ இதன் மூலமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போய்க்கிட்டே இருக்கும். அமீபாவோட நகர்வெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் சின்ன கிளாஸ்லயே. அதோடைய பொய்க்கால்கள நீட்டி நீட்டி நகர்ந்து போகும். ஸோ அந்த மாரி இருக்கக்கூடியத அமீபாய்டு புரோட்டோசோவா அப்டின்னு சொல்லலாம். அடுத்ததா கசையிழை புரோட்டோசோவா. தனித்து வாழ்பவை அல்லது ஒட்டுண்ணியாக இவை வாழ்கின்றன. ஒட்டுண்ணி வகை வந்து என்ன பண்ணுதுன்னா, தூக்க நோய் போன்ற பிற நோய்களை ஏற்படுத்துகின்றன. ஆப்பிரிக்கா தூக்க நோய் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த நோய்கள வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதுல கசையிழைகள நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி வந்து இருக்கு அப்படின்னா, இதுல கசையிழைகள் அப்படின்றது இருக்கும். அந்த கசையிழைகள் மூலமா நகர்ந்து போகக்கூடியதாக இருக்கும். அத கசையிழை புரோட்டோசோவா அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் ட்ரிப்பனோசோமாவ நம்ம சொல்லலாம். ட்ரிப்பனோசோமா அப்படின்றது ஒரு கசையிழை புரோட்டோசோவா. சரிங்களா? அடுத்து சீலியட் புரோட்டோசோவா. இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, உடல்கள் முழுக்க குட்டி குட்டியா ஒரு மயிரிழை மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இந்த மயிரிழை அமைப்புகளுக்கு பேரு சிலியா அப்படின்னு பேரு. ஸோ அந்த சிலியா மூலமா இடப்பெயர்ச்சி அப்படின்றத செய்யும். நீரில் வாழ்பவை சிலியாக்களை கொண்டு சுறுசுறுப்பாக நகரும் உயிரினங்கள் ஆகும். இந்த சிலியாக்கள நகர்த்துறது மூலமா என்ன ஆகும்னா, உணவ கூட வந்து இத எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும். இடப்பெயர்ச்சியும் வந்து செய்யும். எடுத்துக்காட்டு பாரமசியம நம்ம சொல்லலாம். இது வந்து பாரமசியம். அப்போ சிலியாக்கள் மூலமா இடப்பெயர்ச்சி செய்யக்கூடியது சீலியட் புரோட்டோசோவா. ஸ்போரோசோவாக்கள் இந்த இடத்துல இடப்பெயர்ச்சி உறுப்பு அப்படின்றது எதுவுமே இருக்காது. பெரும்பாலும் அக ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன. நகரக்கூடிய உறுப்புகள் எதுவும் கிடையாது. எடுத்துக்காட்டு பிளாஸ்மோடியம். மலேரியா நோயை உண்டு பண்ணக்கூடிய அந்த நோய் கிருமி. அது வந்து ஸ்போரோசோவா. அது ஒரு புரோட்டோசோவாவை சேர்ந்தது. இதுல வந்து எந்த ஒரு நகரக்கூடிய அமைப்பு இருக்காது. இந்த மாரி தான் வந்து இருக்கும். இது நோயை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ புரோட்டோசோவாக்கள நம்ம 4 வகைகளா வந்து பிரிக்கிறோம். அமீபா மாதிரியான பொய்க்கால்கள வச்சுட்டு நகர்ந்துச்சு அப்படின்னா, அது அமீபாய்டு புரோட்டோசோவா. கசையிழைகளை கொண்டு காணப்பட்டுச்சுன்னா, கசையிழை புரோட்டோசோவா. சீலியாக்கள் கொண்டு காணப்பட்டுச்சுன்னா, சீலியட் புரோட்டோசோவா. நகரக்கூடிய உறுப்புகள் இல்லன்னா, அது ஸ்போரோசோவாக்கள். இந்த மாரி 4ஆ நம்ம வந்து பிரிக்கலாம். அப்போ உலகம் புரோட்டிஸ்டாவுல அந்த 5 குழுக்கள பத்தியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அடுத்ததா நம்ப உலகம் பூஞ்சைகள பத்தி பார்க்கலாம். பூஞ்சைகள். பூஞ்சைகள்ல இருந்து அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 2 உலகமும் வந்து பல செல்களான உயிரினங்கள். அதோடைய செல் சுவர் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொன்னுத்துலயும் ஒரு குறிப்பிட்ட செல் சுவர நம்ம பார்க்கலாம். பூஞ்சைகள்ல வந்து கைட்டினால் ஆன செல் சுவர் இருக்கும். தாவரங்கள்ல செல்லுலோஸால ஆன செல் சுவர் இருக்கும். விலங்குகள்ல செல் சுவர் அப்படின்றது இருக்காது. இது பல செல் உயிரினங்களா நம்ம பெரும்பாலும் வந்து பார்க்க முடியும். இதுங்களால ஒளிச்சேர்க்கை அப்படின்றது செய்ய முடியாது. தங்களுக்கு தேவையான உணவ மற்ற உயிரினங்கள் கிட்ட இருந்து தான் வந்து எடுத்துக்க முடியும். பெரும்பாலானவை வந்து மட்குண்ணிகளாக வாழக்கூடியது. சரி, அந்த உலகம் பூஞ்சைய நம்ம இப்ப தெளிவா பார்க்கலாம். பிறச்சார்பு ஊட்ட முறை கொண்ட உயிரினங்களின் தனித்துவமான உலகமாகும். இதுல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே வந்து பிறச்சார்பு உணவூட்ட முறை செய்யக்கூடியது தான். இவை காஸ்மோபொலிட்டன்கள் ஆகும். காஸ்மோபொலிட்டன்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துல எல்லா இடங்கள்லயும் வாழக்கூடியது. காற்று, நீர், மண், விலங்கு, தாவரங்கள் இந்த மாதிரியான இடத்துல கூட இத நம்ம வந்து வாழ்றத பார்க்க முடியும். இவை பொதுவாக சூடான, ஈரப்பதமான இடங்களில் அதிகம் வளர்கின்றன. சூடான இடம் அப்டின்னா என்ன? நம்ம இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் வந்து கொஞ்சம் வெப்பமான பகுதிகள் தான். அந்த மாரியான பகுதிகள்ல இயற்கையாவே இது வந்து வளரும். இப்ப நம்ம ஒரு ரொட்டி வாங்கியிருப்போம். அதாவது பிரெட் வாங்கியிருப்போம். அந்த ரொட்டிய நம்ம சாப்ட்டு ஒரு 2 ரொட்டிய வெளில வச்சுட்டீங்க அப்டின்னா என்ன ஆகும்? அது மேல நெறைய பூஞ்சை வளர்றத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா, நம்ம வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் கொஞ்சம் சூடான பகுதிகள் தான். சரிங்களா? வெப்பம் அதிகம் நிறைந்த பகுதிகள் தான். அந்த மாரியான பகுதிகள்ல தான் வந்து பூஞ்சைகள் வளரும். இப்ப அதே பிரெட்ட நீங்க எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டீங்க அப்டின்னா வளருமா? ஃப்ரிட்ஜ்ல வந்து வெப்பநிலை ரொம்ப கம்மியா இருக்கும். அங்கலாம் பூஞ்சைகள் வளராது. அப்போ பூஞ்சைகள் வந்து சூடான, ஈரப்பதமான பகுதிகள்ல தான் அதிகம் வளரும் அப்டின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்டின்னா, ரொட்டி பூஞ்சை, ரொட்டி மேல வளரக்கூடியது. ஆரஞ்சு பூஞ்சை, ஆரஞ்சு பழங்கள் மேல வளரக்கூடியது. காளான், நம்ம சாப்பிடுறோம்ல காளான், பிரியாணி, காளான் அது எல்லாமே வந்து என்ன அப்டின்னா பூஞ்சைகள் தான். பெனிசிலியம், ஆன்டிபயாட்டிக் பிரிச்சு எடுக்கிறோம் இல்லையா? அதுவும் பூஞ்சை தான். ஈஸ்ட், பக்ஸினியா இது எல்லாமே வந்து பூஞ்சைகள் தான். இந்த பூஞ்சைகள் எல்லாமே வந்து என்னது? அதுக்கு தங்களுக்கு தேவையான உணவ மத்த உயிரினங்கள் கிட்ட இருந்து தான் வந்து எடுத்துக்கும். சரி, இந்த பூஞ்சைகள பத்தி இன்னும் ஒரு சில விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம். பூஞ்சைகளோட அமைப்பு, உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இவற்றின் உடல்கள் ஹைபாக்கள் எனப்படும் நீண்ட மெல்லிய நூல் போன்ற அமைப்புகளை கொண்டுள்ளன.
இப்போ ஒரு பூஞ்சைய நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதோடைய உடல் எப்படி இருக்கும்? இந்த மாரி நூல் மாதிரி இருக்கும். இந்த இழை மாதிரியான அமைப்புகளுக்கு பேர் என்ன அப்படின்னா, ஹைப்பா அப்படின்னு பேரு. ஹைப்பாக்கள். நெறைய இழைகள் மாதிரியான அமைப்புகள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது ஒவ்வொன்னத்தையும் நம்ம ஹைப்பா அப்படின்னு சொல்லலாம். நெறைய பேரு நம்ம என்ன நெனச்சுப்போம், மஷ்ரூம் நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? இதுதான் வந்து பூஞ்சையோட உண்மையான உடல் அப்படின்னு நெனச்சுப்போம். அது கிடையாது. உண்மையான உடல் அப்படின்றது மண்ணுக்கு அடியில இந்த மாதிரி வந்து நூல் இழை மாதிரி வந்து இருக்கும். மண்ணுக்கு வெளியில வந்து நம்ம பார்க்குறோம்ல, அந்த மஷ்ரூம் மாதிரி, அது என்ன அப்படின்னா கனி உடல். அதுல தான் வந்து பால் இனப்பெருக்க ஸ்போர்கள் அப்படின்றது உற்பத்தி ஆகும். அதெல்லாம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அப்போ காளானுடைய உண்மையான உடல் அப்படின்றது நூலிழை மாதிரி இருக்கும். மண்ணுக்கு அடியில இந்த மாதிரி போறத நம்ம பார்க்கலாம். அந்த நூலிழை அமைப்புக்கு பேரு ஹைப்பா அப்படின்னு பேரு. இந்த ஹைப்பாக்கள் இணைந்து மைசிலியம் அப்படின்ற அமைப்ப உருவாக்குது. இப்ப நெறைய ஹைப்பாக்கள் வந்து இந்த மாரி ஒண்ணோட ஒண்ணு வந்து சேர்ந்து ஒரு வலைப்பின்னல் அமைப்ப உருவாக்குது. அந்த வலைப்பின்னல் அமைப்புக்கு பேர் என்னன்னா மைசிலியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஹைப்பாக்கள 2 வகைகளா நம்ம வந்து பிரிக்க முடியும். ஒண்ணு தடுப்பு சுவர் அற்ற ஹைப்பா, மற்றொன்று தடுப்பு சுவர் ஹைப்பா. இப்போ ஒரு ஹைப்பாவ நான் அங்க வந்து வரையறேன். இந்த இடத்துல இருக்கக்கூடியத நான் வரையறேன். இது வந்து என்னன்னா ஒரு ஹைப்பா. இந்த ஹைப்பால செல்கள் இருக்கு. இந்த செல்களுக்கு இடையில எந்த ஒரு சுவருமே இல்ல. அப்ப இத நம்ம என்ன சொல்லலாம்? தடுப்பு சுவர் அற்ற ஹைப்பா அப்படின்னு சொல்லலாம். இப்ப அதுவே இன்னொரு ஹைப்பாவ நான் வரையறேன். இந்த ஹைப்பால உட்கருக்கள் இருக்கு. அதே மாரி உட்கருக்களுக்கு நடுவுல என்ன இருக்கு? தடுப்பு சுவர் அப்படின்றது காணப்படுது. தடுப்பு சுவர் இருந்துச்சு அப்படின்னா, அத நம்ம தடுப்பு சுவர் ஹைப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்போ நூல் மாதிரி இழைகள் மாதிரி இருக்கு இல்லையா? அந்த ஹைப்பா தடுப்பு சுவர் அற்ற ஹைப்பாவோ, இல்ல தடுப்பு சுவர் கொண்ட ஹைப்பாவோ எப்படி வேணாலும் வந்து இருக்கலாம். இதுதான் பூஞ்சைகளுடைய உண்மையான உடல். சரிங்களா? பூஞ்சையின் செல் சுவர் கைட்டின் மற்றும் பாலிசாக்கர் இழைகளால் ஆனது. ஒரே ஒரு செல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த செல்லுக்குள்ள உட்கருவுலா இருக்கும். ஏன்னா, இதுவும் வந்து யூகாரியாட் தான். இந்த செல் சுவர் எதனால ஆனதுக்கும் அப்படின்னா, கைட்டின் அப்படின்ற பொருட்களால் ஆயிருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பூஞ்சைகளுடைய செல் சுவர் எதனால் ஆனது? கைட்டினால் ஆனது. அப்ப பூஞ்சையோட உடல் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா இந்த பூஞ்சைகள் எப்படி இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். 3 வகையான இனப்பெருக்கம் அப்படின்றத பூஞ்சைகள்ல நம்ம பார்க்க முடியும். ஒண்ணு உடலை இனப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கம். உடலை இனப்பெருக்கம் அப்படின்றது என்ன? அந்த பூஞ்சையோட உடல் பாகத்துல இருந்து அடுத்த தலைமுறை உருவாக்கப்பட்டுச்சுன்னா, அது உடலை இனப்பெருக்கம். அது துண்டாதல், பிளவுறுதல், மொட்டு விடுதல் மூலமா நடைபெறலாம். துண்டாதல் அப்படின்றது என்ன? இந்த மாதிரி வந்து ஒரு ஹைப்பா இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஹைப்பா வந்து என்ன ஆகுது அப்படின்னா, துண்டா வந்து வெட்டப்பட்டுருச்சு. ஒரு சின்ன துண்டு வந்துருச்சு அப்படின்னா, இந்த ஒரு சின்ன துண்டு வந்து அடுத்த தலைமுறைய உருவாக்கும். அதுக்கு பேரு துண்டாதல் அப்படின்னு சொல்லலாம். பிளவுறுதல் அப்படின்னு என்னன்னா, இப்போ வந்து ஒரு பூஞ்சையோட செல் இருக்கு. இந்த செல்லுக்குள்ள உட்கரு அப்படின்றது இருக்கு. முதல்ல அந்த உட்கரு அப்படின்றது இந்த மாரி 2ஆ வந்து டூப்ளிகேட் ஆகுது. ஓகேங்களா? இந்த மாரி வந்து நகல் எடுக்கப்படுது. பிறகு அந்த ஒரு செல் அப்படின்றது 2 செல்லா வந்து பிரிக்கப்படுது. இதுக்கு பேரு நம்ம பிளவுறுதல் அப்படின்னு சொல்லலாம். ஈஸ்ட் மாதிரியான ஒரு செல் பூஞ்சைகள்ல இது நடைபெறும். மொட்டு விடுதல் மூலமாகவும் இனப்பெருக்கம் நடைபெறுது. மொட்டு விடுதல் அப்படின்றது என்ன? இது ஒரு செல் பூஞ்சை அப்படின்னு வச்சுக்கலாம். ஈஸ்ட். இந்த ஈஸ்ட்ல வந்து இந்த மாரி ஒரு சின்னதா ஒரு மொட்டு உருவாகும். அந்த மொட்டு என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த தலைமுறைய உருவாக்கும். அப்ப இந்த மாரியான உடலை இனப்பெருக்கமா நம்ம பூஞ்சைகள்ல பார்க்கலாம். பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னா என்ன? ஸ்போர்கள உற்பத்தி செஞ்சு அடுத்த தலைமுறைய உருவாக்குறது. என்ன மாதிரியான ஸ்போர்கள் வந்து உருவாகும்? கொனிடியா, ஸ்பொராஞ்சியோஸ்போர்கள் மூலமா அடுத்த தலைமுறைய உருவாக்குச்சு அப்படின்னா, அத பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பொராஞ்சியோஸ்போர்கள்ல 2 வகை இருக்கு. ஒண்ணு என்னன்னா, நகரக்கூடிய ஸ்போர்கள். அதுக்கு பேரு ஜூஸ்போர்கள் அப்படின்னு பேரு. நகராத அந்த ஸ்பொராஞ்சியோஸ்போருக்கு வந்து ஏப்ளனோஸ்போர்கள் அப்படின்னு பேரு. நகராத ஸ்போர்கள் அப்படின்னு சொல்லலாம். பாலியலா இனப்பெருக்கத்துல கொனிடியானா என்ன அப்படின்றத இப்ப சொல்றேன். இதுதான் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஹைப்பா சரிங்களா? இந்த ஹைப்பால இந்த மாரி ஒரு அமைப்பு வந்து உருவாகுது. இதுக்கு பேரு கொனிடியோபோர் அப்படின்னு பேரு. இந்த கொனிடியோபோர்ல என்ன உருவாகுது அப்படின்னா, நெறைய கொனிடியாக்கள் அப்படின்றது இந்த மாதிரி உருவாக்கப்படுது. இது ஒவ்வொன்னுமே என்ன அப்படின்னா, கொனிடியா. ஒரு பாலிலா இனப்பெருக்க ஸ்போர். இந்த கொனிடியா கீழ விழுந்துச்சு அப்படின்னா, அடுத்த தலைமுறைய உருவாக்கும். இந்த கொனிடியாவ தாங்கி நிற்கக்கூடிய அமைப்புக்கு பேரு கொனிடியோபோர் அப்படின்னு பேரு. சரிங்களா? ஸ்பொராஞ்சியோஸ்போர்னா என்ன அப்படின்றத சொல்றேன். இப்ப இதுதான் வந்து என்னன்னா, ஒரு ஹைப்பா. இந்த ஹைப்பால வந்து ஸ்போர உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும். இந்த அமைப்புக்கு பேரு ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு பேரு. இந்த ஸ்பொராஞ்சியம்க்குள்ள தான் ஸ்போர் அப்படின்றது உருவாகும். பிறகு இந்த ஸ்பொராஞ்சியம் வந்து வெடிச்சு அதுலருந்து ஸ்போர் அப்படின்றது வெளியில வரும். வெளியில வரக்கூடிய ஸ்போர் வந்து இந்த மாதிரி நகரக்கூடிய திறன் அற்று இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பேரு ஆப்ளனோஸ்போர் அப்படின்னு பேரு. ஆப்ளனோ ஆப்ளனோஸ்போர். ஓகேங்களா? ஆப்ளனோஸ்போர். அடுத்து, இதுவே வந்து அந்த ஸ்போருக்கு வந்து நகரக்கூடிய திறன் இருக்கு அப்படின்னா,
அத நாம ஜூஸ்போர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது என்னது? ஜூஸ்போர். ஜூஸ்போர். அப்ப ஜூஸ்போரும் ஒரு வகையான ஸ்பொரான்ஜியோஸ்போர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா, ஸ்பொரான்ஜியாக்குள்ள அது உருவாகக்கூடியது. அதனால அத நம்ம ஸ்பொரான்ஜியோஸ்போர் அப்படின்னு சொல்லலாம். நகரக்கூடியதால அத நம்ம ஜூஸ்போர் அப்படின்னு சொல்றோம். அப்ப பாலில்லா இனப்பெருக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பெரும்பாலும் இந்த ஜூஸ்போர்கள், கொனிடியாஸ்போர்கள் மூலமாக நடைபெறுகிறது. அடுத்ததா பால் இனப்பெருக்கம். பால் இனப்பெருக்கம் அப்படின்னாலே என்ன? 2 கேமெட்டுகள் இணைவு நடைபெறும். அடுத்த தலைமுறை உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அத பால் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பால் இனப்பெருக்கத்துல ஊஸ்போர்கள், ஆஸ்கோஸ்போர்கள், பிசிடியோஸ்போர்கள் அப்படின்றது உருவாகுது. இந்த ஸ்போர்கள்லாம் எங்க உருவாகும் அப்படின்னா, கனி உடல்கள்ல வந்து உற்பத்தி செய்யப்படுது. இந்த ஸ்போர்கள் அடுத்த தலைமுறைய உருவாக்கும். சரி, இந்த பால் இனப்பெருக்க ஸ்போர்கள் எப்படி உருவாக்கப்படுது? 2 கேமெட்டுகள் இணைவின் மூலமாக உருவாக்கப்படுகிறது. அது எப்படி நடைபெறுது அப்படின்றத இப்ப தெளிவா நம்ம பார்க்கலாம். பால் இனப்பெருக்கம் 3 படிநிலைகளை கொண்டுள்ளது. இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு பூஞ்சையில நடக்கக்கூடிய பால் இனப்பெருக்கம். இதுல மொத்தம் 3 படிநிலைகள் இருக்கு. என்னென்ன அந்த 3 படிநிலைகள்? பிளாஸ்மோகாமி, கேரியோகாமி, குஞ்சல் பகுப்பு. இந்த மாதிரி மொத்தம் 3 படிநிலைகள் இருக்கு. என்னன்னா, பிளாஸ்மோகாமி, கேரியோகாமி, குஞ்சல் பகுப்பு. அதுக்கு பேரு மியாசிஸ் அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் 3 படிநிலைகள் நடக்குது. அந்த ஒவ்வொரு படிநிலையிலும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிளாஸ்மோகாமில என்ன நடக்கும்? 2 நகரும் அல்லது நகராத கேமெட்டுகளின் இணைவு அப்படின்றது நடைபெறுது. பாருங்க, இப்ப 2 கேமெட் இருக்கு. இது நகரக்கூடிய கேமெட். இது நகராத கேமெட். இந்த 2 கேமெட்டுகள் இணைவு நடைபெறலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இது ஒரு ஹைப்பா. இந்த ஹைப்பாவ நம்ம மைனஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க இருக்கக்கூடிய ஹைப்பாவ நம்ம பிளஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த ஹைப்பாவோட 2 செல்கள் நேரடியா இணைவு அப்படின்றது நடைபெறலாம். அப்ப இது ஒரு கேமெட்டா இருக்கு. இது ஒரு கேமெட்டா இருக்கு. நேரடியா செல்கள் இணைஞ்சு அதுவும் வந்து ஒரு பால் இனப்பெருக்கம் தான். ஏன்னா செல்கள் இணைவு நடந்தாலே அது வந்து பால் இனப்பெருக்கம் தான். இங்க ஆண், பெண் அப்படின்றத நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. ஆண் பூஞ்சை, பெண் பூஞ்சை அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த பால வந்து வேறுபடுத்தி காமிக்கணும் அப்படின்றதுக்காக பிளஸ்ஸு, மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? பிளஸ் அப்படின்றத நம்ம ஆண் அப்படின்னு வச்சுக்கலாம். மைனஸ் அப்படின்றத பெண் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த 2ம் வந்து இணைவு நடைபெறுது. இணைவு நடைபெறத தான் பிளாஸ்மோகாமி அப்படின்னு சொல்றோம். அப்ப பிளாஸ்மோகாமில என்ன நடக்குது? 2 நகரும் அல்லது நகராத கேமெட்டுகள் இணைவு அப்படின்றது நடைபெறுது. பாருங்க, இப்ப இது 2ம் வந்து இந்த இடத்துல இணைவு அப்படின்றது நடைபெற்றுச்சு. ஓகே. நடைபெற்ற பிறகு உள்ள இருக்கக்கூடிய உட்கருக்கள் அப்படின்றது இணையல. அது 2ம் ஒண்ணோட ஒண்ணு வந்து சேரல. இப்போ இந்த மாரி இணைஞ்சதுக்கு அப்புறம் என்ன உருவாகுது அப்படின்னா, கனி உடல்கள் அப்படின்றது உருவாகுது. பாருங்க, இதுதான் கனி உடல். கனி உடல். இந்த கனி உடல்கள தான் நம்ம என்ன சொல்றோம்? மஷ்ரூம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அத தான் வந்து கட் பண்ணி எடுத்து சாப்பிடுறோம். மஷ்ரூம் பிரியாணி, கிரேவிலாம் செஞ்சு நம்ம சாப்பிடுறோம். அப்போ இதிலருந்து என்ன உருவாகுது? இதுதான் வந்து ஹைப்பா அப்படின்னா, இந்த ஹைப்பாலருந்து இந்த மாதிரியான கனி உடல்கள் அப்படின்றது உருவாக்கப்படுது. அந்த கனி உடல்களுக்குள்ள தான் என்ன உருவாகுது அப்படின்னா, ஸ்போர்கள் அப்படின்றது உருவாகுது. சரி, இப்ப இந்த மாரி இந்த ஹைப்பாலருந்து கனி உடல்கள் உருவாக்கப்பட்டுடுச்சு. ஹைப்பால ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உட்கருக்கள் இணையாம தான் வந்து இருக்கும். சரி, அடுத்தது 2வது படிநிலை கேரியோகாமி. கேரியோகாமில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உள்ள இணையாம இருக்கு இல்லையா அந்த உட்கருக்கள், அது 2 இணைவு. அந்த உட்கருக்களோட இணைவு தான் நம்ம கேரியோகாமி அப்படின்னு சொல்றோம். 2 செல்களின் உட்கருக்களின் இணைவு அப்படின்றது இந்த இடத்துல நடைபெறுது. பாருங்க, 2 உட்கருக்கள் இணையாம இருக்கு. கேரியோகாமி நடந்ததுக்கு அப்புறம் 2 உட்கருக்கள் அப்படின்றது இணைஞ்சிருச்சு. இணைந்த அந்த உட்கருக்களுக்கு பேர் என்னன்னா ஜைகோட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதுக்கு பேரு ஜைகோட். அடுத்ததா 3வது படிநிலை குஞ்சல் பகுப்பு. மியாசிஸ் அப்படின்றது அந்த ஜைகோட்ல வந்து நடக்கும். இப்ப இந்த ஒரு செல் டிப்ளாய்டு செல், ஓகேங்களா? இந்த டிப்ளாய்டு செல் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா, மியாசிஸ் அப்படின்ற பகுப்புக்கு உள்ளாக்கப்பட்டு 4 ஹேப்ளாய்டு செல்கள வந்து உருவாக்குது. பாருங்க, இது ஒவ்வொன்னுமே வந்து என்ன அப்படின்னா ஒரு ஹேப்ளாய்டு செல். ஒரு செல் வந்து மியாசிஸ்குள்ள போச்சு அப்படின்னா 4 ஹேப்ளாய்டு செல்கள் அப்படின்றது உருவாகும். அப்ப குஞ்சல் பகுப்பு அப்படின்றது நடந்து இந்த இடத்துல 4 செல்கள் அப்படின்றது உருவாகுது. இந்த 4 செல்களும் ஹேப்ளாய்டு செல்களும் என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்போர்களாக உருவாக்கப்படுகிறது. இந்த ஸ்போர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, கீழ விழுந்து அடுத்த தலைமுறைய வந்து உருவாக்கும். அடுத்த ஹைப்பாவ வந்து உருவாக்கும். ஸோ இப்படி தான் பால் இனப்பெருக்கம் அப்படின்றது நடைபெறுது. அப்ப பால் இனப்பெருக்கத்துல மொத்தம் 3 படிநிலைகள் இருக்கு. பிளாஸ்மோகாமி, கேரியோகாமி, குன்றல் பகுப்பு. ஜைகோட் அப்படின்றது குன்றல் பகுப்பு அடைந்து ஸ்போர்கள் அப்படின்றது உருவாகும். இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்பாங்க. பூஞ்சைகள்ல பால் இனப்பெருக்க ஸ்போர்கள் எப்படி உருவாக்கப்படுது? பாலில்லா இனப்பெருக்க ஸ்போர்கள் எப்படி உருவாக்கப்படுது? பால் இனப்பெருக்க ஸ்போர்கள் அப்படின்றது குன்றல் பகுப்பு மூலமாக உருவாக்கப்படுகிறது. ஜைகோட் அப்படின்றது குன்றல் பகுப்பு அடைஞ்சு ஸ்போர்கள் உருவாக்கப்படுது. பாலில்லா இனப்பெருக்க ஸ்போர்கள் எப்படி உருவாக்கப்படுது?
ஏன்னா, அது எல்லாமே வந்து மைட்டாசிஸ் மூலமா உருவாக்கப்படுது. அதுக்கு பேர் என்னது? மைட்டாசிஸ். ஏன்னா, இதோட உடல் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஹைப்பா எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அது ஹப்ளாய்டா இருக்கும். உருவாக்கக்கூடிய ஸ்போரும் வந்து ஹப்ளாய்டா இருக்கும். அப்போ மைட்டாசிஸ் பகுப்பு நடந்து தான் நேரடி பகுப்பு நடந்து தான் ஸ்போர்கள் அப்டின்றது இந்த இடத்துல பாலில்லா இனப்பெருக்க ஸ்போர்கள் அப்டின்றது உருவாகும். இத கூடுதலா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பூஞ்சைகள்ல இனப்பெருக்கம் எப்படி நடைபெறுது அப்டின்றத நான் சொல்லியிருக்கேன். சரி, இப்ப இந்த உலகம் பூஞ்சைய நம்ம மேலும் 4 வகைகளா வந்து பிரிக்கிறோம். அதாவது 4 குழுக்களா பிரிக்கிறோம். அது என்னென்ன அப்டின்றத பார்க்கலாம். வகைப்பாடு. இந்த பூஞ்சைய நம்ம மேலும் வந்து வகைப்பாடு செய்றோம். மைசிலியத்தின் புறத்தோற்றம், ஸ்போர்கள் உருவாகும் முறை, கனி உடலம் ஆகியவற்றின் அடிப்படையில் பூஞ்சைகள் பல்வேறு வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. பல்வேறு வகைன்னு சொல்றதோட 4 வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. பாருங்க, இதுதான் பூஞ்சைகள். முதல்ல அந்த பூஞ்சைகள்ல பால் இனப்பெருக்கம் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்பாங்க. பால் இனப்பெருக்கம் இல்ல அப்படின்னா, அது எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து டியூட்ரோமைசிட்ஸ் அப்படின்ற இந்த குழுக்கு கீழ வச்சுருவாங்க. இப்ப பால் இனப்பெருக்கம் நடைபெறுதுன்னு வச்சுக்கலாம். பைக்கோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிஸ், பசிடியோமைசிட்ஸ் இது எல்லாத்துலயுமே பால் இனப்பெருக்கம் நடைபெறும். அப்படி அந்த பால் இனப்பெருக்கம் நடைபெறும்போது, அதோடைய கனி உடல்கள் எப்படி உருவாக்கப்படுது? அதே மாரி அதுல உருவாகக்கூடிய ஸ்போர்கள் என்ன ஸ்போர்கள் அப்படின்றத பார்க்கப்படும். இப்ப பைக்கோமைசிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சைக்கோஸ்போர்கள் வந்து உருவாகும். சைக்கோஸ்போர்கள். சைக்கோஸ்போர். அடுத்ததா ஆஸ்கோமைசிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆஸ்கோஸ்போர்கள் வந்து உருவாகும். ஆஸ்கோஸ்போர். பெசிடியோமைசிட்ஸ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல உருவாகக்கூடிய ஸ்போர் வந்து என்னன்னா பசிடியோஸ்போர். பசிடியோஸ்போர். அப்போ என்ன ஸ்போர் உருவாகுது, அது என்ன மாதிரியான அமைப்புல உருவாகுது அப்படின்றதன் அடிப்படையில நம்ம வகைப்பாடு செஞ்சிருக்கோம். பைக்கோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ், பால் இனப்பெருக்கம் இல்லாதத டியூட்ரோமைசிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியா வந்து பிரிச்சு வச்சிருக்கோம். இது ஒவ்வொன்னுமே என்ன அப்படின்னா, பால் இனப்பெருக்கத்தின் மூலமாக உருவாகக்கூடிய ஸ்போர்கள். அது எப்படி உருவாகுது, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா சொல்லித் தரேன். இப்ப நம்ம முதல்ல பைக்கோமைசிட்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பைக்கோமைசிட்ஸ். இத என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல்கல் ஃபஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அ பாசிகள் ஃபஞ்சை பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அதோட பெரும்பாலான பண்புகள் வந்து பாசிகளோட வந்து ஒத்துப்போகும். அதனால இதுக்கு பேரே வந்து பொதுவா பாசி பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து அழுகக்கூடிய மரத்தின் மீது அல்லது தாவரங்களில் கட்டாய ஒட்டுண்ணியாக வாழ்கின்றன. அழுகக்கூடிய மரத்துல வாழலாம். அப்படி இல்லன்னா ஒரு தாவரத்து மேல வந்து ஒட்டுண்ணியா வாழுது அப்படின்னா, அந்த தாவரங்கள விட்டு தனியா வாழாது. அந்த தாவரங்கள் மேல மட்டும் தான் வாழும். அததான் கட்டாய ஒட்டுண்ணி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அழுகக்கூடிய மரம், கட்டாய ஒட்டுண்ணிகளாக இவை வாழ்கின்றன. இவற்றோட மைசிலியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தடுப்பு சுவர் அற்றது மற்றும் பல உட்கருக்களை கொண்டவை. இப்ப இதுதான் வந்து ஒரு ஹைப்பா அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல உட்கருக்கள் அப்படின்றது இருக்கும். தடுப்பு சுவர் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியாது. அப்போ இதோடைய உடல்கள் எல்லாமே தடுப்பு சுவர் அற்ற ஹைப்பாக்களால் ஆனது. இல்லன்னா தடுப்பு சுவர் அற்ற மைசிலியம் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். ஹைப்பாக்களுடைய தொகுப்புக்கு பேரு மைசிலியம். அப்ப தடுப்பு சுவர் அப்படின்றது இங்க இருக்காது. பல உட்கருக்களை கொண்டு காணப்படும். பாலில்லா இனப்பெருக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜூஸ்போர்கள் மூலமா வந்து நடைபெறலாம். அப்படி இல்லன்னா ஏப்ளனோஸ்போர்கள் மூலமா வந்து நடைபெறலாம். எப்படின்றத சொல்றேன். இப்ப இதுதான் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஹைப்பா. இந்த ஹைப்பால என்ன உருவாகுது அப்படின்னா, ஸ்பொராஞ்சியம் அப்படின்றது உருவாகுது. இந்த ஸ்பொராஞ்சியாக்குள்ள ஸ்போர்கள் அப்படின்றது உற்பத்தி ஆகுது. இந்த ஸ்போர்கள் அப்படின்றது வெளியில வருது. வெளியில வரக்கூடிய ஸ்போர் வந்து நகரக்கூடிய திறன் இல்ல அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து ஆப்ளனோஸ்போர். நகரும் திறனற்றவை. இப்ப வெளியில வரக்கூடிய ஸ்போர், இப்ப வெளியில ஒரு ஸ்போர் வருது. அந்த ஸ்போர்ல வந்து நகரக்கூடிய திறனுக்காக ஃப்ளஜெல்லா அப்படின்றது இருக்கு. கசழை அப்படின்றது இருக்கு. அதுக்கு பேரு ஜூஸ்போர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாலில்லா இனப்பெருக்கம் அப்படின்றது ஜூஸ்போர்கள் மூலமாகவோ அல்லது ஏப்ளனோஸ்போர்கள் மூலமாவோ வந்து நடக்கலாம். இது 2மே வந்து ஸ்பொராஞ்சியோஸ்போர் தான். ஏன்னா ஸ்பொராஞ்சியம்குள்ள தான் உற்பத்தி செய்யப்படுது. எந்த பகுப்பு மூலமா உற்பத்தி செய்யப்படுது? மைட்டாசிஸ் அப்படின்ற செல் பகுப்பு மூலமா உற்பத்தி செய்யப்படுது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஹைப்பாவும் வந்து ஹப்ளாய்டு தான். உருவாகக்கூடிய ஸ்போரும் வந்து ஹப்ளாய்டு தான். அப்போ மைட்டாசிஸ் பகுப்பு மூலமாக ஸ்போர்கள் அப்படின்றது உற்பத்தி ஆகுது. சரிங்களா? ஸ்போர்கள் ஸ்பொராஞ்சியத்தின் உட்புறத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. பால் இனப்பெருக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்போர்கள்ல வந்து நம்ம ஜைகோஸ்போர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது 2 கேமெட்டுகளின் இணைவால் உருவாகிறது. இந்த கேமெட்டுகள் உருவ அமைப்பில் ஒத்தவை அல்லது வேறுபட்டவையாக இருக்கலாம். இப்போ ஒரே மாதிரியான கேமெட்டுகள் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியான சைஸ்ல இருக்கு. இது 2ம் இணைஞ்சு இந்த ஜைகோஸ்போர்கள் அப்படின்றது உருவாகலாம். அப்படி இல்லன்னா, ஒரு ஸ்போர் வந்து பெருசா இருக்கும். நகரக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லன்னா இன்னொரு ஸ்போர் வந்து அத விட பெருசா இருக்கும். நகரக்கூடிய திறன் அற்றதா இருக்கலாம்.
அப்ப இரு வேறுபட்ட கேமெட்டுகள் இடையில இணைவு அப்படின்றது நடைபெறலாம். அப்போ ஐசோகேமஸ் அப்படின்றது என்ன? ஒரே மாதிரியான கேமெட்டுகள் இணைஞ்சு அடுத்து பாலின பெருக்கம் நடைபெறலாம். அல்லது அன்ஐசோகேமஸ் இந்த மாரி வேறுபட்ட கேமெட்டுகள் இணைஞ்சு அடுத்த தலைமுறைய உருவாக்கலாம். ஊகேமஸ் அப்படின்றது என்னன்னா, ஒண்ணு பெருசு, ஒரு சிறிய கேமெட்டுகள் இணைவு நடைபெறும். அன்ஐசோ அப்படின்றது என்னன்னா, இப்போ வந்து ஒரு கேமெட் வந்து நகரக்கூடியது, ஒரு கேமெட் நகரற்றது. இத வந்து நம்ம அன்ஐசோ அப்படின்னு சொல்லலாம். வேறுபட்ட கேமெட்டுகள். ஆனா ஊகேமஸ் அப்படின்றது கண்டிப்பா ஒண்ணு நகரக்கூடியதாக இருக்காது. அது பெருசா இருக்கும். நகரக்கூடியது சிறிதாக இருக்கும். இந்த மாரி கேமெட்டுகள் இணைஞ்சுச்சுன்னா, அது ஊகேமஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாரி 2 கேமெட்டுகள் இணைஞ்சு, அதிலிருந்து ஜைகோஸ்போர்ஸ்கள் உருவாச்சு அப்படின்னா, அத நம்ம வந்து பாலின பெருக்கம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க. இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஹைப்பா. இந்த பக்கத்துல இருக்கக்கூடியது ஒரு ஹைப்பா. இந்த ஹைப்பாவுல இந்த பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னா, புரோகேமிட்டான்ஜியா அப்படின்னு குடுத்துருக்காங்க இல்லையா? அப்படின்னா, இங்க தான் வந்து கேமெட்டுகள் அப்படின்றது உருவாகப் போகுது. இது வந்து வேற ஒரு ஹைப்பாவோட ஸ்ட்ரக்சர். இங்க தான் கேமெட்டுகள் உருவாகப் போகுது. முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 2 செல்களும் ஒண்ணோட ஒண்ணு வந்து சேர ஆரம்பிக்குது. இப்போ இந்த இடத்துல அந்த கேமெட்டுகள உருவாக்கக்கூடிய செல்கள் அப்படின்றது உருவாயிடுச்சு. அதுக்கு பேரு கேமெட்டான்ஜியா. கேமெட்டுகள உருவாக்கக்கூடிய செல்லுக்கு பேரு கேமெட்டான்ஜியா. அதுக்குள்ள கேமெட்டுகளும் உருவாயிடுச்சு. கேமெட்டுகளும் உருவாயிடுச்சு. இப்ப முதல்ல என்ன நடக்கும்? பிளாஸ்மோகேமி அப்படின்ற ஸ்டெப் வந்து நடக்கும். 2 செல்கள் இணைவு அப்படின்றது நடைபெறுது. இப்ப 2 செல்கள் இணைஞ்சிருச்சு. உள்ள உட்கருக்கள் அப்படின்றது இருக்கு. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, 2வது ஸ்டேஜ் கேரியோகேமி அப்படின்றது நடைபெறும். இந்த உட்கருக்கள் இணைவு அப்படின்றது நடைபெறும். நடைபெற்று என்ன உருவாகுது அப்படின்னா, ஜைகோட் அப்படின்றது உருவாகுது. இது 2வது படிநிலை. 3வது படிநிலை என்ன நடக்கும் அப்படின்னா, மியாசிஸ் குன்றல் பகுப்பு அப்படின்றது நடைபெறும். இந்த ஜைகோட் அப்படின்றது டிப்ளாய்டு கரெக்ட்டுங்களா? குன்றல் பகுப்பு நடந்து ஸ்போர்கள் அப்படின்றது உள்ள உருவாகும். இந்த ஸ்போர்கள் என்ன ஸ்போர்கள் அப்படின்னா, ஜைகோஸ்போர்கள் அப்படின்னு பேரு. இந்த ஜைகோஸ்போர்கள் எல்லாமே ஹப்ளாய்டு ஸ்போர்கள். இது உருவாச்சு அப்படின்னா, இது வெடிச்சு வெளியில வந்து அந்த ஸ்போர்கள் அப்படின்றது வெளியில வரும். இந்த ஸ்போர்கள் கீழ விழுந்து அது வந்து ஒரு ஹைப்பேவா வந்து வளர ஆரம்பிக்கும். அப்போ இப்படிதான் இனப்பெருக்கம் அப்படின்றது நடைபெறுது. பால் இனப்பெருக்கத்துல 3 படிநிலைகள். பிளாஸ்மோகேமி, கேரியோகேமி, அடுத்ததா வந்து மியாசிஸ். இந்த 3 படிநிலையுமே இங்க வந்து நடைபெற ஆரம்பிக்குது. ஸ்போர்கள் உருவாகுது. அந்த ஸ்போர்களுக்கு பேரு ஜைகோஸ்போர்கள். இந்த ஜைகோஸ்போர்கள் அப்படின்றது மியாசிஸ் மூலமா உருவாக்கப்படுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இத தான் நம்ம பைக்கோமைசிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, மியூக்கர், ரைசோபஸ், அல்புகோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்காட்டா சொல்லலாம். அல்புகோ அப்படின்றது கடுகு தாவரத்துல வளரக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி பூஞ்சை. பைக்கோமைசிட்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவா புரியுதுங்களா? சரி, அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது ஆஸ்கோமைசிட்ஸ். இந்த ஆஸ்கோமைசிட்ஸ் அப்படின்றது பல செல் பூஞ்சைகள். இதுல ஒரு செல் உயிரினங்களையும் நம்ம வந்து பார்க்க முடியும். எடுத்துக்காட்டா ஈஸ்ட சொல்லலாம். சக்காரோமைசிஸ் அது வந்து ஒரு செல் பூஞ்சை. ஆனா பெரும்பாலும் பல செல் பூஞ்சைகள் தான் வந்து இந்த குழுவுல வந்து இருக்கும். இவை மட்குண்ணிகள். அதாவது இறந்து போன பொருட்கள்ல வளரக்கூடியவை. சிதைப்பவை. இறந்து போன உயிரினங்கள வந்து சிதைக்கக்கூடியவை. ஒட்டுண்ணிகளாக வாழலாம். மற்ற உயிரினங்களுக்கு மேல காப்ரோஃபில்லஸ் சாணத்துல வளரக்கூடிய உயிரினங்களாக இருக்கலாம். எப்படி வேணாலும் இது வந்து வாழக்கூடியதாக இருக்கு. பெரும்பாலும் வந்து பிறசார்பு ஊட்ட உயிரினங்கள் தான். சரிங்களா? அடுத்து மைசிலியம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்க முடியும். கிளைத்தவை, தடுப்பு சுவர்களை கொண்டவை. அதாவது இந்த மாரி ஒரு ஹைப்பா இருக்கு அப்படின்னா, அந்த ஹைப்பால என்ன இருக்கும்? உட்கருக்கள் அப்படின்றது காணப்படும். இந்த உட்கருக்களுக்கு இடையில தடுப்பு சுவர் அப்படின்றது காணப்படும். தடுப்பு சுவர் கொண்ட ஹைப்பாக்கள் மைசிலியம் அப்படின்றது காணப்படுது. இதுல பல கிளைகள் அப்படின்றது இந்த மாரி வந்து இருக்கலாம். பல கிளைகளை கொண்டு காணப்படலாம். பாலிலா இனப்பெருக்கம் மூலமா இந்த இடத்துல ஸ்போர்கள் உருவாகும். பெரும்பாலும் கொனிடியா ஸ்போர்கள் மூலமா தான் வந்து பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்றது நடைபெறுது. பாருங்க. இது வந்து என்னன்னா ஒரு ஹைப்பா. இந்த ஹைப்பால வந்து இந்த பகுதிக்கு பேர் என்ன? கொனிடியோபோர் அப்படின்னு பேரு. ஏன்னா கொனிடியாக்கள உருவாக்கக்கூடிய அமைப்புக்கு பேரு கொனிடியோபோர். இதிலிருந்து நெறைய கொனிடியாக்கள் அப்படின்றது வெளிப்புறமாக உற்பத்தி செய்யப்படுது. இந்த கொனிடியா கீழ விழுந்துச்சு அப்படின்னா அடுத்த தலைமுறைய உருவாக்கும். கொனிடியா முளைத்து மைசிலியத்தை உருவாக்குகிறது. இந்த ஸ்போர்கள் வந்து வெளிப்புறமாக உருவாக்கக்கூடிய ஸ்போர்கள். சரிங்களா? அடுத்து பால் இனப்பெருக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பால் இனப்பெருக்க ஸ்போர்கள வந்து நம்ம ஆஸ்கோஸ்போர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவை பை போன்ற ஆஸ்கையில் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஒரு பை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கு பேரு ஆஸ்கை. அந்த ஆஸ்கைக்குள்ள தான் என்ன உருவாகுது அப்படின்னா, இந்த ஆஸ்கோஸ்போர்கள் அப்படின்றது உருவாகுது. இதோட எண்ணிக்கை வந்து 6லிருந்து 8 இந்த மாரி வந்து வேறுபடலாம். சரி, எப்படி பால் இனப்பெருக்கம் நடைபெறுது அப்படின்றத பார்க்கலாம். இங்க பாருங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு மைசிலியம். இங்க இருக்கக்கூடியது ஒரு மைசிலியம். இந்த மைசிலியத்த நம்ம பிளஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த மைசிலியத்த மைனஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப 2 மைசிலியமும் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த செல்கள் நேரடியா இணைவு அப்படின்றது நடைபெற போகுது. ஃபர்ஸ்ட் படிநிலை பால் இனப்பெருக்கத்துல பிளாஸ்மோகேமி.
பிளாஸ்மோகிராமில என்ன நடைபெறுது? 2 செல்கள் நேரடியா இணைவு அப்படின்றது நடைபெற்றுருச்சு. நடைபெற்ற உடனேயே வந்து என்ன உருவாகுதுன்னா, கனி உடல்கள் அப்படின்றது இங்க உருவாகுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு படிநிலை. கனி உடல். இந்த கனி உடல் எப்படி இருக்கு அப்படின்னா, பார்க்கறதுக்கு ஒரு கப்பு மாதிரி இருக்கு. பாருங்க, இது எல்லாமே என்ன அப்படின்னா, அதோட ஹைப்பா தான். இந்த ஹைப்பாக்கள் ஒண்ணோட ஒண்ணு வந்து சேர்ந்து இந்த மாரி கப்பு மாதிரி ஒரு அமைப்ப உருவாக்குது. அந்த கப்பு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேரு ஆஸ்கோகார்ப் அப்படின்னு பேரு. அந்த கனி உடலுக்கு பேர் என்ன? ஆஸ்கோகார்ப். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆஸ்கோகார்ப்போட நுனிய நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாரி நெறைய பைகள வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த பைகளுக்கு பேர் என்ன அப்படின்னா, ஆஸ்கை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ ஒரே ஒரு பைய மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு பேரு வந்து ஆஸ்கை. இந்த ஆஸ்கைல என்ன இருக்கும் அப்படின்னா, 2 உட்கருக்கள் அப்படின்றது வந்து இருக்கும். இணையாம வந்து இருக்கும். ஏன்னா, பால் இனப்பெருக்கத்துல முதல் படிநிலை பிளாஸ்மோகிராமி மட்டும் தான் வந்து நடந்திருக்கு. அதுக்கு அடுத்து கனி உடல்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த உட்கருக்கள் இணைவு அப்படின்றது நடைபெறல. அப்ப அந்த பையில 2 உட்கருக்கள் அப்படின்றது இருக்கும். அதுக்கு பேரு டைகாரியாட்டிக் உடல்கள் அப்படின்னு பேரு. டைகாரியாட்டிக் நிலை அப்படின்னு சொல்லலாம். இத நம்ம ஆஸ்கோமைசிட்ஸ்ல பார்க்க முடியும். கனி உடல்கள்ல நம்ம இந்த மாரி பார்க்கலாம். அடுத்து பாலின பெருக்கத்துல 2வது படிநிலை கேரியோகாமி அப்படின்றது நடைபெறுது. இந்த 2 உட்கருக்களும் இணைவு அப்படின்றது நடைபெறுது. பாருங்க, 2 உட்கருக்களும் வந்து இணைஞ்சிருச்சு. இணைஞ்சதுக்கு அப்புறம் இத நம்ம ஜைகோட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜைகோட் என்ன ஆகுது அப்படின்னா, மியாசிஸ் அப்படின்ற செல் பகுப்புக்கு போகுது. இதன் மூலமாக ஸ்போர்கள உற்பத்தி செய்யுது. இது டிப்ளாய்டு, ஹேப்ளாய்டு ஸ்போர்கள உற்பத்தி செய்யுது. இப்ப ஹேப்ளாய்டு ஸ்போர்கள் அப்படின்றது 4 இருக்கு. மறுபடியும் அந்த ஹேப்ளாய்டு ஸ்போர்கள் அப்படின்றது செல் பகுப்புக்கு உட்பட்டு நெறைய ஸ்போர்கள் அப்படின்றது ஒரு ஆஸ்கைல உருவாகுது. அப்போ ஒரு ஆஸ்கைல 6லேருந்து 8 வரைக்கும் ஸ்போர்கள் அப்படின்றது உருவாகலாம். சில சமயங்கள்ல 10 ஸ்போர்கள் கூட வந்து உருவாகலாம். இந்த ஸ்போர்கள் ஆஸ்கைல இருந்து வெளியில வந்துச்சு அப்படின்னா, அடுத்த தலைமுறைய வந்து உருவாக்கும். அப்போ பால் இனப்பெருக்கத்தின் மூலமா இந்த இடத்துல உருவாகக்கூடிய ஸ்போர்கள் என்ன? ஆஸ்கோஸ்போர்கள். ஏன் இதுக்கு ஆஸ்கோபோர்கள்? ஏன்னா, இது வந்து ஒரு பை மாதிரியான அமைப்புல வந்து உருவாகுது. அந்த பைக்கு பேரு என்னன்னா, ஆஸ்கஸ் அப்படின்னு பேரு. இந்த ஆஸ்கஸ் எங்க உருவாக்கப்படுது? ஆஸ்கோகார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய கனி உடல்கள்ல உருவாக்கப்படுது. அப்போ இப்படிதான் வந்து பால் இனப்பெருக்கம் அப்படின்றது ஆஸ்கோமைசிட்ஸ்ல நடக்குது. ஆஸ்கோமைசிட்ஸ்க்கு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஆஸ்பர்ஜில்லஸ், கிளாவிசெப்ஸ், நியூரோஸ்போரா, மோரல்ஸ், நிலத்தடி காளான்கள நம்ம சொல்லலாம். இந்த மோரல்ஸ், நிலத்தடி காளான்கள நம்ம சாப்பிடலாம். நியூரோஸ்போரா அப்படின்றத அதிகமா மரபியல் சோதனைக்கு பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆஸ்கோமைசிட்ஸ். சரி, அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது பசிடியோமைசிட்ஸ். பசிடியோமைசிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவற்றோட மைசிலியமும் வந்து கிளைத்தவை தான், தடுப்பு சுவர் கொண்டவை தான். இப்ப இதுதான் மைசிலியம் அப்படின்னா, உட்கருக்கள் இருக்கும். உட்கருக்கு இடையில என்ன இருக்கும்? தடுப்பு சுவர்கள் அப்படின்றத பார்க்கலாம். மைசிலியம் பல கிளைகளை கொண்டு காணப்படும். பாலில்லா இனப்பெருக்கத்தின் மூலமா இங்க ஏதாவது ஸ்போர்கள் உருவாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் எதுவும் உருவாகாது. அப்ப பாலில்லா இனப்பெருக்கம் அப்படின்றது பசிடியோமைசிட்ஸ்ல பெரும்பாலும் வந்து நடக்காது. ஆனா, மத்த இனப்பெருக்கத்த நம்ம பார்க்கலாம். உடல இனப்பெருக்கம் அப்படின்றது வந்து நடைபெறும். அதாவது அந்த மைசெலியம் துண்டாதல் மூலமா அடுத்த தலைமுறைகள் அப்படின்றது உருவாகலாம். அப்போ பால் இனப்பெருக்கம் பாலில்லா இனப்பெருக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க பெரும்பாலும் வந்து நடைபெறுவது கிடையாது. சரி, பால் இனப்பெருக்கம் எப்படி நடைபெறுதுன்னு பார்க்கலாம். பால் இனப்பெருக்கத்துக்கான இனப்பெருக்க உறுப்புகள் எதுவுமே வந்து கிடையாது. ஆனா, நேரடியா வந்து அந்த அ ஹைபாக்கள் இணைவு அப்படின்றது நடைபெறுது. அப்ப பிளாஸ்மோகிராமி மரபணு வேறுபட்ட 2 உடல செல்கள் இணைவதன் மூலம் நிகழ்கிறது. இதன் விளைவாக உருவாகும் அமைப்பு இரட்டை உட்கரு நிலை என்று அழைக்கப்படுகிறது. இது பசிடியத்தை உருவாக்குகிறது. சரி, பால் இனப்பெருக்கம் எப்படி நடைபெறுது அப்படின்றத சொல்றேன். இங்க பாருங்க, இது வந்து ஒரு ஹைபா. இந்த ஹைபாவ நம்ம பிளஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க இருக்கக்கூடியது ஒரு ஹைபா. இதுக்கு பேர் மைனஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லாமே வந்து தடுப்பு சுவர் கொண்ட செல்களை கொண்ட ஹைபாக்கள் தான். இந்த ஹைபா வளர ஆரம்பிக்குது. இது ஹைபா வளர ஆரம்பிக்குது. இங்க வந்து இனப்பெருக்க உறுப்புகள் எதுவுமே கிடையாது. அதனால என்ன ஆகுது? ஹைபாவோட செல்கள் நேரடியா இணைய ஆரம்பிக்குது. பாருங்க, 2 ஹைபாவும் நேரடியா வந்து இணைஞ்சிருச்சு. இணைஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு செல்லிலும் எத்தனை உட்கருக்கள் இருக்கு? 2 உட்கருக்கள் அப்படின்றது காணப்படுது. ஸோ அப்ப முதல் படிநிலை பிளாஸ்மோகிராமி அப்படின்றது நடந்துருச்சு பால் இனப்பெருக்கத்துல. செல்கள்ல 2 உட்கரு அப்படின்றது இருக்கு. அத நம்ம இரட்டை உட்கரு நிலை, இல்லைன்னா டைகாரியாட்டிக் நிலை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஹைபாக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, கனி உடல்கள வந்து உருவாக்குது. கனி உடல். இந்த கனி உடலுக்கு பேரு என்ன அப்படின்னா, பெசிடியம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பெசிடியோகார்ப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த கனி உடலுக்கு பேர் என்னது? பசிடியோகார்ப். பசிடியோகார்ப். ஓகே. பசிடியோகார்ப் அப்படின்னு பேரு. சரி, இந்த பசிடியோகார்ப்புக்குள்ள நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நெறைய இந்த மாரி செவுர்கள் மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இந்த செவுர்கள நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா,
இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு பசிடியம் அப்படின்னு பேரு. இதுக்கு பேரு பசிடியம். இந்த பசிடியம்ல 2 உட்கருக்கள் அப்படின்றது இணையாம இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ பிளாஸ்மோகாமி நடந்த உடனே என்ன உருவாகுது? பசிடியோகார்ப் அப்படின்ற கனி உடல்கள் உருவாகுது. இந்த கனி உடல்கள தான் நம்ம மஷ்ரூம் அப்படின்னு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த பசிடியோகார்ப்புக்குள்ள தான் அ பால் இனப்பெருக்க ஸ்போர்கள் அப்படின்றது உருவாகப் போகுது. எப்படின்னு பார்க்கலாம். பாலின இனப்பெருக்கத்துல 2வது படிநிலை. கேரியோகாமி அப்படின்றது இந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்கும். கேரியோகாமி வந்து எப்படி நடக்குது? இங்க உள்ள இருக்கக்கூடிய 2 உட்கருக்கள் இணைவு அப்படின்றது நடைபெறும். 2 உட்கருக்கள் இணைஞ்சிருச்சு அப்படின்னா, அத நம்ம ஜைகோட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுக்கு பேர் என்னது? ஜைகோட். இப்ப ஜைகோட் வந்து உருவாயிடுச்சு. அடுத்ததா 3வது படிநிலை மியாசிஸ் அப்படின்றது நடக்கும். ஒரு செல் அப்படின்றது 4 செல்களா இந்த இடத்துல உருவாக ஆரம்பிக்குது. இதுக்கு பேரு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, மியாசிஸ் அப்படின்னு சொல்லலாம். குன்றல் பகுப்பு அப்படின்றது நடைபெறுது. இப்போ இந்த ஒவ்வொரு செல்லும் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்போரா வந்து மாற ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஒவ்வொரு ஸ்போர்களா வந்து உருவாயிடும். அப்போ ஒரு பசிடியத்துல 4 ஸ்போர்கள் அப்படின்றது உருவாகும். அந்த 4 ஸ்போர்களும் வெளிப்பக்கமா உருவாகும். இந்த ஸ்போர்கள் கடைசியா விடுபட்டு அடுத்த தலைமுறைய உருவாக்குது. அடுத்த ஒரு ஹைப்பாவா வந்து உருவாகுது. இப்படிதான் பாலின பெருக்கம் அப்படின்றது நடைபெறுது. அப்போ பாலின பெருக்கம் அப்படின்றது உடல்ல செல்கள் இணைவதன் மூலமாக நிகழ்கிறது. உட்கரு நிலை, இரட்டை உட்கரு நிலை அப்படின்றது கொஞ்ச நாளைக்கு இருக்கு. கேரியோகாமி மற்றும் மியாசிஸ் ஆகியவை பெசிடியத்தில் 4 பெசிடியோ போர்களை வெளிப்புறமாக உருவாக்குகிறது. கேரியோகாமியும் மியாசிஸும் நடந்துச்சுன்னா 4 ஸ்போர்கள் வெளிப்புறமாக உருவாகுது. பெசிடியாக்கள் பெசிடியோகார்ப் எனப்படும் கனி உடல்களில் அமைக்கப்பட்டிருக்கு. இதான் கனி உடல்கள். இந்த கனி உடலுக்கு பேரு பசிடியோகார்ப் அப்படின்னு பேரு. இதுல தான் நம்ம நிறைய பெசிடியத்த பார்க்க முடியும். அதுல தான் உட்கருக்கள் இணைவு நடைபெற்று ஸ்போர்கள் அப்படின்றது உருவாகுது. ஸோ பசிடியோமைசிட்ஸ்க்கு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா அகாரிகஸ், அஸ்டிலகோ, பக்சினியாவ நம்ம சொல்லலாம். இதில தான் நம்ம உண்ணக்கூடிய காளான்கள் எல்லாமே இதுக்கு கீழ தான் வரும். அப்ப பசிடியோமைசிட்ஸ்னா என்ன? அதில எப்படி இனப்பெருக்கம் நடைபெறுது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது டியூட்ரோமைசிட்ஸ். இந்த டியூட்ரோமைசிட்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவற்றை நம்ம முழுமை பெறா பூஞ்சைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பாலிலா அல்லது உடல் இனப்பெருக்கம் அப்படின்றது என்னன்னு தெரியல. பாலிலா இனப்பெருக்கம் இல்லாததால இத நம்ப முழுமை பெறாத பூஞ்சைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை பால் இனப்பெருக்கம் முறை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இத நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஸ்கோமைசிட்ஸ்லயோ, பெசிடியோமைசிட்ஸ்லயோ கொண்டு போயிட்டு வச்சுருவோம். மைசிலியம் தடுப்பு சுவர் மற்றும் கிளைகளை கொண்டது. இப்ப மைசிலியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாரி இருக்கும். உட்கரு இருக்கும். உட்கருக்கு இடையில தடுப்பு சுவர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சில பூஞ்சைகள் மட்குண்ணிகள் அல்லது ஒட்டுண்ணிகள் ஆகும். பெரும்பாலானவை குப்பை சிதைக்கவும், கனிம சுழற்சிக்கும் உதவுகின்றன. குப்பை மற்றும் இந்த மாரி இறந்து போன பொருட்கள வந்து சிதைக்கிறதுக்கு இவை உதவி செய்கின்றன. டியூட்ரோமைசிட்கள் பாலிலா ஸ்போர்கள் மூலம் மட்டுமே இனப்பெருக்கம் செய்கின்றன. குறிப்பா கொனிடியா ஸ்போர்கள் மூலமா தான் இனப்பெருக்கம் அப்படின்றது செய்யுது. அதுக்கப்புறம் முழுமை நிலைகள், அதாவது பால் இனப்பெருக்க நிலைகள் கண்டறியப்படும் பொழுது, அவை பெரும்பாலும் ஆஸ்கோமைசிட்ஸ் அல்லது பெசிடியோமைசிட்ஸ் குழுக்களுக்கு மாற்றப்படுகிறது. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஏன் இது வந்து பைக்கோமைசிட்ஸ்க்கு மாத்தப்படல? ஆஸ்கோபெசிடியோமைசிட்ஸ்க்கு மாத்தப்படுது அப்படின்னா, அதுக்கு காரணம் அதோடைய உடல். இந்த இடத்துல உடல் வந்து எப்படி இருக்கு? தடுப்பு சுவர் கொண்ட ஹைபாக்கள் காணப்படுது. ஆனா பைக்கோமைசிட்ஸ்ல தடுப்பு சுவர் அற்ற ஹைபாக்கள் காணப்படும். அப்ப தடுப்பு சுவர் இருக்கிறதால, இதோட பால் இனப்பெருக்க நிலைய நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, ஆஸ்கோமைசிட்ஸோ, பசிடியோமைசிட்ஸ்லயோ கொண்டு போய் வைப்போம். பால் இனப்பெருக்கத்துல ஆஸ்கோஸ்போர்கள் உருவாச்சுன்னா, அது ஆஸ்கோமைசிட்ஸ். பசிடியோமைசிட்ஸ் பெசிடியோஸ்போர்கள் உருவாச்சுன்னா, அது பெசிடியோமைசிட்ஸ்ல கொண்டு போய் வச்சுருவோம். ஸோ இப்படி தான் வந்து டியூட்ரோமைசிட்ஸ் அப்படின்றது ஒரு டெம்பரவரி குரூப் தான். இதோட பால் இனப்பெருக்கம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. பாலின இனப்பெருக்கம் மூலமா தான் இவை இனப்பெருக்கம் செய்கின்றன. எடுத்துக்காட்டு ஆல்டர்னேரியா, கொலிட்ரோட்ரைக்கத்த நம்ம சொல்லலாம். அப்போ டியூட்ரோமைசிட்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவா வந்து புரியுதுங்களா? ஸோ இதோட உலகம் பூஞ்சை அப்படின்றது வந்து முடியுது. ஸோ அப்போ இதுவரைக்கும் நம்ம 3 உலகத்த பத்தி தெளிவா பார்த்துருக்கோம். மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள பத்தி நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததா பிளான்டே, அனிமாலியா அப்படின்ற 2 உலகம் இருக்கு. அதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். உலகம் பிளான்டே இல்லன்னா தாவர உலகம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இந்த உலகத்த பத்தி நாம இங்க பெருசா வந்து பேசப் போறது கிடையாது. ஏன்னா தாவர உலகம் அப்படின்ற தனி பாடமே நமக்கு குடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நான் உங்களுக்கு தெளிவா வந்து சொல்லி தரேன். இப்போதைக்கு ஒரு சில பேசிக்கான விஷயத்த மட்டும் நம்ம பார்க்கலாம். உலகம் பிளான்டே பொதுவாக தாவரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது யூகாரியாட்டிக் குளோரோஃபில் கொண்ட உயிரினங்களை உள்ளடக்கியது. இது எல்லாமே யூகாரியாட் உயிரினங்கள், குளோரோஃபில் கொண்ட உயிரினங்கள். அப்படின்னா என்ன? ஒளி இருக்கும்போது இதுக்கு தேவையான உணவ இதுவே வந்து உற்பத்தி செஞ்சுக்கும். இந்த தாவர செல்கள் வந்து செல் சுவரை கொண்டு காணப்படும். அந்த செல் சுவர் எதனால் ஆனது அப்படின்னா, செல்லுலோஸால் ஆனது. அத நீங்க மறக்கக்கூடாது.
அப்போ இது வந்து ஒளி சேர்க்கை செய்யக்கூடியது. செல் சுவர் அப்படின்றது செல்லுலோஸால் ஆனது. யூகேரியாட் செல்களை கொண்ட உயிரினங்கள், பொதுவா தாவரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா சில தாவரங்கள் வந்து என்ன பண்ணுது? தற்சார்பு ஊட்ட முறையும் வந்து மேற்கொள்ளுது. அது என்னன்னு பார்க்கலாம். சில பூச்சிகளை உண்ணும் தாவரங்கள் அல்லது ஒட்டுண்ணிகள் போன்ற சில பிறச்சார்பூட்ட உயிரினங்களும் தாவர உலகத்துல காணப்படுது. பூச்சிகளை உண்ணக்கூடிய தாவரங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பிளாடர் வர்ட், வீனஸ் ஃப்ளை ட்ராப் அதெல்லாம் என்ன பண்ணும்? பூச்சி வந்துச்சு அப்படின்னா அதை பிடிச்சி அதுல இருந்து நைட்ரஜன் சத்துக்களை உறிஞ்சி எடுத்து சாப்பிட்டு உயிர் வாழும். அதனால அது போட்டோசிந்தசிஸும் வந்து பண்ணும். ஒளிச்சேர்க்கையும் வந்து பண்ணும். இருந்தாலும் கூடுதலா உணவு வந்து இதன் மூலமா எடுத்துக்குது. பூச்சிகளை சாப்பிடுறது மூலமா எடுத்துக்குது. ஒட்டுண்ணி தாவரங்கள். கஸ்குட்டா அப்படின்ற ஒரு தாவரம் இருக்கு. இதுங்களால பெருசா ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாது. பிற தாவரங்கள் மேல வளர்ந்து, ஆஸ்டோரியா அப்படின்ற ஒரு அமைப்பின் மூலமா அந்த தாவரங்கள துளையிட்டு, அதிலிருந்து உணவ வந்து எடுத்து உயிர் வாழும். இது ஒட்டுண்ணி தாவரம். அப்போ பெரும்பாலான உயிரினங்கள் ஒளிச்சேர்க்கை செய்கின்றன, தாவரங்கள். ஆனா ஒரு சிலது வந்து பிற சார்பு ஊட்ட உயிரினங்களாகவும் வந்து காணப்படுகின்றன. சரிங்களா? இந்த உலகம் பிளான்டேவ மேலும் வந்து 5 பிரிவுகளாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து தாலோஃபைட்டா, பிரையோஃபைட்டா, டெரிட்டோஃபைட்டா, ஜிம்னோஸ்பெர்ம்கள், ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். இந்த ஒவ்வொரு பிரிவை பத்தியும் நாம தாவர உலகத்துல வந்து நம்ம படிப்போம். இப்போதைக்கு உலகம் பிளான்டேவ பொறுத்தவரைக்கும் இந்த விஷயங்கள நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது உலகம் அனிமாலியா. இந்த உலகம் அனிமாலியாவ விலங்கு உலகம் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். இதுக்கு கீழ வரக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே பல செல் உயிரினங்கள். அதே மாதிரி அந்த செல் சுவர் அப்படின்றது இந்த இடத்துல வந்து இருக்காது. இவங்களால அதுக்கு தேவையான உணவ உற்பத்தி செய்ய முடியாது. பிற உயிரினங்கள நம்பி தான் வந்து இருக்கும். அப்ப விலங்குகள் செல் சுவர் இல்லாத பல செல் கொண்ட பிறச்சார்பூட்ட யூகேரியாட்டிக் உயிரினங்கள் ஆகும். யூகேரியாட் செல்களை கொண்டது பிறச்சார்பு ஊட்ட உயிரினங்கள் அண்ட் பல செல்களை கொண்டது. இவைகளின் உணவூட்ட முறை விழுங்கூட்டம் ஆகும். விழுங்கூட்டம் அப்படின்றது என்ன? திட உணவை உட்கொள்ளுதல். நம்ம ரைஸு, சப்பாத்தி, பூரி இதெல்லாம் சாப்பிடுறோம்ல, இதெல்லாம் திடமான உணவு தான். அத நம்ம விழுங்குறது மூலமா வந்து சாப்பிடுறோம். அதன் பிறகு செரிமானம் அப்படின்றது நடைபெறுது. அப்ப விழுங்கூட்டம் மூலமாக விலங்குகள் அப்படின்றது பெரும்பாலும் உணவூட்ட முறைய வந்து மேற்கொள்கிறது. அதே மாரி விலங்குகள் பெரும்பாலும் இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய திறன் கொண்டவை. பால் இனப்பெருக்கம் அப்படின்றது பெரும்பாலும் விலங்குகள்ல வந்து நடைபெறும். ஆண் மற்றும் பெண் இணைவு நடைபெறுது. அதன் மூலமா கரு உருவாகுது. அந்த கரு வளர்ச்சி அடைந்து ஒரு குழந்தையா வந்து மாறுது. இதுதான் விலங்குலகத்த பொறுத்தவரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த விலங்குலகத்த மேலும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, 11 தொகுதிகளா வந்து பிரிக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு தொகுதிய பத்தி நான் விலங்குலகத்துல நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விலங்குகள நம்ம என்ன பண்ணலாம்? 11 தொகுதியா நம்ம வந்து பிரிக்கலாம். அந்த ஒவ்வொரு தொகுதிகள பத்தி நான் அந்த பாடத்துல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அப்போ உலகம் அனிமாலியானா என்னன்னு புரியுதுங்களா? சரி. இந்த உயிரியல் வகைப்பாடுல நம்ப 5 உலகத்தையும் நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு. புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், பிளான்டே, அனிமாலியா எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததா கடைசியா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, வைரஸ்கள், விராய்டுகள், பிரியன்கள் மற்றும் லைக்கன்கள். அது என்ன? ஏன் வந்து 5 உலக வகைப்பாட்டுல அத சேர்க்கல? அத நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். வைரஸ்கள், விராய்டுகள், பிரியன்கள் மற்றும் லைக்கன்கள். இதுல இந்த வைரஸ்கள், விராய்டுகள், பிரியன்கள் இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து என்னன்னா, செல்கள் அல்லா உயிரினங்கள். அந்த உயிரினங்கள் வந்து செல்களால் ஆனது கிடையாது. ஆனா லைக்கன்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது செல்களால் ஆனது தான். ஆனா 5 உலக வகைப்பாட்டுல வந்து சேர்க்கல. ஏன் அப்படின்னா, இந்த லைக்கன்கள் அப்படின்றது ஒரு தனி உயிரினம் கிடையாது. இதுல 2 உயிரினங்கள் அப்படின்றது காணப்படுது. ஒண்ணு வந்து என்னது? பாசிகள் அப்படின்றது காணப்படுது. பாசிகள். அடுத்ததா, இதுல வந்து பூஞ்சைகள் அப்படின்றது இருக்கு. பூஞ்சை. அப்ப பாசிகள், பூஞ்சை 2ம் ஒண்ணோட ஒண்ணு வந்து சேர்ந்து ஒரு சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதால, பரஸ்பர நல்லுறவுல இருக்கிறதால, இது நம்ம தனியா ஒரு குழுவா வந்து 5 உலக வகைப்பாட்டுல வந்து வைக்க முடியாது. அதனால தான் லைக்கன்கள வந்து 5 உலக வகைப்பாட்டுல தனியா ஒரு குழுவா வைக்கல. இந்த வைரஸ்கள், விராய்டுகள், பிரியன்கள வைக்காததுக்கான காரணம் என்ன? இது வந்து செல்களே கிடையாது. செல்கள் அல்லாத உயிரினங்கள் அப்படின்றதால 5 உலக வகைப்பாடுல இடம்பெயரல. 5 உலக வகைப்பாட்டில் இவை இடம்பெயரவில்லை. இங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் இடம்பெயரவில்லை. வைரஸ்கள், விராய்டுகள் மற்றும் பிரியான்கள் செல்கள் அல்லாதவை. இதெல்லாம் செல்களே வந்து கிடையாது. இப்போ ஒரு உயிரினம் அப்படின்னாலே என்ன? அந்த உயிரினத்தோட அடிப்படை அலகு என்ன? செல். இப்போ நீங்க மொனிராவ எடுத்துக்கிட்டாலும் சரி, புரோட்டிஸ்டா, ஃபஞ்சை, பிளான்ட், அனிமாலியா எத எடுத்துக்கிட்டாலும் சரி, அதோடைய அடிப்படை அலகு செல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒண்ணு ப்ரோகாரியோட்டா இருக்கலாம், யூகாரியோட்டா இருக்கலாம். ஆனா வைரஸ், விராய்டு, பிரியன்கள நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செல்களே வந்து இருக்காது. அப்ப செல்கள் அல்லாத உயிரினங்கள் அப்படின்றதால, விட்டாகர் என்ன பண்றாரு அப்படின்னா, இத வந்து எந்த ஒரு குழுவிலுமே வந்து சேர்க்கல.
உண்மையில் இவற்றிற்கு உயிரே வந்து கிடையாது. ஆனா உயிரினங்கள் மாதிரி வந்து இவ வந்து என்ன பண்ணலாம்? சில பண்புகள வந்து வெளிப்படுத்தலாம். ஒரு உயிரினத்துக்குள்ள போச்சு அப்படின்னா பெருக்கம் அடையலாம், நோய் தொற்றுக்கள ஏற்படுத்தலாம். இந்த மாரி உயிரினங்கள் மாதிரி ஒரு சில பண்புகள வெளிப்படுத்தினாலும், செல்கள் அல்லாததால இவற்றுக்கு உயிர் இல்ல அப்படின்றதுக்காக எந்த ஒரு குழுக்கு கீழயும் வந்து இவை இடம்பெறவில்லை. எனவே இவை ஐந்துள்ள வகைப்பாட்டில் சேர்க்கப்படவில்லை. சரி, இப்போ வைரஸ், விராய்டு, பிரியன்கள் மற்றும் லைக்கன்கள பத்தி நம்ம பார்க்கலாம். வைரஸ்கள் செல்கள் அல்லாத உயிரினம். இதுக்கு பேரு யாரு குடுத்தாங்க அப்டின்னா, லத்தீன் மொழியில வைரஸ் அப்டின்னா நஞ்சு அப்டின்னு பேரு. அத நேம் பண்ணவர் வந்து லூயிஸ் பாஸ்டர் அப்டின்ற அறிவியல் அறிஞர். அவரு தான் வந்து வைரஸ் அப்டின்ற அந்த பெயர வந்து வைக்கிறாரு. அதுக்கு வந்து லத்தீன் மொழியில நஞ்சு அப்டின்னு பேரு. இத யாரு கண்டுபிடிச்சது? டி.ஜே. ஐவனாஸ்கி அப்டின்றவரு 1892ல வைரஸ வந்து கண்டுபிடிக்கிறாரு. டொபாக்கோ தாவரத்துல நெறைய நோய்கள் ஏற்படுது. அந்த நோய்க்கு காரணம் என்ன அப்டின்றத ரிசர்ச் பண்றாரு. அப்பதான் கண்டுபிடிக்கிறாரு, அது வைரஸால ஏற்படுது அப்டின்னு சொல்லிட்டு. அதுக்கு பேர் வச்சது லூயிஸ் பாஸ்டர். வைரஸ் அப்டின்னா நஞ்சு அப்டின்னு அர்த்தம். அடுத்து டபிள்யூ.எம். பெய்ஜரிங் 1898ல பான்டஜியம் விவம் ஃப்ளூயிடம், அதாவது தொற்றுத்தன்மை வாய்ந்த உயிருள்ள திரவம் அப்டின்னு சொல்லிட்டு வைரஸ வந்து சொல்றாரு. அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, இப்போ ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு தாவரத்திலிருந்து நோய்வாய்ப்பட்ட ஒரு தாவரம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு புகையிலை தாவரம் வந்து இருக்கு. ஒரு டொபாக்கோ பிளான்ட் இருக்கு. அதிலிருந்து ஒரு திரவத்த எடுக்குறாரு. அத எடுத்து நல்லா ஹெல்தியா இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தில வந்து செலுத்துறாரு. அந்த தாவரத்துக்கு நோய் வருது. ஸோ அப்பதான் அவரு வந்து சொல்றாரு. கான்டஜியம் வைவம் ஃப்ளூயிடம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அதுக்கான அர்த்தம் என்ன? தொற்றுத்தன்மை வாய்ந்த உயிருள்ள திரவம் தான் இந்த வைரஸ்கள் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஒரு நோய்வாய்ப்பட்ட தாவரத்தில இருந்து அந்த திரவத்த எடுத்து நோய்வாய் இல்லாத தாவரத்தில செலுத்தும்போது அதுக்கு நோய் வருது. அத பெய்ஜரிங் அப்படின்றவரு கண்டுபிடிக்கிறாரு. இந்த வார்த்தைய சொல்றாரு. கான்டஜியம் விவம் ஃப்ளூயிடம், தொற்றுத்தன்மை வாய்ந்த உயிருள்ள திரவம் அப்படின்னு சொல்லிட்டு வைரஸ சொல்றாரு. அடுத்து டபிள்யூ.எம். ஸ்டான்லி 1935ல வைரஸ படிகமாக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அத வந்து கிறிஸ்டல் மாதிரி மாத்தலாம். அந்த படிகத்தில பெரும்பாலும் புரதங்கள் இருக்கு அப்படின்ற விஷயத்த டபிள்யூ.எம். ஸ்டான்லி அப்படின்றவரு வந்து கண்டுபிடிக்கிறாரு. அப்போ வைரஸ்கள பொறுத்தவரைக்கும் இத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கண்டுபிடிச்சது யாரு? டி.ஜே. ஐவனாஸ்கி. எந்த தாவரத்தில கண்டுபிடிக்கிறாரு? புகையிலை தாவரத்தில கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு பேர் வச்சது யாரு? லூயிஸ் பாய்ஸ்டர். அதுக்கு பேரு என்ன அர்த்தம்? நஞ்சு அப்படின்னு அர்த்தம். பெய்ஜரிங் அப்படின்றவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு? கான்டஜியம் விவம் ஃப்ளூயிடம், தொற்றுத்தன்மை வாய்ந்த திரவம் தான் இந்த வைரஸ் அப்படின்றத சொல்றாரு. ஸ்டான்லி வந்து என்ன சொல்றாரு? வைரஸ்கள படிகமாக்க முடியும். அதுல பெரும்பாலும் புரதம் இருக்கு அப்படின்ற விஷயத்த அவரு சொல்றாரு. சரி, இப்ப இந்த வைரஸோட அமைப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு வைரஸ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல தெளிவா 2 அமைப்புகள நம்ம பார்க்க முடியும். 1, அத சூழ்ந்து இருக்கக்கூடிய புரதம். 2வது, அது உள்ள இருக்கக்கூடிய மரபு பொருள். மரபு பொருள். சரிங்களா? இந்த மாரி 2 பொருட்களால் ஆனது தான் வைரஸ். சரிங்களா? வைரஸ் என்பது ஒரு நியூக்ளியோ புரோட்டீன். அதாவது நியூக்ளிக் அமிலம் பிளஸ் புரோட்டீனால் ஆனது தான் இந்த வைரஸ்கள். அதாவது ஒரு புரத உரை, ஒரு மரபு பொருளை கொண்டு இவை காணப்படுகின்றன. புரத உரைய வந்து நம்ம கேப்சிட் அப்படின்னு சொல்லலாம். இங்க பாருங்க, இது வந்து என்னது? ஒரு வைரஸ். வெளியில திராட்சை மாதிரி இருக்கு இல்லையா? இது வந்து என்ன அப்படின்னா கேப்சிட். கேப்சிட் அப்படின்னா என்ன? ஒரு புரத உரை. சரிங்களா? அடுத்து இங்க இருக்கக்கூடியது என்னன்னா ஒரு வைரஸ். இத சூழ்ந்து இருக்கக்கூடியது என்னன்னா புரதங்கள். ஸோ அப்ப இது வந்து என்னது? ஒரு புரத உரை. இதுவும் ஒரு வைரஸ். HIV வைரஸ். சூழ்ந்து இருக்கக்கூடியது புரத உரை. அப்போ புரதத்தால் ஆன ஒரு உரை அப்படின்றது காணப்படுது. அதுக்குள்ள மரபு பொருள் அப்படின்றது இருக்கு. நியூக்ளிக் அமிலம் அப்படின்றது இருக்கு. ஒண்ணு RNA இருக்கலாம், இல்லன்னா DNA இருக்கலாம். RNA, DNA 2மே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, அப்பல்லாம் எந்த ஒரு வைரஸ்லயுமே வந்து இருக்காது. RNA ஆர் DNA ஏதாவது ஒண்ணு வந்து இருக்கலாம். சரி, இப்போ இந்த புரத உரைய பத்தி பார்க்கலாம். சிறிய துணை அலகுகளை கொண்ட புரத உரை நியூக்ளிக் அமிலத்தை பாதுகாக்கிறது. இந்த இடத்துல பாருங்க, புரத உரையில நெறைய சிறிய அமைப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு அலகுக்கு பேர் என்ன அப்படின்னா, கேப்சோமியர் அப்படின்னு பேரு. அப்ப புரத உரை அப்படின்றது நெறைய தனித்துவமான அலகுகளை கொண்டது. ஒவ்வொரு அலகுக்கும் பேரு வந்து என்னது? கேப்சோமியர் அப்படின்னு சொல்லலாம். கேப்சோமியர். இந்த மாரி நெறைய கேப்சோமியரால் ஆனது தான் கேப்சிட் ஆர் புரத உரை அப்படின்னு நம்ம சொல்லலாம். உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளிக் அமிலத்த இது பாதுகாக்குது. கேப்சோமியர்கள் சுருள் வளைய வடிவம் அல்லது பன்முக வடிவில் காணப்படுகிறது. இந்த புரத உரை எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப டிவிஎம் டொபாக்கோ மொசைக் வைரஸ் இது. சரிங்களா? புகையிலை மொசைக் வைரஸ். இதுல வந்து பார்க்கறதுக்கு ஒரு சுருள் வளைய வடிவத்துல வந்து இருக்கலாம். ஒரு ஸ்பைரல் மாதிரி இந்த மாரி நீளமா இருக்கலாம். இதுவே பன்முக வடிவில கூட வந்து காணப்படலாம். இங்க பாருங்க, இந்த இடத்துல பல முகங்களை கொண்ட வடிவத்துல காணப்படுது. பன்முக வடிவம். இந்த மாதிரியும் வந்து கேப்சோமியர் அப்படின்றது இருக்கலாம்.
தாவர வைரஸ்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒற்றை இழை RNAக்கள் காணப்படுகிறது. புரத உரை இருக்கு. உள்ள வந்து நியூக்ளிக் அமிலம் இருக்கு. அந்த நியூக்ளிக் அமிலம் அப்படின்றது RNAவா தான் இருக்கும். ஒரே ஒரு இழை மட்டும் தான் வந்து இருக்கும். ஒற்றை இழை RNAக்கள் அப்படின்றது தாவர வைரஸ்ல காணப்படுது. விலங்கு வைரஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 1 அல்லது இரட்டை இழை RNA அல்லது இரட்டை இழை DNAக்கள் அப்படின்றது காணப்படுகிறது. இப்போ விலங்கு வைரஸா எப்படி இருக்கும்? இந்த மாரி 2 இழை RNAக்கள் காணப்படலாம். இல்லன்னா 2 இழை DNAக்கள் காணப்படலாம். ஒற்றை இழை RNAக்கள் காணப்படலாம். எப்படி வேணாலும் வந்து அனிமல் வைரஸ் அப்படின்றது இருக்கும். இந்த வைரஸ்கள் அப்படின்றது மனிதன் மற்றும் விலங்கு தாவரங்கள்ல வந்து நோய்கள வந்து ஏற்படுத்துது. குறிப்பா மனிதன சொல்லணும் அப்படின்னா, வைரஸ், சளி, பெரியம்மை, ஹெர்பஸ், காய்ச்சல், எய்ட்ஸ் மாதிரியான நோய்கள வந்து ஏற்படுத்துது. தாவரங்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மொசைக் நோய், இலை சுருள், சுருடுதல், மஞ்சள் நிறமாதல், நரம்புகளை நிறம் மாறுதல், குன்றிய வளர்ச்சி போன்ற நோய்கள வந்து தாவரங்கள்ல ஏற்படுத்துது. அப்ப வைரஸ்கள் நெறைய நோய்கள ஏற்படுத்துது அப்படின்றத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. வைரஸோட அமைப்பு என்ன? புரத உரை இருக்கும். உள்ள நியூக்ளிக் அமிலம் அப்படின்றது இருக்கும். சரி, அடுத்ததா விராய்டுகள பத்தி பார்க்கலாம். விராய்டுகள நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, புரத உரைலாம் இருக்காது. வெறும் நியூக்ளிக் அமிலம் மட்டும் தான் இருக்கும். வைரஸ்கள நம்ம என்ன பார்த்தோம்? புரத உரை, நியூக்ளிக் அமிலம் பார்த்தோம். வைரஸ். வைரஸ்ல என்ன இருக்கு? சூழ்ந்து வந்து புரத உரை இருக்கு. புரத உரை. உள்ள என்ன இருக்கு? RNA ஆர் DNA வந்து இருக்கலாம். இது வந்து என்னது? நியூக்ளிக் அமிலம். ஓகேங்களா? மரபு பொருள் வந்து இருக்கலாம். இது 2ம் தான் வந்து இருக்கும். இப்ப விராய்டுகள நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த புரத உரை அப்படின்றது இருக்காது. அதே மாரி மரபு பொருள்ல DNAவும் இருக்காது. வெறும் RNA மட்டும் தான் இருக்கும். இது நோய் தொற்ற ஏற்படுத்துச்சு அப்படின்னா, அத விராய்டுகள் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு தனித்த குறைந்த மூலக்கூறு எடை கொண்ட RNA மற்றும் புரதப்பூச்சு அல்லாத ஒரு தொற்று காரணி ஆகும். RNAவால் ஆனது, புரதத்தால் ஆன உரை அப்படின்றது இருக்காது. இது வந்து வைரஸ்கள விட மிக மிக சிறியது. இத கண்டுபிடிச்சது யாருன்னா, T.O. டைனர் அப்படின்றவரு 1971ல கண்டுபிடிக்கிறாரு. அவரு எதுல கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, ஒரு உருளைக்கிழங்கு செடியில கண்டுபிடிக்கிறாரு. உருளைக்கிழங்கு வந்து நார்மலா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி வந்து இருக்கும். ஆனா, அவரு வச்சிருந்த உருளைக்கிழங்கு செடியில இந்த மாரி நீள நீளமா உருளைக்கிழங்கு வந்துச்சு. ஏன் நீள நீளமா உருளைக்கிழங்கு இருக்கு? ஒரு ஸ்பிண்டில் மாதிரி, ஒரு கதிர் மாதிரி ஏன் வந்து உருளைக்கிழங்கு வந்து இருக்கு அப்படின்றத அவர் ஆராய்ச்சி பண்றாரு. அப்படி பண்ணும்போது தான் அவரு கண்டுபிடிக்கிறாரு. ஒரு RNA, ஒரு விராய்டு தான் வந்து இந்த நோய் தொற்ற ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு கதிரிழை நோய் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வந்து வைக்கிறாரு. அப்போ உருளைக்கிழங்குல கதிரிழை நோய உண்டாக்குறது யாரு? இந்த விராய்டுகள் தான். வெறும் RNA தான். இந்த RNAக்கள் இந்த மாரி மடிப்புகள் இல்லாம இருக்கலாம். இல்லன்னா பல வகையான மடிப்புகள கொண்டு கூட வந்து RNAக்கள் அப்படின்றது காணப்படலாம். அதாவது பிரான்ச்சஸ் சொல்றேன். பிரான்ச்சஸோட இருக்கலாம். இல்ல பிரான்ச்சஸ் இல்லாம கூட வந்து இருக்கலாம். அப்ப விராய்டுகள் அப்படின்றது வெறும் வந்து மரபு பொருட்களை கொண்டது, RNAக்களை கொண்ட நோய் தொற்று காரணிய தான் நம்ம விராய்டுகள் அப்படின்னு சொல்றோம். இத கண்டுபிடிச்சது டைனர். அடுத்து பிரியன்கள். பிரியன்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வெறும் புரதம் மட்டும் தான் இருக்கும். புரதம். மரபு பொருள் இருக்காது. இத நோய் தொற்று ஏற்படுத்துச்சு அப்படின்னா, அத பிரியன்கள் அப்படின்னு சொல்லலாம். இவை அசாதாரணமாக மடிந்த சில புரதங்கள், நரம்பியல் சார்ந்த தொற்று நோய்களை ஏற்படுத்துகிறது. இது வந்து என்னது? புரதங்கள். அதோடைய மடிப்பு அப்படின்றது அசாதாரணமா இருக்கும். நார்மலா புரோட்டீனோட ஃபோல்டிங் இப்படி தான் இருக்கும். புரதத்தோட மடிப்பு இப்படி தான் இருக்கும். ஆனா, நோய் தொற்று புரதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாரி அசாதாரணமான மடிப்புகள் அப்படின்றது காணப்படும். இது என்ன பண்ணுது? நரம்பியல் சம்பந்தமான நோய்கள வந்து இது ஏற்படுத்துது. இவற்றின் அளவு வைரஸ் மாதிரி தான் வந்து இருக்கும். இவை கால்நடைகளுக்கு போவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செபலோபதி அல்லது மாடுகளின் பித்த நோய், அந்த நோய வந்து ஏற்படுத்துது. அப்ப பிரியான்களால மாடுகள்ல ஏற்படக்கூடிய நோய் என்ன? மாடுகளின் பித்த நோய். அத நம்ம என்ன சொல்லலாம்? போவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செபலோபதின்னு சொல்லலாம். BSC அப்படின்னு பேரு. போவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செபலோபதி. இதே மாரி பிரியன்கள் வந்து மனிதனிலயும் வந்து நோய வந்து ஏற்படுத்துது. க்ரூயிட்ஸ் ஃபெல்ட் ஜாக்கப் நோய். PJD அப்படின்னு அர்த்தம். க்ரூயிட்ஸ் ஜாக்கப் டிசீஸ் அப்படின்னு பேரு. அப்போ க்ரூயிட்ஸ் ஃபெல்ட் ஜாக்கப் டிசீஸ வந்து மனிதன்ல ஏற்படுத்துது. மாட்ல வந்து பித்த நோயை ஏற்படுத்துது. அத நம்ம ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செபலோபதிஸ் அப்படின்னு சொல்லலாம். இது புரோட்டீனால ஏற்படக்கூடிய நோய். புரதத்தால ஏற்படக்கூடிய ஒரு வகையான நோய். ஓகேங்களா? அதாவது புரதம் வந்து ஒரு நோய் தொற்றை ஏற்படுத்துது. இத நம்ம பிரியன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னது? செல்கள் அல்லாத உயிரினங்கள். அதனால இத கொண்டு வந்து 5 உலக வகைப்பாட்டுல விட்டாகர் அப்படின்றவரு வைக்கல. அடுத்ததா லைக்கன்கள். லைக்கன்கள் அப்படின்றது செல்களால் ஆனது தான். பாசிகள் மற்றும் பூஞ்சைகளுக்கு இடையேயான கூட்டுயிர் வாழ்க்கை முறைய தான் நம்ம லைக்கன்கள் அப்படின்னு சொல்றோம்.
பாசிகள வந்து தாவர உலகத்துல வச்சிருக்காரு. பூஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு தனி உலகத்திலே வச்சிருக்காரு. ஸோ, அதனால மறுபடியும் இது 2ம் ஒண்ணா வாழ்றதால, இது தனியா ஒரு குழுவுல வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதனால லைக்கன்கள தனியா ஒரு குழுவுல வந்து அவரு வைக்கல. பாசிகள் பூஞ்சைகளின் உணவை தயாரிக்கின்றன. பூஞ்சைகள் பாசிகளுக்கு தங்குமிடம் வழங்குகிறது. தாது ஊட்டச்சத்துக்கள் மற்றும் தண்ணீரை உறிஞ்சு கொடுக்கிறது. இது 2ம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு வந்து உதவி செஞ்சுக்குது. பாசி என்ன பண்ணுது? பூஞ்சைக்கு உணவு குடுக்குது. பூஞ்சை என்ன பண்ணுது? பாசிக்கு இடத்த குடுக்குது. அதே மாதிரி தண்ணீர், ஊட்டச்சத்துக்கள உறிஞ்சி வந்து குடுக்குது. லைக்கன்கள் நல்ல மாசு குறிகாட்டிகள் ஆகும். மாசு குறிகாட்டிகள் அப்படின்றது என்ன? இப்போ ஒரு இடத்துல லைக்கன் இருக்கு. அடுத்த 1 மாசத்துல அங்க லைக்கனே வளரல அப்படின்னா, அந்த இடம் வந்து மாசாயிடுச்சு, மாசுபட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ மாசுபட்ட பகுதிகள்ல லைக்கன்கள் அப்படின்றது வளராது. மாசுபட்டிருக்கா இல்லையா? அந்த மாசுபாட குறிகாட்டியா நம்ம இந்த லைக்கன்கள வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப லைக்கன்கள் அப்படின்றது செல்களால் ஆன உயிரினங்கள் தான். பாசிகள், பூஞ்சைகளால் ஆனது. 2ம் ஒண்ணா வாழக்கூடிய கூட்டுயிர் வாழ்க்கை முறைய மேற்கொள்கின்றன. இத வந்து தனியா வந்து ஒரு குழுவா விக்டாகர் அப்படின்றவரு வைக்கல. அதுக்கான காரணம் பாசிகள், பூஞ்சைகள் ஆல்ரெடி தனித்தனி குழுக்கள்ல வந்து இருக்கிறதால, அத அந்த மாரி வந்து பிரிக்கல. ஸோ இதுதான் வந்து உயிரியல் வகைப்பாடு அப்படின்ற பாடம். இந்த பாடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎஃப் ஃபைல வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். நம்மளுடைய Telegram அண்ட் WhatsApp சேனல்லயும் அப்டேட் பண்றேன். போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு பாடத்துல சந்திக்கலாம்.